அனைவருக்கும் வணக்கம். குரல் ஆடியோ புக் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கும் நான் உங்கள் பரிமளா. சென்னையில் இருக்கும் ஒரு பெண்கள் விடுதி. அங்கே நள்ளிரவு 12 மணிக்கு மேல் மொட்டை மாடியில் கேட்கும் அந்த விசித்திரமான ஓலம் யாருடையது? சுபாசினி என்ற மாணவியின் மரணத்திற்கு பிறகு அந்த விடுதியில் நடந்தது என்ன? காரை ஆடலரசன் அவர்களின் அமானுஷ்ய த்ரில்லர் மற்றும் இறுதி வரை சஸ்பென்ஸ் குறையாத இந்த நாவலை முழுமையாக கேட்டு மகிழுங்கள் நமது சேனலில். பேய் விடுதி அத்தியாயம் 1. சென்னையின் மத்திய பிரதேசத்தில் அந்த கல்லூரி பெண்கள் விடுதி பல ஏக்கர் பரப்பளவின் நடுவில் பாவடிவில் 2 அடுக்குமாடி கட்டிடம். மேலேயும் கீழேயும் சேர்த்து மொத்தம் 50 2 அறைகள். கீழே முதல் அறை வார்டன், அடுத்து அலுவலகம், அப்புறம் எல்லா அறைகள். 4 மாணவிகளுக்கு ஒரு அறை, 10 அறைகளுக்கு ஒரு கழிப்பிடம், குளியலறை, பின்னால் சமையல் கூடம், சாப்பாட்டு இடம், நடு மைதானத்தில் கூடைப்பந்து, கைப்பந்து, பூப்பந்து, மரம், மட்டை, மின் விளக்கு வகையாராக்கள். தனியே வார்டன் இருப்பிடம், வீடு. காலை மணி 10. பெண்களில் பலர் விளையாடி கொண்டிருந்தார்கள். சுற்று சுவரை ஒட்டிய சாலையில் சிலர் ஓட்டம் பழகினார்கள். 4-5 மாணவிகள் ஸ்கிப்பிங் என்னும் கயிறு தாண்டும் பயிற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை காலை என்பதால் நிறைய அரை மாணவிகள் சோம்பலாக இருந்து நைட்டி கழுத்தில் மாலையாய் ஒரு துண்டு, வாயில் பிரஷுடன் காலை கடன்களுக்கு தயாரானார்கள். அதற்கு முன்பே ஒரு கழிப்பறையின் முன் பிருந்தா வயிற்றை அமுத்தி பிடித்து கொண்டு, வயிற்று வலி தாங்க முடியல, கொஞ்சம் சீக்கிரமா வெளியே வா, சாத்தியிருந்த கதவை நோக்கி முக்கள் முளகளாய் கத்தினாள். முண்டச்சி உள்ளார உட்கார்ந்து பாய் ஃப்ரெண்டு கனவு காண்றா, காதலனோட கைகொத்து ஆடறா அவஸ்தையில் துண்டு துண்டாக சொல்லி கடைசியில், இன்னும் 5 நிமிஷத்துல வெளியில வரல, கண்டிப்பா உன் தலையில கள்ள தூக்கி போடுவேன் எச்சரித்தாள். சடக்கென்று கதவை திறந்து வெளியே வந்த விமலா, போய் தொலை, எரிச்சல் பட்டு நைட்டியில் தன் ஈரக்கையை துடைத்துக் கொண்டு சென்றாள். அறை எண் 40 தனது அலமாரியை குடைந்த திரிசா, ஏய் என் நாப்கினை எடுத்தியா? கட்டிலில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்த கலாவை எரித்து விடுவது போல் பார்த்தா. எடுத்தேன். ஏன் சொல்லல? தேவைப்பட்டது எடுத்துக்கிட்டேன். முண்டோம், இப்போ எனக்கு தேவை, அடுத்த அறையில போய் கடன் வாங்கு திருடி, அவள் கத்திக்கொண்டே வெளியேறினாள். 19ஆம் அறையில் கவிதா ஒரு சுடிதாரை போட்டு பார்த்து, என்னடி உன் சுடிதார் எனக்கு கச்சிதமா இருக்கு, அரை தோழி அமலாவிடம் காட்டி ஆச்சரியப்பட்டாள். என் பிராவையும் எடுத்து போட்டு பார்க்க வேண்டியது தானே, இவள் ஏறித்தாள். அதையும் தான் போட்டிருக்கேன், வாவி கழுட்டுடி பாய்ந்தாள். மாட்ட, அவள் வெளியே ஓடினாள். இவளும் துரத்தி கொண்டு ஓடினார்கள். அந்த பால்கனியில் அவர்கள் ஓட்டப்பந்தயம் விட்டார்கள். 8ஆம் எண் அறையில், ஏய் என் ஜாக்கெட்டை தொடாத, ஒருத்தியிடமிருந்து அலறல் வெளிப்பட்டது. ஏன்? உன் உடம்பெல்லாம் தேமல், எவன் கொடுத்தா? என் மூஞ்சிக்கு எவன் கொடுப்பா? அப்பா அம்மா உபயம்தான். குடும்ப நோயா? தெரியல, கேட்டு சொல்றேன். எல்லா ஆட்டம் ஆர்ப்பாட்டங்களும் முடித்து 9 மணிக்கு சமையல் கட்டருகே உள்ள சாப்பாட்டு கூடம் நிரம்பி வழிந்தது. எனக்கு 2 இட்லி, எனக்கு சாம்பார், சட்னி, வடை வேண்டாம். கேன்டீன் அமர்க்களத்தை விட்டு ஆர்த்தி, மீனா, மாலா, நிரஜா சாப்பிட்டு விட்டு ஒன்றாக வெளியே வந்தார்கள். இவர்கள் 4 27ஆம் அறை எண் தோழிகள். ஆர்த்தி செல்போன் ஒலித்தது. கையில் கச்சிப்புடன் சுருட்டி இருந்ததை பிரித்து பார்த்தாள். முகம் மலர்ந்தது. காதில் வைத்துக் கொண்டு தோழிகளை விட்டு விலகி தூரச் சென்றாள். ஏய், என்ன விசேஷம், திடீர் நினைப்பு? கேள்வி கேட்டாள். நான் இங்கேதான் இருக்க, பக்கத்துல உள்ள ஒரு பூங்காவுக்கு வா. இங்கேயா? இவளுக்கு முகத்தில் கோடி பிரகாசம். ஆமாம், ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட தனியா பேசணும், சீக்கிரம் வா. ஏய் பொறுக்கி, பொய் சொல்ற, நீ ஹைதராபாத்ல இருந்து தானே பேசுற? சத்தியம்னா காந்தி பார்க்ல தாண்டி இருக்கேன், வந்து பாரு. அணைந்தது. உற்சாகம், படபடப்பு. நீங்க அறைக்கு போங்க, நான் வெளியில போய் வர்றேன், தோழிகளிடம் சொல்லிவிட்டு வெளியே விரைந்தாள். காந்தி பூங்காவில் அவன் சத்தியமாக அமர்ந்திருந்தான். பெயர் விக்னே. இவள் காதலன் மற்றும் முறைமாமன். இவர்கள் திருமணம் பிறந்த போதே பெற்றவர்களால் நிச்சயிக்கப்பட்டது. ஆள் ஜர்னலிசம் முடித்து ஹைதராபாத் பத்திரிகை அலுவலகம் ஒன்றில் வேலை, கை நிறைய சம்பளம். இவள் படிப்பு முடிக்க வேண்டியதுதான் பாக்கி. அடுத்தது டும் டும் டும். எப்போ வந்த? ஆர்த்தி இன்னும் அதிர்ச்சி, ஆச்சரியம். விலகாமல் அவன் அருகில் அமர்ந்தாள். மரியாதையா கேளுடி. சரிடா, எப்ப வந்த? இதுக்கு அதுவே தேவலம். நேத்து ராத்திரி எனக்கு செல்லடிச்சு தகவல் சொல்லிட்டு வர வேண்டியதுதானே. அந்த அளவுக்கு நேரம் இல்ல. உன்னை பாக்கணுங்கிற ஆவல்ல இன்னொருத்தன் கையில் இருந்த வேலைய நான் வாங்கிட்டு வந்தேன். அந்த டென்ஷன் உன் முன்னால திடீர்னு குதிச்சு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணுங்கிற எண்ணம். செல்லு அடிக்கல. வடவா, அசத்திட்ட. ஆர்த்தி அவன் முதுகில் வலி இல்லாமல் செல்லமாக அடித்தாள். இன்னொரு அசத்தல். ஐயா, இங்கே 10 நாள் கேம்பு. காலரை தூக்கி கொண்டாள். ஐயோ, அவளுக்கு உற்சாகம் பிடிபடவில்லை. என்ன வேலை?
உங்கிட்ட குறும்பாய் பார்த்தான். இழுத்து வச்சு, அம்மா தாயே, அப்படியெல்லாம் செஞ்சிடாத. நீ திருடா திருடி படம் பார்த்துட்டே ஒத்துக்கிற. சத்தியமா சொல்றேன், எனக்கு உங்கிட்ட தான் வேலை. என்ன மறுபடியும் மறுபடியும் அதையே சொல்ற? இங்க இருக்கிற 10 நாளும் நான் உன்னோட விடுதியில தங்கணும். என்ன விளையாடுறியா? விளையாடல ஆர்த்தி, நிஜம். உனக்கு பைத்தியங்கீத்தியும் பிடிக்கலையே? ஏன் உளர்ற? புரியல. நான் இருக்கிறது பெண்கள் விடுதி. அறைக்கு 4 பேர் வீதம், மொத்தம் அங்க 200 பேர் பெண்கள். உன்னை எப்படி நான் அங்க தங்க வைக்க முடியும்? புடவை கட்டி கூட்டிட்டு போ. மீச எடுத்துடலாம். முடி விக்கு. ஐடியாவோட தான் வந்திருக்கிறியோ? பத்திரிக்கைக்காரன் புத்திசாலி, மண்ணாங்கட்டி மரமண்ட. வேஷம் கலைஞ்சா உனக்கும் எனக்கும் ஆபத்து கிடையாது. எனக்கு மிமிக்ரி தெரியுங்கிறதுனால பெண்கள் குரல்ல பேசி அசத்திடுவேன். ஆர்த்தி, நான் அடையாறு ஹோட்டல்ல அறை எடுத்திருக்கேன். பகல் பொழுது அங்க, ராத்திரி இங்க. எதுக்கு இப்படி? விடுதியில நீங்களெல்லாம் எப்படி இருக்கீங்க, உங்க பொழுதுபோக்கு நடைமுறை பழக்க வழக்கங்கள் எப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சு எழுதுனுங்கிறது என் மேலிடத்து உத்தரவு. அந்த உத்தரவை தூக்கி குப்பையில போடு. ஏன் ஆர்த்தி? சாத்தியமே இல்ல. லெட்ரின் குளிக்கிறது எல்லாம் நினைச்சு பார்த்தா பயங்கரமா இருக்கு. அத பத்தியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இங்க முடியாது போனா என் அறைக்கு போய் அதெல்லாம் முடிச்சுக்கிற. விடுதியில பெண்கள் கண்ணா பின்னான்னு இருப்பாங்க. ஐயா ஆஞ்சநேயர் பக்தரு, அதெல்லாம் பார்த்து சபலப்பட மாட்டாரு. உன் குரங்கு சேஷ்ட எனக்கு தெரியும். தியேட்டர்ல 3 மணி நேரம் என்ன சும்மா படம் பார்க்கவே விட மாட்ட. அது கட்டிக்க போறவகிட்ட குறும்பு. ஆம்பளைங்களை பத்தி எங்களுக்கு தெரியும்பா. பொண்டாட்டியோட போனாலும் அடுத்தவளை பாப்பீங்க. அப்போ என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல, அதனால மறுக்கிற. அது மட்டும் காரணம் இல்ல, வார்டனே ரொம்ப கண்டிப்பு. விருந்தாளியெல்லாம் தங்க வைக்க அனுமதியே இல்ல. பெரிய இடத்துல சிபாரிசு பண்ண சொல்றேன். எப்படியா இருந்தாலும் பிரச்சனை தான். அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான காரணம். 1 மாசத்துக்கு முன்னால மொட்டை மாடியில ஒரு மாணவி மர்மமான முறையில செத்து போயிட்டா. கொலையா தற்கொலையாயின்னு போலீஸ் அடிக்கடி வந்து விசாரணை செஞ்சுட்டு போகுது. இந்த மாதிரி நேரத்துல இது போல காரியம் வம்புசாமி, என்ன ஆள விடு. ஆர்த்தி அடுத்து பேசாமல் ஓடி போனாள். விக்னு திகைத்தான். முகத்தில் ஏமாற்றம். அத்தியாயம் 2. ஆர்த்தி அப்படி ஓடி வந்தாலும் மனது சரியில்லை. ஆண்கள் இல்லா தைரியம். உடை உறுப்புகளை பற்றி கவலைப்படாமல் பெண்கள் அவரவர் இஷ்டத்திற்கு தெரிவார்கள். ஆடல் பாடல் என்று ஒரே கும்மாளம். இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு ஆண் இருந்தால் இப்படி இருக்கும். மீனாவிற்கு தெரிந்தால் கொன்று போட்டு விடுவாள். அவளை தவிர்த்து விடுதிக்கு தெரிந்தால் ஆள் தப்பிவிட்டாலும் இவளை பின்னி எடுத்து விடுவார்கள். இதில் மாலாதான் ரொம்ப நல்ல பெண். அனாவசிய பேச்சு பழக்கமெல்லாம் கிடையாது. கல்லூரி விட்டு வந்ததும் நைட்டிக்கு மாறி படிப்பு படிப்பு படிப்பு. இதைவிட அதிகம் குறைவாய் வீட்டுக்கு வீடு வாசல்படியாய் ஒவ்வொரு அறையிலும் லூட்டிகள் நடக்கும். சனி ஞாயிறு விடுப்பு நாட்களில் வேடிக்கை வினோதங்கள் நிறைய உண்டு. தப்மேஸ், மியூசிக்கலி என்று அங்கங்கு கைபேசிகள் படப்பிடிப்புகள் நடக்கும். பெரும்பாலான குளியலறைகளில் தாழ்பால்கள் இருக்காது. எவராவது சொந்த செலவில் போட்டாலும் அதை யாராவது உடைத்து தூக்கி எறிந்து விடுவார்கள். காரணம், சடார் என்று கதவை திறந்து நிர்வாணமாக குளிக்கும் எவளையும் அலற வைக்க இந்த ஏற்பாடு. இரவு 7 மணிக்கு மேல் ஒருத்தி குளிக்க வருவாள். மேலே ஒன்றும் போடாமல் இடுப்பில் ஒரு துண்டை மட்டும் கட்டிக்கொண்டு டாப்லெஸ்ஸாக வராண்டாவில் இந்த கோடியிலிருந்து அந்த கோடிக்கு வந்து குளியலறைக்குள் நுழைவாள். சமயத்தில் எவளாவது வந்து அந்த துண்டையும் விளையாட்டுக்கு உருவி அவளை நிர்வாணமாக்கும் காட்சியும் நடக்கும். அவள் அதை பற்றி கவலைப்பட மாட்டாள். பார்த்துட்டு போங்களேண்டி நொடித்து விட்டு போவாள். ஒரு நாளைக்கு இப்படியே நடந்து மிஸ் மெட்ராஸ் ஆகி காட்டுற பயமுறுத்துவாள். மெட்ராஸ் என்ன, மிஸ் வேர்ல்டு ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்ல. மற்றவர்கள் அவளை கிண்டலடிப்பார்கள். ஒரு நிமிஷம் ஆம்பளையா இருக்க முடியாது. அப்படியே இருந்தாள் என்று தெரிந்தால் அத்தனை பெண்களும் அகப்பட்டவனை எப்படி தாக்குவார்கள் என்று சொல்ல முடியாது. நினைவு பயங்கரமாக இருக்க ஆர்த்தி தலையை குலுக்கிக் கொண்டாள். வார்டன் புவனசுந்தரி ஏற்கனவே கெடுபிடி. அந்த பெண் கொலை தற்கொலைக்கு பின் மோசம். பெற்ற அப்பா வயதானவராய் வந்தாலும் 6 மணிக்கு மேல் காம்பவுண்ட் பக்கம் ஆண்வாடை அடிக்கக்கூடாது. நாயாக குலைப்பாள். கண்டிப்பாய் இப்போ பார்க்க முடியாது, கராராய் சொல்லி துரத்துவாள். தப்பித்தவறி அம்மா, அக்கா, தங்கை, தோழி போன்ற பெண் விருந்தினர்கள் வந்தால் 2-3 நாட்களுக்கு மேல் தங்கவிட மாட்டாள். இப்படியெல்லாம் இருக்கும் போது ஒரு ஆண் வர எப்படி சாத்தியம்? 10 நாள் தங்க முடியும். மதியத்திற்கு மேல் மீனா நிரஜா கடற்கரைக்கு சென்றார்கள். இவளும் மாலாவும் செல்லவில்லை. மாலை 6 மணிக்கெல்லாம் அறைக்குள் மீனாதான் முதலில் வந்தாள். டொயிங் அறையில் குதித்து கையில் உள்ள சென்ட் பாட்டிலை எடுத்து இடது கையை உயர தூக்கி அக்களில் ஸ்ப்ரே செய்தாள். வாசனை கமகமவென்று அடித்தது. ஏதுடி? ஆர்த்தி ஆச்சரியமாக கேட்டாள். உன் ஃப்ரெண்டு கொடுத்தா.
ஏன் ஃப்ரெண்டா? ஆமாம், பேகம். என்ன உளர்ற? எனக்கு பேகம்னு ஃப்ரெண்டே கிடையாது. ஆனா உன்னை தேடி வந்திருக்காளே. எங்க? இங்க அறையில பால்ய சிநேகிதி ஆர்த்தி இருக்கா. அவளோட அறைத்தோழி மாலா இருக்கா. வாமா பேகம் வா. மீனா அரைவாசலை பார்த்து மாயி சினிமா டைலாக் விட கருப்பு முக்காடிட்ட உருவம் உள்ளே வந்தது. அவளை தொடர்ந்து நீரஜா பெரிய சூட்கேஸை இழுத்துக்கொண்டு உள்ளே வந்தாள். ஏய், யார் நீ? ஆர்த்தி அதட்டினாள். என தெரியல. அவள் முக முக்காட்டை தூக்கி அவளை பார்த்து கண்ணடித்தாள். ஆர்த்திக்கு தலையை சுற்றியது. ஒரே ஒரு வினாடிதான். அடுத்த வினாடி சமாளித்து வாடி அவசரமாக வெளியே தள்ளி கொண்டு வந்தாள். தனியே பேசணும், தோட்டத்துக்கு போகலாம். வந்த ஆள் கையை பிடித்து தடதடவென்று இழுத்துக்கொண்டு மைதானத்திற்குள் வந்தாள். மரத்தடியில் நிறுத்தினாள். வந்த வேகம் மூச்சு வாங்கியது. என்ன விக்னே, இப்படி பண்ணிட்டீங்க? ஆர்த்திக்கு குரல் நடுங்கியது. நான் உன்ன கேட்டேன், மறுத்த, வந்துட்டேன். புரியாமல் பார்த்தாள். ஆர்த்தி, சலூன் போனேன், கட்டிங் ஷேவிங் முடிச்ச, அப்படியே நெஞ்சு கை காலில் உள்ள முடியெல்லாம் எடுத்த. அங்கிருந்து ஜவுளி கடைக்கு போய் 4 சுடிதாரு 4 பர்தா வாங்கி சூட்கேஸ்ல அடைச்சு என் அறைக்கு போனேன். ஒரு பர்தா தலையில விக்கு துணையோட வார்டன் கிட்ட வந்த. நான் திருநெல்வேலியிலிருந்து வர்றேன்னு உன் ஊர் பேரை சொல்லி, நான் ஆர்த்தியோட பாலிய சிநேகிதி. எனக்கு இங்க ஒரு கம்பெனியில வேலை கிடைச்சிருக்கு, நாளைக்கு வேலையில சேரணும். எனக்கு இங்க ஆர்த்தியை தவிர வேற யாரையும் தெரியாது. வெளியில தனியா தங்க பயமா இருக்கு. நான் வாடகைக்கு அறை பிடிக்கிற வரைக்கும் ஒரு 10 நாள் ஆர்த்தியோட தங்க நீங்க உதவி செய்யணும்னு சொல்லி, இந்தாங்க என் பிரதர் துபாயிலிருந்து அனுப்பின சென்ட்டு சோப்புன்னு 2 சென்ட் பாட்டில் 2 சோப்பு எடுத்து நீட்டி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு ஒரு போடு போட்டேன். ஆளு அசந்துட்டா. பெண்ணுக்கு பெண் உதவி, தாராளமா தங்கிக்கோமா அப்படின்னு சொல்லி என் உதவியாளை கூப்பிட்டு, இவங்கள கொண்டு ஆர்த்தி அறையில கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னான். அதுக்குள்ள மீனா நீரஜா வந்தாங்க. ஆர்த்தி விருந்தாளி கூட்டிட்டு போ அப்படின்னு அனுப்புனாங்க. இங்கே வந்துட்டேன், முடித்தான். ஆள் சரியாய் திட்டமிட்டு புத்திசாலித்தனமாக வந்திருக்கிறான். புரிய, நீங்க வந்தது பிரச்சனை இல்ல, உடனே திரும்பி போயிடுங்க கெஞ்சினாள். முடியாது, நான் வார்டன் கிட்ட போய் நீ என் ஃப்ரெண்டு இல்லேன்னு சொல்லுவேன். தாராளமா சொல்லு, நான் இப்போ உன் தயவுல வரல, வார்டன் தயவுல வந்திருக்கிறேன். வெளியே அனுப்ப மாட்டாங்க. வாக்கு கொடுத்ததுக்காவது இங்க வேற யார் அறையிலாவது தங்க வச்சு அனுப்புவாங்க. அதே சமயம் உன்னால என்ன காட்டி கொடுக்க முடியாது. அடிக்கநாள் பார்த்தான். என்ன சரியான தர்ம சங்கடத்துல மாட்டி விடுறீங்க. ஆர்த்தி கையை பிசைந்தாள். என்ன தர்ம சங்கடம்? இவனே அவளை கிள்ளினான். நீங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அவஸ்தை. உங்க வேஷம் கொஞ்சம் கலைஞ்சாலும் ஆபத்து. லெட்ரின் போறது, குளிக்கிறது, உடமாத்துறதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. விடு, உள்ளே வந்தாச்சே, சமாளிச்சுக்கலாம். ஆர்த்திக்கு பேச்சு வரவில்லை. சிறிது நேரம் பேசாமல் இருந்து யோசித்தார். சமாளிப்பதை தவிர வேற வழி இல்லை. தோன்றியது கொஞ்சம் தெளிவு வந்தது. இங்க பெண்கள் கண்ணா பின்னான்னு இருப்பாங்க, நீங்க ஒழுங்கு மரியாதையா இருக்கணும் கராராக சொன்னாள். மகாராணி உத்தரவு. கண்டதை பார்த்துட்டு என்ன தொந்தரவு செய்யக்கூடாது. அடுத்த கண்டிஷனையும் போட்டாள். சரி, அப்புறம் நான் ஆர்த்தி, நீ பேகம், நாம மறந்தும் மறக்கக்கூடாது. நான் மறக்க மாட்டேன், நீ மறக்காம இருந்தா சரி. மறக்க மாட்டேன், சரி வா. அழைத்து கொண்டு அறைக்கு வந்தாள். இருவரும் நுழைந்தார்கள். ஃப்ரெண்டு கூட பேசியாச்சா? மாலா அரைத்தோழி கேட்டாள். பேசியாச்சு. பேகம் சூட்கேஸை திறந்து மாலா ஆர்த்திக்கு தலைக்கொரு சென்ட் பாட்டில் கொடுத்தாள். அறையில் விஜய் அஜித் படங்கள் ஒட்டியிருந்தது. கொடிகளில் பிரா பெட்டிக்கோட் வகையாராக்கள் தொங்கின. 8:30க்கெல்லாம் சாப்பிடச் சென்றார்கள். படுக்கும்போது ஆளை கட்டிலில் படுக்க வைப்பதா தரையில் உருள வைப்பதா என்று ஆர்த்திக்கு குழப்பம், பிரச்சனை. நான் கீழே படுத்துக்கிறேன். அவள் குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தாள். ஆர்த்தி தன்னுடைய பெட்ஷீட் தலையணை தன் கட்டிலுக்கு அடியிலே போட்டு கொடுத்தாள். படுக்கும்போது, பேகம், நீங்க படுக்கும்போது கூட உங்க பர்தாவை கட்ட மாட்டீங்களா? நீரஜா கேட்டாள். மாட்டேன். ஏன்? என் வீட்லயே அப்படித்தான் படுப்பேன், பழகி போச்சு. காலையில பளபளவென்று பொழுது விடியும் பொழுது ஆர்த்தி வழக்கமாக கண் விழித்தாள். படுக்கையில் விக்னி இல்லை. மனதுக்குள் விழுக்கென்று ஒரு குலுக்கல். திடுக்கிட்டாள். அத்தியாயம் 3. அவன் அறைக்கு வெளியே பர்தாவுடன் நின்று பால்கனியில் சுவரில் கை வைத்து சாய்ந்தபடி மைதானத்தை பார்த்து கொண்டிருந்தான். ஆர்த்தி மெல்ல வந்து பின்னால் நின்று பார்த்தாள். தொடைகளை இறுக்கி பிடிக்கும் வெள்ளை அரைக்கால் சட்டை, டி ஷர்ட்டுகளில் பெண்கள் பூப்பந்து கூடைப்பந்து விளையாடி கொண்டிருந்தார்கள். நீரஜா லெக்கின்ஸ் இறுக்கமான மேலாடையில் ஸ்கிப்பிங் ஆடிக்கொண்டிருந்தாள். அவள் குதிப்பதில் முயல் குட்டிகளா இளமைகள் குதித்தன. ஆர்த்தி அக்கம் பக்கம் பார்த்தாள். யாரும் இல்லை. வடவா, இதையெல்லாம் ரசிக்கத்தான் உள்ளே நுழைஞ்சியா? அவன் காதில் ஓதினாள். ஆமாம், விக்னே அலட்டல் இல்லாமல் சொன்னான். பார்க்க கண் இருக்காது,
நோண்டிடுவேன். புள்ளிமான்கள் கூட்டத்துல புலி இருக்கிறது தெரிஞ்சது. மவளே, நீ செத்த. ஆர்த்தி, யாரது? உன் கெஸ்டா? பல் விளக்கியபடி பால்கனியில் நடந்து வந்த ஒருத்தி கேட்டாள். ஆமா. எங்கே படிக்கிறாங்க? படிச்சு முடிச்சு அம்பத்தூர்ல வேலை கிடைச்சிருக்கு, இன்னைக்கு ஜாயின் பண்றா. ஓ, ஒர்க்கிங் உமனா? என்ன வேலை? ஸ்டெனோ. சம்பளம் 30,000. அவள் அகன்றாள். ஆர்த்தி, இப்ப சொன்ன இதே பொய்ய எல்லார்கிட்டையும் சொல்லு. மாத்தி சொல்லி வம்பள மாட்டி விட்டுடாத. அடுத்து சாயந்தரம் வந்ததும் என்ன எல்லா அறைக்கும் அழைச்சிக்கிட்டு போய் அறிமுகப்படுத்து, விக்னு சொன்னான். எதுக்கு? எவ எங்க இருக்கான்னு நோட்டம் போடவா? அதுக்கு இல்ல. அப்படி அறிமுகப்படுத்தாம விட்டீன்னா உன்னையும் என்னையும் பாக்குறவங்களெல்லாம் விசாரிப்பாங்க. இந்த பொய்ய மாத்தி சொல்ல வேண்டி வரும். ஆகையினால இந்த பொய்ய ஒரே மூச்சுல எல்லார்கிட்டையும் அவிழ்த்து விட்டுட்டு வந்துட்டோம்னா மறுபடி பாக்குற யாரும் நம்ம இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க, விசாரிக்க மாட்டாங்க, ஆபத்து இருக்காது என்றான். ஆளு முன் யோசனை புத்திசாலித்தனமா தான் இருந்தது. சரி, தலையாட்டினாள். இருவரும் அறைக்குள் சென்றார்கள். மாலா எழுந்து படுக்கையை சரி செய்தபடி குட் மார்னிங் பேகம் சொன்னாள். நிரஜா மல்லாந்து படுத்திருந்தாள். மார்பு வானத்தை பார்த்து கொண்டு கண்களை குத்தியது. மீனா ஒரு கழுத்து படுத்திருந்தாள். நைட்டியில் கழுத்து பக்கம் விலகி உள்ளே இருப்பது தெரிந்தது. இதெல்லாம் பழக்கமாக இருக்கும் சர்வ சாதாரணமான காட்சிதான். இருந்தாலும் இப்போது ஆர்த்திக்கு சங்கடமாய் இருந்தது. உடல் கூசியது. எழுந்திருங்கடி, ஆளுக்கொன்று சுளீர் என்று வைத்து எழுப்பினார். துடித்து பிடித்து விழித்த அவர்கள், எதுக்கு இப்போ எழுப்புன? முணுமுணுத்து எழுந்தார்கள். அடுத்து அவர்கள் காலை கடன் படிப்பு என்று இருந்தார்கள். பேகத்திற்குத்தான் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவனும் ஒரு புத்தகம் எடுத்து வைத்துக் கொண்டு படித்தான். 8 மணிக்கெல்லாம் மல்லிப்பூ மல்லிப்பூ கீழே குரல் கேட்டது. இங்கே பூக்காரி எல்லாம் வருவாளா? ஆர்த்தியை பார்த்து பேகம் ஆச்சரியமாக கேட்டான். எங்களுக்கு தினம் 8 மணி அடிக்கிறவளே அவதான் என்று சொல்லி நிரஜா காசை எடுத்துக்கொண்டு கீழே சென்றாள். திரும்ப வரும்பொழுது கையில் 10 முழங்கள் கொண்டு வந்தாள். ஆளுக்கு 2 முழம் வீதம் பேகத்திற்கு ஒரு பங்கு கொடுத்தாள். எனக்கு பழக்கமில்ல. மறுக்க? என்ன பழக்கமில்லையா? நீரஜா ஆச்சரியமாக கேட்டாள். மல்லிப்பூ மட்டும் தலையில வச்சா எனக்கு தலைவலிக்கும் சமாளித்தான். ஆமாண்டி, அவளுக்கு ஒத்துக்காது. ஆர்த்தி அவசரமாய் வக்காலத்து வாங்கி அதை வாங்கி தன் தலையில் வைத்துக் கொண்டாள். அடுத்து 8:30 மணியிலிருந்து கேண்டீன். 9:30 மணிக்கெல்லாம் படைப்படையாய் மாணவிகள் கல்லூரிக்கு கிளம்பினார்கள். அதுவரை ஆள் அரவமற்றி இருந்த அந்த சாலை இப்போது வண்ணத்து பூச்சு கூட்டங்களாய் இருந்தது. சைட் அடிக்க மாணவர்கள் இளைஞர்கள் இல்லை. எப்படி இது? வேகத்திற்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன, ஒருத்தனை கூட சைட் அடிக்க காணோம்? அருகில் நடந்து வந்த ஆர்த்தியை கேட்டே விட்டான். அதெல்லாம் இல்ல, 15 நாளைக்கு முன்னாடி எல்லாம் அவனுங்க தொல்லை தாங்க முடியாம இருந்துச்சு. மொட்டைமாடி கொலையிலிருந்து போலீஸுக்கு பயந்து ஒரு பையன் இங்க நிக்கிறதில்ல சொன்னான். கல்லூரி வர அவர்கள் நுழைந்தார்கள். வேகம் கல்லூரி தாண்டி பேருந்து நிறுத்தம் வந்து டாக்ஸி பிடித்து தன் ஹோட்டல் அறைக்கு வந்தான். இரவு சரியாய் உறங்காததால் கண் எரிந்தது. அறையை பூட்டிக் கொண்டு படுத்தான். நல்ல தூக்கம். மாலை 6 மணிக்கு விடுதி நோக்கி வந்தான். தொலைவிலேயே மாடி வராண்டாவில் போலீஸ் தலைகள் தெரிந்தது. சப் இன்ஸ்பெக்டர் 4-5 மாணவிகளை விசாரித்துக் கொண்டிருந்தார். ஒரு கான்ஸ்டபிள் அருகில் இருந்தான். இந்த நேரத்தில் அங்கு தலை காட்டினால் வம்பு. யார் புது ஆள், என்ன ஏது என்று விசாரித்து நோண்டி நொங்கெடுத்து விடுவார்கள். வேஷம் கலைந்தால் ஆபத்து. உணர்ந்த வேகம் போலீஸ்காரர்கள் வெளியேறும் வரை விடுதிக்குள் நுழையாமல் வெளியே இருந்தார். சிறிது நேரத்தில் அவர்கள் விசாரணையை முடித்துக்கொண்டு வெளியேறினார்கள். அதற்கு மேலும் 10 நிமிடம் கழித்து தாமதமாக விடுதிக்குள் நுழைந்தார். போலீஸ் பயம் இன்னும் மிச்சம் இருந்ததால் மாணவிகள் அறைகளை விட்டு வெளியே வராமல் இருந்தார்கள். வேகம் அறைக்கு சென்றான். அங்கு ஆர்த்தி மட்டும் இருந்தாள். முதலில் எல்லா அறைகளுக்கும் சென்று வரலாமா, இல்லை போலீஸ் விசாரணையை பற்றி விசாரிக்கலாமா என்று அவனுக்குள் சின்ன தடுமாற்றம் தெரிந்தான். ஆர்த்தி அருகில் சென்று அமர்ந்தான். ஏறிட்டாள். போலீஸ் உன்னை விசாரிச்சுதா? இல்லையே. பின்ன ஏன் டல்லா உட்கார்ந்துருக்க? செத்து போனவளை பத்தி யோசனை. என்ன யோசனை? நல்லவளுக்கு ஏன் இப்படி அநியாய சாவுன்னு நினைக்க கஷ்டமா இருக்கு. ஏறிட்டாள். சித்ரா தினம் அதிகாலை மொட்டை மாடியிலே போய்தான் ஸ்கிப்பிங் செய்வாள். அன்னைக்கும் அப்படி போனவள் அளவை அடிச்சுக்கிட்டு கீழே வந்தாள். இவள் அறையிலேயே எல்லோரும் முழிச்சுக்கிட்டோம். என்னடின்னு விசாரிச்சா அவளால சொல்ல முடியல. ஒருவாறு திக்கி திணறி மூச்சு விட்டு மேலே பொணம்னு சொன்னான். ஓடி போய் பார்த்தோம். மொட்டை மாடி நிலண்டை ஓரம் சுபாசினி மல்லாக்க புணமா கிடந்தாள். கண் விழிச்சிருந்தது. அப்புறம் வடன்கிட்ட சொல்லி போலீஸை வரவழைச்சு ஆர்த்திக்கு துக்கம் தொண்டையை அடைத்து கண்கள் கலங்கியது. துடைத்து கொண்டாள். இறந்தவள் எவ்வளவு தூரம் நல்லவளாக இருந்தால் இப்படி மற்றவள் மனதை பாதித்திருப்பாள். நினைத்து பார்க்க வேகத்திற்கு நெகிழ்ச்சியாக இருந்தது. கொலையா என்று கேட்டான். கொலையா தற்கொலையான்னு தெரியல. போலீஸு 2 கோணத்திலையும் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனா என்ன பொறுத்தவரை தற்கொலையாய் தெரியல.
அவள் தற்கொலை செய்து கொள்ற அளவுக்கு கோலையும் இல்ல, பிரச்சனையும் இல்ல. கொலையா? அப்படியும் முடிவுக்கு வர முடியல. உள்ளே வெளியே அவளுக்குன்னு எதிரிகள் கிடையாது. காதல் தோல்வி? இல்ல. காதல் உண்டா? சிக்கல. அவ எந்த அறையில தங்கியிருந்தா? அறையன் 28. அறை தோழிகள்? மன்மத தேவி, வள்ளி, வனஜா. அவளுங்க எப்படி? நல்ல மாதிரிதான். பின்ன எப்படி கொலை? அவ சாவுல மர்மம் இருக்கு. என்ன மர்மம்? அதுதான் புரியல. போலீஸ் விசாரணையும் தெரியல என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே நிரஜா, மீனா நுழைந்தார்கள். உன் தோழிகிட்ட சுபாசினி சாவெல்லாம் சொல்லியாச்சா? அப்படியே அவ தினம் ராத்திரி ஓலமிடும் விஷயத்தையும் சொல்லி பயமுறுத்த வேண்டியதுதானே? மீனா குண்டை போட்டாள். என்ன, ராத்திரி நேரத்துல ஓலமா? வேகத்திற்குள் அதிர்வு வந்து துணுக்குற்றாள். ஆமாம், ராத்திரி 12 மணிக்கு மேல விடாம கொஞ்ச நேரம் மொட்டை மாடியில ஒரு விசித்திரமான சத்தம் கேட்கும். யாரோ கழுத்தை நெரிச்சு கொல்ற மாதிரியும் சுபாசினி மூச்சு திணறி சாவுற மாதிரியும் கேட்கும். நிஜமாவா? ஆமா, இந்த விடுதியில எல்லோரும் கேட்டிருக்காங்க, நாங்களும் கேட்டிருக்கிறோம். அதனால ராத்திரி 10 மணிக்கு மேல யாரும் அறைய விட்டு வெளியே வர்றதில்ல. ஆட்டம் பாட்டமெல்லாம் ராத்திரி 10 மணியோட சரி. நீரஜா சொல்லி முடித்தாள். வேகத்திற்கு நினைத்து பார்க்கவே குலை நடுக்கமாக இருந்தது. அத்தியாயம் 4. எல்லோரும் படுக்கையில் படுத்து விளக்கை அணைத்த பிறகு, ஏன் வேகம், ஆவின்னு ஒண்ணு இருக்கா? நீரஜா பேச்சை ஆரம்பித்தார். மற்ற மூவரும் காதுகளை தீட்டிக் கொண்டார்கள். எந்த நேரத்துல என்ன பேச்சடி பேசுற? பேசாம மூடிக்கிட்டு படு, காலையில பேசலாம். மாலா கடுப்படித்தாள். அவளுக்கு பேய் பிசாசு என்றால் பயம். உனக்கு பயமா இருந்தா கண்ணையும் காதையும் மூடிக்கோ. காதை முடிக்கிறேன், ஆனா கண்ணை மூடுனா வெறும் பேய் பிசாசா தெரியுது, நடுங்கினாள். அப்படின்னா நீ போய் ஆர்த்தியோட படு, நான் வேகத்துக்கிட்ட பேசுறேன். வாடி. ஆர்த்திக்கும் வேகம் என்ன சொல்கிறான் என்று கேட்க ஆசை. மாலாவை அழைத்தாள். அவள் அழைத்ததே போதுமென்று உடனே எழுந்து ஓடி வந்து படுத்து ஒட்டி கொண்டாள். வேகம், உனக்கு பயமா இல்லையே? மீனா கேட்டாள். இல்ல இல்ல. அப்படின்னா சொல்லு, பேயி பிசாசு ஆவின்னு ஒண்ணு இருக்கா? இருக்கிறதா கேள்வி, நம்பிக்கை. எப்படி? விபத்து தற்கொலைன்னு விதி முடியாம செத்து போற உயிர்களுக்கு மேலே இடமில்லையா? அதுவரை அந்த உயிர் இங்கே ஆவியா உழவுதான். அந்த ஆவி காற்றை விட கொஞ்சம் கனமா இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள், பேய் பிசாசு நம்பிக்கையாளர்கள் சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. கடவுள் போல இதுவும் சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கு. அவிட்டம்? பணத்தை சுடுகாட்டுல புதைச்ச பிறகு அது அவிட்டமா வீட்டுக்கு வந்து போறதா கிராமத்துல இன்னும் நம்பிக்கை இருக்கு. சுடுகாடு தூரம் இருக்குது. பணம் தூக்கி போகும்போது பொறி தூவுறது, மூளைக்கு மூளை பச்சை மட்டை கீத்து வச்சு அது மேல இளநீ சீவி வைக்கிறதெல்லாம் பொறுக்கி தின்னுட்டு தாகத்துக்கு இளநியை குடிச்சிட்டு வர்றதுக்குள்ள பொழுது விடிஞ்சிடும். அவிட்டம் வீட்டுக்கு வராம திரும்பி சுடுகாட்டுக்கு போயிடும்னு நம்புறாங்க. இதெல்லாம் இந்துக்கள் பழக்க வழக்க நம்பிக்கையாச்சே, உனக்கு எப்படி தெரியும்? நீரஜா தடநாடியாக கேட்டாள். வேகத்திற்கு அப்போதுதான் தன் தவறு தெரிந்தது. அதிகம் ஜாக்கிரதை தேவை என்பதும் புரிந்தது. எங்க குடும்பம் கிராமத்துல இருக்கு. அங்க நாங்க மட்டும்தான் முஸ்லீம், மத்தவங்க எல்லாரும் இந்து. உங்க பழக்க வழக்கமெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். எல்லோரும் எங்களை முஸ்லீம்னு ஒதுக்காம முறை வச்சு அழைச்சி பழகுவாங்க. எங்க வாப்பா அங்க எல்லாருக்கும் வாப்பா, என் அம்மா எல்லாருக்கும் மதினி, நான் தங்கச்சி. அண்ணன் பேரு மறைக்கான் சொன்னான். யாரும் பதில் பேசவில்லை, மௌனமாக இருந்தார்கள். இந்த இந்துக்கள் நம்பிக்கைய தகர்த்தான் கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ்கள் ஊருக்கு நடுவுல இல்ல கொஞ்சம் ஒதுக்குப்புறமா கல்லறை புதைக்கிற மைதானங்களை வச்சிருக்கிறதா எனக்கு தோணுது. இடையே தன் கருத்தையும் விட்டான். வேகம், நீ பேய பாத்திருக்கீங்களா? மீனா கேட்டாள். பார்க்கல. பேயி கருப்பு உருவமா வரும், வெள்ளை உருவமா காலில்லாம நடந்து போகும்னு சொல்றதையெல்லாம் நம்புறியா? பேச்சு போருண்டி, தூங்குங்க. மாலாவிற்கு அதற்கு மேல் பயம் தாக்கு பிடிக்க முடியவில்லை சொன்னார். நிரஜாவிற்கு அவளை இன்னும் சிந்தி பார்க்க ஆசை. வேகம், பதில் சொல்லு என்றாள். வேண்டாம், அப்புறம் மாலாவுக்கு நாமளே பேய ஓட்டணும். இவனுக்கும் நிறுத்த ஆசை சொன்னான். கடைசியாய் ஒரு கேள்வி. விபத்து தற்கொலை கொலைகள்னு உயிர் விட்ட இடத்துல எல்லாம் இந்த கத்தல் அலறல் சாத்தியமா கேட்டார். உண்மை என்று ஒரே போடாய் போட்டு வேகம் குப்புறப்படுத்தார். அதற்கு மேல் நிரஜாவும் கேட்கவில்லை. தூக்கம் வந்து கண்ணை மூடினார். வேகம் தூங்கவில்லை. கண்களை மூடி காதுகளை தீட்டிக் கொண்டார். மறுநாள் மாலைதான் வேகம் ஆர்த்தியின் உதவியுடன் விடுதியின் எல்லா அறைகளுக்கும் போய் எல்லோரையும் பார்த்தாள். ஏறத்தாழ எல்லா அறைகளும் ஒரே அளவில் 4 கட்டில், ஒரு மேஜை, நிலை கண்ணாடிகளுடன் இருந்தது. புத்தகங்கள் ஒழுங்கற்று தாறுமாறாகவும் கொடிகளில் அவரவர் ஐட்டங்களும் தொங்கின. சுவர்களில் இந்தி தமிழ் சினிமா ஆண் நட்சத்திரங்களின் போஸ்டர்கள்,
சில அறைகளில் ஜட்டியுடன் முறுக்கேறிய ஆண் அழகர் போஸ்டர்கள் என்று அவரவர் ரசனைக்கேற்ப இருந்தன. சில மாணவிகள் கைகளில் செல்போன் வைத்திருந்தார்கள். ஒரு சிலர் தங்கள் அறைகளில் சொந்தமாக தொலைக்காட்சி பெட்டிகள் வாங்கி வைத்திருந்தார்கள். இன்னும் சில இடங்களில் டேப் ரிகார்டர், பிசிடி, FM ரேடியோ என்று வசதிக்கேற்ப இருந்தது. விடுதி, வேலைக்கு சென்று திரும்பும் பணிப்பெண்கள் தங்குமிடம் போலிருந்தது. இப்படி மாணவிகள் வசதியாய் இருந்தால் எப்படி படிப்பார்கள்? படிப்பில் எவ்வாறு கவனம் செலுத்த முடியும்? ஒரு பேட்டியின் போது ஒரு முக்கிய புள்ளி ஒருவர் சொன்னது இவனுக்குள் ஞாபகம் வந்தது. கல்வி முதல்ல துண்டாவும் அறிவை வளர்க்குற இடமாவும் இருந்துச்சு. இப்போ நல்லா வியாபாரமாக்கி போச்சு. மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, கலைக்கல்லூரின்னு எல்லா வகை கல்லூரிகளையும் தனியார்கள் சகட்டு மேனைக்கு திறக்கிறாங்க. அவங்களுக்கு வியாபாரம் நடக்கணும், கல்லா நிரப்பணுங்கிற என்பதற்காக மாணவ மாணவிகளுக்கு சகல வசதிகளும் செஞ்சு தர்றாங்க. மாணவ மாணவிகளும் இப்போ படிப்பை பத்தி கவலைப்படுறதில்ல, காசு கொடுத்து வாங்கிடலாங்கிற தைரியத்துல இஷ்டப்படி இருக்கிறாங்க. நிர்வாகத்தாலையும் இத கட்டுப்படுத்த முடியல. அவங்களே வசதி செய்து கொடுத்துட்டு கட்டுப்படுத்துறதுங்கிறது பைத்தியக்காரத்தனம். மேலும் படிக்கிறவங்க கிட்டயே அவங்க லட்சக்கணக்கில் கை நீட்டி காசு வாங்கிறதுனால வாங்கினவங்க கொடுத்தவனுங்களுக்கு அடிமையா வாய மூடி போறாங்க. கையை நீட்டி காசு வாங்காத எவரோ அவர்தான் நிர்வாகத்தை சரியா நடத்த முடியும். முன்னையெல்லாம் நாட்டுக்கு ஒரு யூனிவர்சிட்டி இருந்தது. அதுவே பின்னால மாநிலத்துக்கு ஒன்னா மாறிச்சு. இப்போ மாநிலத்துக்குள்ளேயே பல யூனிவர்சிட்டிகள், அதுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள், கட்டுப்பாடுகள், வேண்டியப்பட்டவர்கள், துணை வேந்தர்கள். நாளைக்கு இந்த நிலைமை இன்னும் மாறும். ஊருக்கொன்னு வீட்டுக்கொன்னு யூனிவர்சிட்டின்னு ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இப்பவே இதையெல்லாம் சரியான சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்து சரிப்படுத்தினாலதான் எதிர்கால கல்வி தரமானதா இருக்கும். நெத்திடியாய் சொன்னார். அவர் சொன்னது 100க்கு 100 உண்மையாகிவிடலாம். வேகத்திற்கு நினைக்கவே பயமாக இருந்தது. விடுதியில் பெரும்பாலோர் ஆர்த்திக்கு நன்கு தெரிந்தவர்களாகவும் பழக்கப்பட்டவர்களாகவும் இருந்தார்கள். ஒரு சிலர் மற்றவர்களை மதிக்காதவர்கள் போல் விதிவிலக்காய் நடந்து கொண்டார்கள். எல்லா அறையிலுமே மாணவிகள் படிப்பை தவிர விளையாட்டு, சினிமா என்று மற்றவைகளில் ஊக்கமாக இருந்தார்கள். வீண் அரட்டை கலாட்டாக்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இன்னும் சிலர் உச்சிக்கு போய் சீட்டாடி சிகரெட் பிடித்து கண்ணாடி டம்ளர்கள் மோதாமல் இருந்தார்கள். அதுவும் அறைக்கதவை மூடிக்கொண்டு 10 மணிக்கு மேல் அரங்கேறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஒரு அறையில் கோலாகலமாக கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாட்டம். அதில் பாட்டில்கள் உடைப்பதற்கு பதில் கொக்கோ கோலா உடைத்தார்கள். அதையே பீர் பிராந்தியாக நினைத்து சியர்ஸ் மோதி அருந்தினார்கள். பெண்களுக்கு இந்த கொண்டாட்டம், கோலாகலம், துணிச்சல் எப்படி வந்தது? உறுப்புகளை தவிர எல்லோருக்கும் இதயம், மூளை எல்லாமே ஒன்றென்பதால் ஆண்கள் போல பெண்கள் நடக்கிறார்களா? இதில் யோக்கியமாகவும் சிலர் இருந்தார்கள். இவர்களை எல்லாம் விட்டு விலகி மைதானத்திற்கு போய் மரத்தடியில் அமர்ந்து படித்தார்கள். அங்கும் சில மாணவிகள் செல்போனில் தங்கள் பாய் ஃப்ரெண்டுகளோடு கடலை போட்டுக் கொண்டிருந்தார்கள். இன்னும் சிலதுகள் பால்கனியில் நின்று சாலையில் போகிற வருகிற இளைஞர்களை பார்த்து, அந்த சிகப்பு சட்ட ஆளு ஜம்முன்னு ஜோரா போறான்ல, ஐய அவன் அடையும் உடையும் சாகிக்கல, அவனுக்கு தொங்கு மீச, இவனுக்கு முறுக்கு மீச, அவன் சொங்கி, அவன் சொட்ட, அவனுக்கு 50 மார்க் போடலாமா? 30 கூட தேரமாட்டான். அவன் அணைச்சா நீ தாங்க மாட்டேடி, நான் அணைச்சா நொறுங்கி போவான். இன்னும் கொச்சை கொச்சையான கெட்ட பேச்சுக்கள், கேலி சிரிப்புகள், அரட்டைகள். பெண்கள் இப்படியெல்லாம் கூட ஆண்கள் போல நடப்பார்களா? விக்னிக்கு ஜீரணிக்கவே கஷ்டமாக இருந்தது. இந்த இரவும் புரண்டு புரண்டு படுத்தான். கண்களை மூடி காதுகளை கூர்மையாக்கி கொண்டான். சிறிது நேரத்தில் அருகில் மல்லிகைப்பூ வாடை அடித்தது. யார் அது? மோகினி பிசாசா? இவனுக்குள் ஐயம் தலை தூக்கியது. மோகினி பிசாசு கிட்ட இருந்துதான் தம்பி மல்லிகைப்பூ வாட வரும். அதுக்கு மல்லிகைப்பூன்னா இஷ்டம். அசல் பெண்ணாகவே வந்து ஆளை மயக்கி போகும். தனியே கொண்டு போய் அவனை அடிச்சு சாவடிக்கும். சிறுவயதில் பாட்டி சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. இங்கே மோகினி பிசாசா? கண் விழித்தான். ஆனால் அருகில் ஒரு கருப்பு உருவம் முரட்டுத்தனமாக கவிழ அடுத்த வினாடி பேய் பேய். விக்னு அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தன்னை காட்டிக்கொள்ளாமல் பெண் குரலிலேயே அலற, ஆர்த்தி உள்பட அனைவரும் வேகம் அலறல் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு கண் விழித்தார்கள். ஆர்த்திதான் படபடத்து எழுந்து சுவரில் உள்ள சுவிட்சை போட்டாள். அறையில் விளக்கொலி பளீரென்று அடிக்க பேய் இல்லை. வேகம் மட்டும் படுக்கையில் இருந்து எழுந்து உட்கார்ந்திருந்தார். உடல் வேர்த்து முகம் வெளிரி இருந்தது. கனவு கனவு முணுமுணுத்தாள். அத்தியாயம் 5. அப்போதைக்கு யாரும் ஒன்றும் பேசாமல் படுத்தாலும் ஆர்த்திக்கே அதிர்ச்சி ஆச்சரியமாக இருந்தது. இரவின் பாதிப்பு. காலையில் எழுந்து பேகம் யாருடனும் சரியாய் பேசாமல் இருந்தது வேறு. அவளுக்கு கஷ்டமாக இருந்தது. கல்லூரிக்கு சென்றும் மனது சரியில்லை. தலைவலி என்று காரணம் எழுதி விடுப்பு எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். செல்போன் எடுத்து விக்னுவுடன் தொடர்பு கொண்டாள். எங்க இருக்கீங்க? அறையில தான். நான் உங்ககிட்ட வரணும். எந்த ஹோட்டல்? விவரம் சொல்லுங்க. ஏன்? உங்க கூட பேசணும். என்ன பேசணும்? உங்களுக்கு பேய் தொட்டு ஜுரமா என்னன்னு எனக்கு கலக்கமா இருக்குதுங்க.
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வந்து பார்த்தாதான் எனக்கு திருப்தி. சரி, விலாசம் சொன்னான். ஆட்டோ பிடித்து அந்த நட்சத்திர ஹோட்டலில் போய் இறங்கினாள். அறையை கண்டுபிடித்து அழைப்பு மணி அழுத்தி கதவு திறந்து உள்ளே நுழைந்து விக்னுவின் நெற்றியில் கை வைத்து பார்த்த பிறகே அவளுக்கு திருப்தி. ரொம்ப பயந்துட்ட என்று அமர்ந்தான். நான் பயப்படல, இவனும் அமர்ந்தான். ராத்திரி உண்மையிலேயே உங்களை பேய் அமுத்திச்சா? முதல்ல நீதான் என்ன கட்டிப்பிடிக்கிறியோன்னு நினைச்ச. அந்த மொட்டுத்தனமான அழுத்தத்தால மூச்சு முட்டினதும் தான் பேய் பேயின்னு கத்துன. பேய் அப்படித்தான் அழுத்துமா? இதுக்கு அமுக்கு பிசாசுன்னு பேரு. எங்க ஊர்ல அப்பா அம்மா கிராமத்துல நிறைய பேரை இப்படி அமுக்கி இருக்கு சொல்லியிருக்காங்க. ஆராய்ச்சியாளர்கள் இதுக்கு வேறொரு காரணம் சொல்றாங்க. மனசோட பாரம் சில சமயம் தாங்க முடியாம நல்ல தூக்கத்துல திடீர்னு உடம்ப கனமா அழுத்தும். அந்த அழுத்தம் மூச்சு முட்டும். உதறி அடிச்சு எழுந்தா சரியா ஆயிடும்னு சொல்றாங்க. எது எப்படியோ இது என்ன தொட்டது இதுதான் முதல் தடவை என்றவன் கொஞ்சம் நிறுத்தி, எனக்கு அந்த மாணவி எப்படி செத்தாள்னு விபரம் தெரியணும் ஆர்த்தி. விஷயத்திற்கு வந்தான். யாரு? சுபாசினியா? ஆமா. தெரிஞ்சு என்ன செய்ய போறீங்க? இவனுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. அவளுக்கு எதிரிகள் காதல் தோல்வி இல்ல, செத்து கிடக்க வேண்டிய காரணம் என்று முணுமுணுத்து யோசித்த விக்னு, உனக்கு தெரிஞ்சு அவள் யாருகிட்டயாவது முறைச்சுக்கிட்டாளா கேட்டான். அவ கொலைக்கு முன்னாடி நாங்க கல்லூரி போகும்போது இந்த ரோட்ல நிறைய இளைஞர்கள் வெட்டியா உட்காந்து வழிவாங்க. அதுல ஒருத்தன் குறிப்பா இவளையே சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தான். நாங்களெல்லாம் அவளை, ஏய் உன் ஆளை பாருடி, உன்னையே கவனிக்கிறான், எங்களை கவனிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு தினம் கிண்டல் அடிப்போம். இந்த கேலி கிண்டல் பொறுக்க மாட்டாத சுபாசினி ஒரு நாள் அவன் முகத்துக்கு நேரா செருப்ப தூக்கி காட்டி, இனி என்ன பார்த்த அடிப்ப அப்படின்னு சொன்னான். அடுத்த நாள்ல இருந்து அவனை காணோம். 3ஆம் நாள் அவளு போனோம் சொன்னார். ஒருவேளை அவமானப்பட்ட அவன் கொலை செஞ்சிருக்கலாமா? விக்னுவுக்கு சடக்கென்று பிடிக்கிடுத்து விட்ட தெம்பில் சொன்னான். நாங்க சொல்லி அவனை போலீஸ் விசாரணை செஞ்சாங்க. அவன் குற்றவாளி இல்ல. சுபாசினி வேற யாரிடமாவது ரொம்ப நெருங்கி பழகியிருக்காளா? வார்டன் ரொம்ப நெருக்கம். காரணம் ஒரு வகையில அவங்க 2 பேரும் தூரத்து உறவு. வார்டன் எப்படி? தங்கம். அதுல வெண்கலம் கலந்திருந்தா? அவள் பதில் சொல்லவில்லை. உங்க விடுதியில ராத்திரி நேரம் மாணவிகள் யாராவது காணாமல் போறதுண்டா? ஏன் கேக்குறீங்க? சில அயோக்கிய அதிகாரி அரசியல் புள்ளிகளுக்கு பள்ளி கல்லூரி பெண்கள் விடுதிகள் மேல ஒரு கண்ணு. வார்டனை உருட்டி மிரட்டி தங்கள் வழிக்கு கொண்டு வந்து மாணவிகளை வேட்டையாடுவாங்க. ஏன், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நட்சத்திர அந்தஸ்து வேணும் என்பதற்காக நிர்வாகமே 4 மாணவிகளை மிரட்டி அவங்க கூட கொடைக்கானலுக்கு அனுப்பியது போன வருஷம் தினசரிகள் அடிபட்டது. அப்படி இங்கேயும் நடந்திருக்குமோங்கிற சந்தேகத்துல கேட்டேன். அதெல்லாம் இங்க நடக்கல. உனக்கு தெரியுமா? ஆர்த்தி பதில் சொல்லவில்லை. வார்டனுக்கு குடும்பம் உண்டா? அடுத்து கேட்டான். இல்ல, விவாகரத்து முடிச்சவங்க. வீட்ல தனியா இருக்காங்களா? ஆமாம். வேற ஆண்கள் பழக்கம் இருக்கா? அதெல்லாம் தெரியாது. பிள்ளை குட்டிங்க? இல்ல. கடைசியாய் ஒரு கேள்வி ஆர்த்தி, அந்த அம்மாவுக்கு ஓரின சேர்க்கையில் நாட்டம் உண்டா? என்ன சொல்றீங்க? குழப்பமாய் பார்த்தாள். வார்டனுக்கு ஓரின சேர்க்கை உண்டான்னு கேட்ட. தெரியல. அந்த வகையில அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் வந்து கொண்டு போட்டு இருக்கலாம். இல்ல, இவளே அவமானம் பிடிக்காம தற்கொலை செஞ்சிருக்கலாம். ஆர்த்தி இப்படியெல்லாம் யோசிக்கவே இல்லை. சிறிது நேரம் அப்படியே மௌனமாய் இருந்தாள். உங்க கற்பனை கொஞ்சம் அதிகப்படி. எது எப்படி இருந்தாலும் நீங்க அங்க வர வேண்டாம். நீங்க சிக்கல்ல மாட்டினாலும் உயிருக்கு ஆபத்துனாலும் என் உயிர் தாங்காது. முகம் தொங்கினார். பயப்படாத ஆர்த்தி, இப்போ என் உயிரை விட எனக்கு உன்னோட உயிர் முக்கியம். உங்க விடுதியில என்னவோ நடக்குது, அதை கண்டுபிடிச்சு களையலன்னா உங்க எல்லோருக்குமே ஆபத்து சொன்னான். ஆர்த்தி அதிர்ச்சியாக அவனை பார்த்தாள். நெஜம், நீ உங்களை கிண்டல் பண்ணி சைட் அடிச்சவங்கள்ல ஒருத்தனை அடையாளம் காட்டு, நான் அங்கே இருந்து ஆரம்பிக்கிறேன் சொன்னான். சுபாசினி கொலையை கண்டுபிடிக்கத்தான் பொம்பளையா நடிச்சு பொய் சொல்லி உள்ளே நுழைஞ்சீங்களா? இவள் தனக்குள் எழுந்த திடீர் சந்தேகத்தை கேட்டாள். இல்ல ஆர்த்தி, பெண்கள் விடுதியில் பெண்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க நடவடிக்கைகள் எப்படி என்பதை பத்தி கட்டுரை எழுதத்தான் வந்தேன். வந்த இடத்துல சிக்கல். என் வேலை முடியறதுக்குள்ள இதையும் முடிக்கலாங்கிற யோசனை சொன்னான். நீங்க எதையும் முடிக்க வேணாம். கொலையோ தற்கொலையோ அத போலீஸ் கண்டுபிடிக்கும். நீங்க போய் அந்த வேலையை தொட அது உண்மையான குற்றவாளிகளுக்கு இடைஞ்சலா இருக்க உங்க உசுருக்கு ஒலை. கிளம்புங்க, இதுலயே உங்க வேஷம் களைஞ்சாலும் ஆபத்து. புறப்படுங்க சொன்னாள். பயப்படாத ஆர்த்தி, ஆபத்து வந்தா விலகிடுற. இதுக்கு மேல எப்படி தடுக்க? அடுத்து என்ன பேசுவதென்று தெரியாமல் இருவருக்கும் கொஞ்ச நேரம் மௌனம். எனக்கு ஒரு ஆச்சரியம், நேத்து ராத்திரி நீங்க எப்படி
விக்னுவாய் கத்தாமல் வேகமா கத்துனீங்க கேட்டாள். நான் முழிச்சு இருந்தேன், தப்பிச்ச. வா, கீழே போய் காப்பி சாப்பிட்டுட்டு வருவோம் இருந்தார். அதை இங்கேயே வரவழைச்சு சாப்பிடலாமே. நான் ரொம்ப நேரமா அறைக்குள்ள அடைஞ்சு கிடந்தாச்சு. ஒரு மாற்றத்துக்காக வெளியே போகலாம் வா. அடுத்து நீ முதலா என் அறைக்கு விருந்தாளியா வந்திருக்கிற, கௌரவிக்கணும். அடுத்து நம்ம 2 பேரும் தனியே சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. அடுக்கடுக்காய் காரணங்கள் சொல்லி விக்னு சட்டையை மாட்டினான். ஆர்த்தி எழுந்திருக்கவில்லை. நான் கல்லூரியில தலைவலின்னு சொல்லி விடுப்பு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். விடுதியில இருப்பேன்னு எல்லோரும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நான் உங்களோட வந்து ரெஸ்டாரண்ட்ல இருந்தேன்னா நான் தப்பா நடக்கிறதா பிரின்சிபால் வார்டன் கிட்ட யாராவது வத்தி வச்சிடுவாங்க. வச்சுட்டு போறாங்க. நான் தானே உன்னை கூட்டிட்டு போறேன். வாடி. உரிமையாய் கையை பிடித்து இழுத்து அவளை வெளியே சென்றான். ஆர்த்திக்கு அந்த இழுப்பும் உரிமையும் ரொம்ப பிடித்திருந்தது. இருவரும் கீழே போய் அந்த ரெஸ்டாரண்டில் தனியிடம் பார்த்து எதிரெதிர் அமர்ந்தார்கள். வேறர் வர சில ஐட்டங்களை ஆர்டர் கொடுத்தான் விக்னு. வேறர் அகன்றதும் தனக்கு எதிரில் தூரத்தில் அமர்ந்திருந்த ஆளை பார்த்ததும் ஆர்த்திக்கு முகம் மாறியது. அவள் மெல்ல விக்னு அருகில் குனிந்தாள். சுபாசினி, செருப்பு காட்டினவன் நமக்கு முன்னால 3வது மேஜையில இருக்கிறான் கிசுகிசுத்தாள். இவன் திரும்பி பார்த்தான். அவன் வேறர் கொண்டு வந்த பில் கொடுத்துவிட்டு எழுந்தான். விக்னு அவனை பிடிக்கும் ஆவலில், நீ சாப்பிட்டுட்டு பில்ல கொடுத்துட்டு விடுதிக்கு போ, நான் அங்க வர்றேன். தன் சட்டை பையிலிருந்து ஒரு 500 ரூபாய் நோட்டை எடுத்து இவளிடம் நீட்டிவிட்டு வேகமாக அவனை பின்தொடர்ந்தான். ஆர்த்தி எதிர்பார்க்கவில்லை. மூச்சு முட்டியது. அத்தியாயம் 6. சப் இன்ஸ்பெக்டர் சதீஷ், வயது 40, நல்ல துடிப்பான உடற்கட்டு, இளமை முறுக்காய் சாதாரண பேண்ட் சட்டையில் பட்டுக்கோட்டை அருகில் உள்ள பாலூர் கிராமத்தில் உள்ள ஒரு பெரிய வீட்டின் கதவை தட்டினார். வயது 60, வெள்ளை வேட்டி, பனியன், தலை மீசை நரை, தும்பை பூவாய் பெரியவர். பெரியநாயகம் கதவை திறந்தார். அவர் அருகில் அவர் மனைவி ஆரியமாலா. அறிமுகமில்லாத புதுமுகத்தை பார்த்ததும் அவர்களுக்கு குழப்பம். நீங்க? பெரியநாயகம் தான் வாயை திறந்தார். சதீஷ் பதில் சொல்லவில்லை. இது சுபாசினி வீடுதானே கேட்டார். ஆமா. நீங்க அவங்களோட அப்பா அம்மாவா? ஆமா. நான் சப் இன்ஸ்பெக்டர் சதீஷ். தன்னுடைய அடையாள அட்டையை எடுத்து நீட்டினார். அதில் அவருடைய புகைப்படம் சப் இன்ஸ்பெக்டர் உடையில் கம்பீரமாக இருந்தது. நான் சுபாசினி விஷயமா உங்ககிட்ட பேசணும். உள்ள வாங்க. அவர்கள் இவருக்கு வழிவிட்டு முன்னே நடந்தார்கள். நடு வீட்டிற்கு சென்றார்கள். உட்காருங்கப்பா. பெரிய நாயகம் அடுத்து அவர் மனைவி அமர இவர் எதிர் நாற்காலியில் அமர்ந்தார். உங்க பொண்ண ஏன் இங்க உள்ள கல்லூரியில சேர்க்காம சென்னையில கொண்டு போய் சேர்த்தீங்க? இங்க கல்லூரி சரியில்லை, இடம் கிடைக்கலங்கிற பொய் சல்ஜாப்பெல்லாம் வேண்டாம். உண்மைய சொன்னா சுபாசினி சாப பத்தி துப்பு துளக்க உதவியா இருக்கும். சுற்றி வளைக்காமல் நேரடியாக விஷயத்துக்கு வந்தார். அது அது என்று ஆரம்பித்து பெரிய நாயகம் மனைவியை பார்த்தார். அவள் வாயை திறக்காமல் இருந்ததை பார்த்து அடுத்து இவரும் வாயை திறக்க தயக்கம் காட்டினார். நான் சொல்றேன், அவ இங்க ஒருத்தனை காதலிச்சா. அது உங்களுக்கு பிடிக்கல. காதலுக்கு தினம் சந்திப்பு தானே வலு. பிரிச்சா சரியா போயிடும்னு நினைச்சு நீங்க அவளை சென்னையில கொண்டு போய் சேர்த்தீங்க, சரியா? ஆள் விஷயம் தெரிந்து வந்திருக்கிறார். அவர்களுக்கு புரிந்தது. இனி மறைக்க முடியாது என்பதும் புரிந்தது. ஆமா சார். பெரியநாயகம் தலையை ஆட்டினார். அவன் பேரு? இருவரையும் ஏறிட்டார். சந்தோஷ். பெரியநாயகம் சொன்னார். ஆள் இப்போ எங்கே இருக்கான்? அப்போ வேலை இல்லாம இருந்தா, இப்போ பட்டுக்கோட்டையில தங்கி எங்கேயோ வேலைக்கு போறான். எப்போதாவது இங்க அப்பா அம்மாவை பார்க்க வருவான். அவனோட பட்டுக்கோட்டை விலாசம் சொல்ல முடியுமா? தெரியும் சொன்னார். காதலுக்கு எதிர்ப்பு எப்படி? உங்க பொண்ணையும் பையனையும் கண்டிச்சீங்களா? அவனை கண்டிக்கல, இவளத்தான். படிக்கிற வயசுல இதெல்லாம் தப்பு, இது காதல் இல்ல, ஆண் பெண் இணக்கவர்ச்சி, சவகாசம் வேணாம்னு கண்டிச்ச. இத என் மகள் அவனோட காதல போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பேரும் சந்திச்சதா தெரியல. அப்புறம் நாங்களே இவ இங்க இருந்தா சரிப்படாதுன்னு சென்னைக்கு அனுப்பிச்சோம். சதீஷ் விசாரித்து வந்த உண்மையெல்லாம் சரியாக இருந்தது. அப்புறம் இன்னொரு உதவி. என்ன? உங்க மகள் இறப்புக்கு பிறகு நீங்க விடுதியிலிருந்து எடுத்து வந்த சுபாசினி உடைமைகளையெல்லாம் நான் பார்க்கணும். ஏற்கனவே போலீஸ்காரங்க அங்கேயே எல்லாத்தையும் அலாசிட்டாங்க சார். இதை பெரியநாயகம் சொன்னார். இப்போ நானும் பார்க்கணும். தாராளமா பாருங்க. பெரியநாயகம் எழுந்து எதிரில் உள்ள அறைக்கு சென்றார். சதீஷும் தொடர்ந்தார். அதுதான், நாங்க அங்க இருந்து எடுத்து வந்த அவளோட பொருட்கள். மூளையை காட்டினார். அங்கு ஒரு பெரிய சூட்கேஸும் ஒரு ட்ரங்க் பெட்டியும் இருந்தது. நாங்க எதையும் தொடல, பாருங்க சொல்லிவிட்டு அவர் மூளையில் அமர்ந்தார். சதீஷ் சூட்கேஸை திறந்து பார்த்தார். சுடிதார், பெட்டிகோட், புடவை எல்லாம் துணிமணிகளாக இருந்தது. தடயங்கள் இல்லை. அடுத்து ட்ரங்க் பெட்டியை ஆராய்ந்தார். புத்தகங்கள், நோட்டுகள் இத்தியாதி ஒவ்வொன்றாக எடுத்து புரட்டினார். ஒரு புத்தகத்தின் மூலையில் கணேஷ் எழுதியிருந்தது. முடி வைத்தார். யார் இந்த கணேஷ்? சதீஷுக்குள் கொஞ்சமாய் வண்டு குடைந்தது. ஓகே சார், நான் வர்றேன்.
விடைபெற்றுக் கொண்டு புறப்பட்டார். பட்டுக்கோட்டையில் அந்த இடம் ஒதுக்குப்புறமாக இருந்தது. அவன் அறை மாடியில் இருந்தது. ஏறி பார்த்தார். பூட்டி இருந்தது. கீழே வந்தார். வீட்டின் கதவை தட்டினார். கிழவி திறந்தாள். மேல் வீட்டு பையன்? அவரு இல்லீங்களே. எங்க? கோயம்புத்தூருக்கு போயிருக்கு. ஏன்? அங்க ஒரு மெடிக்கல் கம்பெனில வேலை. அங்க வேலை செஞ்சு இங்கே தங்கி இருக்காரா? ஊர் ஊரா பொட்டிய தூக்கிட்டு பொழைக்கிற பொழைப்பில்லையா? எங்கே தங்கனா என்னன்னு வாரத்துக்கு ஒரு முறை வரும். சதீஷுக்கு அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவரு எந்த கம்பெனில வேலை செய்யறாருன்னு தெரியுங்களா? நிர்மல் ஃபார்மாலிட்டிஸ், கோயம்புத்தூர். அவருக்கு செல் இருக்கா? தெரியலீங்க. ஆமா, நீங்க யாரு? அவருக்கு தெரிஞ்சவரு சொல்லி கிளம்பினார். அவன் கம்பெனிக்கு போன் செய்து அங்கேதான் வேலை செய்கிறானா என்று தெரிந்து கொண்டு அடுத்து அவனுக்கு செல் இருக்கிறதா இல்லையா என்று கண்டுபிடித்து, இருந்தாலும் இல்லை என்றாலும் ஆளை தேடி கண்டுபிடித்து விசாரிக்க வேண்டும். வேலையை நினைக்க பயமுறுத்தியது. மாலை 6 மணி. பேகம் விடுதிக்குள் நுழைந்த போது மீனா, நிரஜா இல்லை. மாலா சிவனே என்று கட்டிலில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தாள். ஆர்த்தி இவனுக்காக காத்து கொண்டிருந்தாள். பேகத்திற்கு இவளை தனியே அழைத்து சேரி சொல்ல ஆசை. களைப்பாக இருப்பவள் போல் நடித்து அப்பாடி ஆர்த்திக்கு அருகில் தன் தோள்பையை வைத்துவிட்டு அழுத்து அமர்ந்தாள். என்ன ரொம்ப களைப்பு? ரொம்ப வேலை. டீ சாப்பிடலாமா? மாலா வர்றையா? வரல. ஒளி வா ஆர்த்தி. வேகத்தை அழைத்துக் கொண்டு வெளியே வந்தாள். இருவரும் மாடிப்படியை விட்டு கீழே இறங்கி கேன்டீனுக்கு போய் ஆளுக்கு ஒரு காப்பி சொல்லி காத்திருந்து குடித்துவிட்டு வெளியே வந்து மைதானத்து மரத்தடியில் ஓரம் ஒதுங்கினார்கள். இருள் தன் போர்வையை மெல்ல போர்த்த மைதானத்தில் தூங்கிக் கொண்டிருந்த விளக்குகள் கண் விழித்தது. துரத்தி போன ஆளு அவனை பிடிச்சிங்களா? ஆர்த்தி அவளை அடக்க முடியாமல் கேட்டாள். பிடிச்சேன். என்ன சொன்னா? விபரம் சொல்லுங்க. விக்ரம்னு சும்மா ஒரு பேரை சொல்லி அழைச்சேன். அதுதான் அவன் பேர் போல. அப்படியே அரண்டு போய் நின்னான். அதெப்படி? சும்மா ஏதோ ஒரு பேர் சொல்லி அழைச்சிங்க, அது அவன் பெயரா இருந்துச்சு. இதெல்லாம் சும்மா ஒரு சின்ன யுக்தி. கிளிக்கானா அதிர்ஷ்டம். வெளியில போறவங்கள எங்க போறீங்கன்னு கேட்டா அவசகுணம்னு நினைச்சு முகம் சுளிப்பாங்க, கோபம் வரும். அதே சமயம் அங்க ஏன் போறீங்கன்னு எதையாவது சொல்லி கேட்டா, இல்லையே நான் இங்கே போறேன்னு உண்மையை சொல்லி போவாங்க. அதே மாதிரி தெரியாதவனை விசாரிக்கிறதுக்கு, சார் நீங்க இவர்தானேன்னு ஏதாவது ஒரு பேரை சொல்லி அழைச்சா, சரின்னா என்ன சார்னு கேட்பான். இல்லைன்னா நான் இவன்னு உண்மை பேரை சொல்லுவான். அடுத்து நம்ம பேச தொடங்குறதுக்கும் அதுவே வழி. ஆர்த்திக்கு அவன் புத்திசாலித்தனம் புரிந்தது. மௌனமாயிருந்தார். பேகம் தொடர்ந்து, அடுத்து அவன் மிரளுவான்னு நினைச்சு அதிரடியா சுபாசினிய தெரியுமான்னு கேட்டான். என்ன ஆளு அதுந்தானா? இவள் கேட்டாள். அவன் ரொம்ப சுதாரிப்பு. அப்படின்னா யாரு? அவன் என்னையே திருப்பி கேட்டான். மவனே, நான் சிபிசிஐடி, அப்படியே ஒரு அப்புன்னா கரைஞ்சு காணாம போயிடுவேன்னு மிரட்டுனேன். அடுத்த நிமிஷம் அவன் சடார்னு சார் அப்படின்னு என் கைய பிடிச்சான். சார், நான் அந்த பொண்ணை சைட் அடிச்சது உண்மை, காதலிச்சது நிஜம். ஆனா அவ செருப்பை தூக்கி காட்டி செருப்புல அடிப்பேன்னு சொன்னதும், விரும்பாதவளை விரும்புறது, காதலிக்காதவளை காதலிக்கிறது தப்புன்னு அந்த நிமிஷத்துல இருந்து நான் அவளை விட்டு விலகிட்டேன். இந்த ஒரு குத்தத்துக்காக அவ செத்து போய் போலீஸ் விசாரணை, இப்போ நீங்கன்னு தண்டனைய அனுபவிக்கிறேன் சார். இத தவிர சத்தியமா எனக்கும் அந்த பொண்ணுக்கும் வேற சம்பந்தம் இல்ல. என்ன விட்டுடுங்க சார்னு பச்சை குழந்தை போல அழுதான். எனக்கே அவனை பார்க்க பாவமா இருந்துச்சு. தொலைஞ்சு போன்னு விட்டுட்டு வந்துட்டேன். நடந்ததை சொன்னான். அப்போ யார் இந்த கொலையை செஞ்சிருப்பா? ஆர்த்தி அவனை பார்த்து கேட்டான். தெரியல. சொன்ன பேகம் யதார்த்தமாக மொட்டை மாடியை பார்க்க, அங்கே இருந்து இவர்களை உற்று பார்த்து கொண்டிருந்த ஒரு உருவம் சடக்கென்று மறைந்தது. அத்தியாயம் 7. இருவரும் அறைக்கு வந்தார்கள். மாலா வழக்கம் போல படித்துக் கொண்டிருந்தாள். மீனா, நிரஜா இருந்தார்கள். எப்படி வந்தீங்க? ஆர்த்தி அவர்களை விசாரித்தாள். இப்பதான் வந்தோம். மீனா பதில் சொன்னாள். எங்க போனீங்க? ஷாப்பிங். என்ன வாங்கினீங்க? டண்டடைங். மீனா தன் கைப்பையிலிருந்து ஒரு புது பிராவை எடுத்தாள். பார்த்த ஆர்த்திக்கு சொரக்கென்றது. அடுத்த வினாடி, வா பேகம், நாம வெளியில போவோம் அழைத்தாள். அவளை எதுக்கு கூப்பிடுற? நீ வேணும்னா வெளியில போ. நீ இருடி, நீ செல்லம். விபரம் புரியாத மீனா வேகத்தின் தாடையை தொட்டு கொஞ்சி தன் மேலாடையை கலட்டினாள். ஆர்த்தி அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. ரத்தம் கொதித்தது. வாடி. சடக்கென்று பேகத்தை இழுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். எதுக்கு இழுத்துக்கிட்டு வர்ற? அவன் புரியாமல் கேட்டான். அவளுக்கு விவஸ்தையே கிடையாது. அங்க அநியாயம் நடக்கும். முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. கீழே கொண்டு வந்தாள். என்ன அநியாயம் நடக்கும்? உடனே தன் உடம்புல உள்ளத
உரிச்சு போட்டு உனக்கும் போட்டு காட்டுவா. கடுப்படித்தார். ஒரு நல்ல சீனு, பார்க்காம அடிச்சிட்ட. விக்னு குறைப்பட்டு சிரித்தார். சிறுபால அடிப்ப, சீறினாள். அடிச்சிட்டு போ, நான் அறைக்கு போறேன். அவன் விளையாட்டாய் திரும்ப ஆர்த்தி அவனை வலுக்கட்டாயமாக இழுத்து நிறுத்தினாள். இங்க இன்னும் என்னென்ன வேடிக்கைகள் நடக்கும் ஆர்த்தி கேட்டான். என்னென்னவோ நடக்கும், ஒன்னு ரெண்டு சொல்ல. அரைக்கு அரை கட்டி பிடிச்சுக்கிட்டு கிடப்பாளுங்க. ஓரின சேர்த்தியா? சீச்சி, முகம் சுளித்த ஆர்த்தி, அதெல்லாம் கிடையாது. சும்மா ஜாலியா கட்டி பிடிச்சிட்டு கிடப்பாளுங்க. பலனா புத்தகங்கள் படிப்பாளுங்க. அறையில அறை குறையாய் நிக்கிறது, நிர்வாண குளியல், திறந்து பார்த்தல்னு எல்லாம் சகஜம். சண்டை சச்சரவு அப்படி ஒன்னும் இதுவரைக்கும் இல்ல. சமயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம போனா பேச்ச நிறுத்திக்குவாங்க. அப்படி பேச்ச நிறுத்தினவங்க யாரு? நிரந்தரமா பேச்ச நிறுத்தினவங்கன்னு யாரும் கிடையாது. கொஞ்ச நாள்ல மறந்து சீக்கிரம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஒருத்திக்கு ஒண்ணுன்னா எல்லோரும் ஒண்ணு கூட்டிடுவாளுங்க. அந்த கூடல்ல வருத்தம் மறைஞ்சிடும். நாங்க மச்சி மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறாப்புல உங்க ஜாலி பேச்சு எப்படி ஆத்தி? ஆம்பளை போல இருப்பவளை மாப்பிள்ளைன்னு அழைப்போம், அடங்கி போறவளை பொண்டாட்டின்னு கூப்பிடுவோம். அப்படி ஒரு புருஷன் பொண்டாட்டி 50வது என் அறையில இருக்கிறாங்க. அந்த அறையில 4 பேர் கிடையாது, 2 பேர் தான். அன்னைக்கு நாம எல்லா அறைகளுக்கும் போன போது அவங்க இருந்தாங்க. அதுல ஒருத்தி சரியான ஆம்பளை, பேரு விக்டோரியா. நல்ல உசரமா வாட்ட சட்டமா ஆளை அடிக்கிறாப்புல இருப்பா. லேசா மீச கூட முளைச்சிருக்கும். அவ புடவை சுடிதாரெல்லாம் உடுத்த மாட்டான். ஆம்பளை போல முரட்டு ஜீன்ஸு, பேண்ட், சட்டை, டிஷர்ட்டு, கூந்தலும் இருக்காது. ஆம்பளை முடி போல முடி வெட்டி இருப்பா. குரலும் கொஞ்சம் முரட்டுத்தனம். அடுத்தவள் இவளுக்கு நேர் எதிரே, பேரு கோமதி. புருஷன் சொல்லுக்கு அடங்கின பொண்டாட்டி போல. விக்டோரியா அதட்டுனா இவ பயப்படுவா. சொன்ன வேலைய தட்டாம செய்வா. அறையில 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி குடும்பம் நடத்துறது போலதான் இருக்கும். விக்டோரியா உட்கார்ந்து கோமதிய அதட்டி வேலை வாங்குவா. இவ எடுத்து வர சொன்னதை அவ எடுத்துட்டு வருவா. 2 பேருக்கும் நல்ல புரிதல். ஒருத்தர் பிரிய மாட்டாங்க. எங்க போனாலும் ஒன்னா போவாங்க, திரும்புவாங்க. விக்டோரியாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா கோமதி பக்கத்துல உட்கார்ந்து புருஷனுக்கு உடம்பு சரியில்லாதது போல அழுவா. அவங்களால யாருக்கும் தொந்தரவு கிடையாது. அவங்க உலகம் வேற. கடைசி வருஷம் எப்படி பிரிய போறாங்கன்னு தெரியல. ஒருவேளை திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நாங்க அப்படித்தான் அவங்கள வெறியேத்துவோம். அவங்களும் அதுதான் செய்ய போறோம்னு சொல்லுவாங்க. முடித்தாள். வேகத்திற்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படி ஒரு அரிய ஜோடி எங்கேயோ திருமணம் செய்து கொண்டதாய் எப்போதோ பத்திரிகையில் படித்த செய்தி மனதுக்குள் விரிந்தது. வேற விசேஷம்? வேகத்திற்கு இன்னும் தகவல் அறிய ஆவல். வேற ஒண்ணும் இல்ல, வாங்க நேரமாச்சு, அறைக்கு போகலாம் நடந்தார். வேகம் அப்படியே அண்ணாந்து மொட்டை மாடியை நோட்டமிட யாரும் இல்லை. அறைக்கு வந்த இவர்களுக்கு சின்ன திடுக்கிடல். நிரஜா முதுகில் மீனா குப்புற கவிழ்ந்து இருவரும் ஒரே புத்தகத்தை ரொம்ப உன்னிப்பாக படித்துக் கொண்டிருந்தார்கள். பார்த்த ஆர்த்திக்கு கோபம் பற்றி கொண்டு வந்தது. நிரஜா நிமிர்ந்து, வேகம், பலனா புத்தகம் படிப்பியா கேட்டு கண்ணடித்தாள். விக்னுவிற்கு தலை சுற்றியது. ஆர்த்திக்கு ஆய்த்தரம் பாய்ந்து அந்த புத்தகத்தை பிடுங்கி அறையின் மூலையில் எறிந்தாள். வாடி சாப்பிட போவோம். வேகத்தை இழுத்துக்கொண்டு வேகமாக நடந்தாள். இரவு எல்லோரும் கண்ணயர்ந்து விட்டார்கள். பலனா புத்தகத்தை படித்த தாக்கம் இந்த முண்டங்க வேகத்தை தொட்டு கலாட்டா செய்ய போகுதுங்களோ என்கிற கலக்கம் ஆர்த்தி புரண்டு புரண்டு படுத்தாள். பாதி ராத்திரியில் கண் விழித்த அவள் முதலில் வேகம் படுக்கையை தான் பார்த்தாள். மெல்லிய வெளிச்சத்தில் அது காலியாக இருப்பதைக் கண்டு திடுக்கிட்டாள். பதறி நிரஜா கட்டளை பார்த்தாள். அதுவும் காலியாக இருந்தது. அடிவயிறு கலக்க மீனா கட்டிலை பார்த்தாள். அதில் நிரஜாவும் அவளும் சேர்ந்து படுத்திருந்தார்கள். அப்படியானால் வேகம்? மாலா படுக்கையை பார்த்தாள். அவள் மட்டும் எந்தவித கவலையும் இன்றி தூங்கிக் கொண்டிருந்தாள். இவளுக்கு மட்டும் எப்படி எந்தவித கவலையும் இன்றி தூங்க முடிகிறது? நினைத்தவளுக்கு ஆளு எங்க? பேய் பிடிச்சு இழுத்து கொண்டு போய்விட்டதா? வெளியே போய் பார்க்கலாமா? யோசனை வந்தது. அன்றைய பேய் சம்பவத்திலிருந்தே இவளுக்கு கண்விழித்தால் பேய் பயம். அரைக்கதவை திறந்து வெளியே போக இன்னும் அரட்டி. எங்கே போனான்? அரைக்கதவை உற்று பார்த்தாள். அது மெல்ல திறந்து ஒரு உருவம் உள்ளே வந்தது. ஆ! அலற எத்தனித்தவள் அப்படியே வாயை மூடினாள். அத்தியாயம் 8. இன்றைக்கும் ஆர்த்திக்கு மனதில் பாடம் பதியவில்லை. விடுப்பு எடுத்துக்கொண்டு அடையாறு ஓட்டலுக்கு சென்றாள். அறைக்குள் நுழைந்த அடுத்த வினாடி, ராத்திரி எங்க போனீங்க? சீறினாள். எங்க போனேன்னா? விக்னே புரியாமல் பார்த்தான். எவளை பாத்தீங்க? ஓ, உனக்கு அந்த சந்தேகமா? சிரித்தான். சிரிக்காதீங்க, உண்மைய சொல்லுங்க. பேய கண்டுபிடிக்க போனேன். எந்த பேயி? என்ன பிடிச்சு அமுக்குன பேயி. பேய் பேச்சை எடுத்ததுமே ஆர்த்திக்கு இருந்த கோபம் மறைந்து முகத்தில் திகில் வந்தது.
கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீ என்கிட்ட நிறைய விஷயங்களை மறைச்சிட்ட ஆர்த்தி. என்ன? துணுக்குற்று பார்த்தாள். உங்க விடுதியில மாணவிகள் நீலப்படம் பாக்குறாங்க. ராத்திரி 24ஆம் அறையில அது நடந்தது. அடுத்து ஒரு அறையில கஞ்சா அடிச்சாங்க. இன்னொரு அறையில தண்ணி அடிச்சு ஒரே உளறல். ராத்திரி போய் எல்லா அறையையும் வேவு பாத்தீங்களா? ஆமாம். இதுக்குதான் வந்தீங்களா? இல்ல ஆர்த்தி, ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டீங்க. நடு ஜாமம். எங்கோ ஒரு மணிகுண்டுல மணி 12 அடிச்சுது. என் கை கடிகாரத்தையும் பார்த்தேன். சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒன்னோடு ஒன்னா இருந்துச்சு. அதே சமயம் பெண் கழுத்தன் பிடிச்சு நெரிக்கிற குரல், பேபேன்னு கதறலு. மாடி மேலையா கீழே மைதானத்திலையான்னு எங்கேயோ கேட்டுச்சு. ஆனா எனக்கு எந்த இடம்னு சரியா விளங்கல. எனக்கு பேய் பயம் கண்டு போச்சு. இதே போல சத்தம் நான் படிக்கும்போது கேட்டிருக்கிறேன். அப்போ நான் 11ஆம் வகுப்பு. எங்க கிராமத்துக்கு மின்சாரம் கிடையாது. அதனால வீட்டுல மின்விளக்கு கிடையாது. அதிக மதிப்பெண்கள் எடுக்கணுங்கிறதுக்காக தலைமை ஆசிரியர் அனுமதியில இறுதி தேர்வுக்காக 10-15 மாணவர்கள் ராத்திரி நேரம் பள்ளியிலேயே தங்கி படிச்சோம். ஒரு நாள் ராத்திரி காலையில சீக்கிரம் எழுந்து படிக்கலாம்னு அப்போதான் எல்லாரும் வகுப்புல புகுந்து கதவை சாத்திக்கிட்டு படுத்தோம். பக்கத்து மாதா கோயில்ல மணி 12 அடிச்சுது. இதே போல கழுத்து நெறிபடுற குரலு ஆத்தங்கர பக்கம் இருந்து கேட்டுச்சு. அதை அடுத்து சில வினாடிகள்ல நாங்க படுத்திருக்கிற சிமெண்ட் வராந்தாவுல யாரோ கால்களை தேய்ச்சு ஓடுற சத்தம். பேயி பிசாசு நினைவுக்கு வர எல்லாருக்கும் ஈரக்குரல் நடுங்கி போச்சு. ஒருத்தனுக்கு ஜுரமே கண்டு நடுங்கிடுச்சு. காலையில எழுந்து வாட்ச்மேன் கிட்ட விபரத்தை சொல்லி என்னதுன்னு கேட்டோம். அவரு எந்தவித விளக்கமும் சொல்லாம ராத்திரி 12 மணின்னா அது அப்படித்தான் தம்பின்னாரு. அது அப்படித்தான்னா நான் விடாம கேட்டேன். சொன்னா பயப்படுவேன், வேணாம் தயங்கினாரு. பயப்பட மாட்டேன், நானும் துணிச்சலா நெஞ்ச நிமித்திக்கிட்டு சொன்னேன். அப்படின்னா சொல்றேன். 4 வருஷத்துக்கு முன்னால அந்த ஆத்தங்கர நாவல் மரத்துல ஒரு ராத்திரி ஒருத்தன் தூக்கு மாட்டி தொங்கிட்டான். முழி 2ம் பிதுங்கி நாக்கு வெளியில தள்ளி ஒரே கோரம். அவனோட ஆவி இப்படி தினம் சுத்தி அநியாயம். ரொம்ப பேர் பயந்து அப்புறம் பூசாரி கிட்ட போய் பேய் பிசாசி ஓட்டி பொழைச்சாங்க. இனி விடிய கால 3 மணிக்கெல்லாம் எழுந்து படிங்க. விடிய கால படிப்பு மனசுலயும் நல்லா பதியும். உங்களுக்கும் பயம் பாதிப்பு ஆபத்தில்ல அப்படின்னு சொன்னாரு. கேட்ட எல்லாரும் நடுநடுங்கி போனாங்க. எனக்கும் கொஞ்சம் உதறலு. இன்னொரு பையனுக்கு இந்த நடுக்கம் இருந்தாலும் பேய் எப்படி இருக்கும்ங்கிற ஆசை. பார்க்கலாமா அப்படின்னு கேட்டேன். அரைப்பட்டு ரத்தண்டைக்கு செத்துடாதீங்க மிரட்டுனாரு. இருந்தாலும் எனக்குள்ள சின்ன குறுகுறுப்பு. காதால கேட்ட பேய கண்ணால பாக்கணும்னு ஆசை. பார்க்கலாமான்னு என்ன போல துணிச்சலா இருந்தவங்கிட்ட கேட்டேன். அவனும் சரின்னு தலையாட்டுனான். மறுநாள் ராத்திரி நான் மத்த மாணவர்கள் கிட்ட பேய பார்க்கலாமான்னு கேட்டேன். நீங்க பேய் அடிச்சு சாவுங்க, நாங்க காலையில வந்து பணத்தை பாக்குறோம்னு சொல்லி 10 மணிக்கெல்லாம் துண்டால காத கண்ணையெல்லாம் இருக்க கட்டி படுத்து இழுத்து நல்லா மூடி தூங்கிட்டானுங்க. நானும் அவனும் மட்டும் முழிச்சுக்கிட்டு இருந்தோம். 12 மணிக்கு அதே சத்தம் கேட்டுச்சு. அந்த அலறல் காலடி சத்தம் முடிஞ்ச பிறகு மெல்ல எழுந்து அறைய விட்டு வெளியே வந்து ஆத்தரமா இருக்கிற நாவல் மரம் கிணத்தடிய இருட்டுல கண்ணை நல்லா விளக்கிக்கிட்டு பார்த்தோம். ஒன்னும் தெரியல. 100 மீட்டர் தூரத்துல உள்ள கீத்து பள்ளிக்கூடத்து வகுப்புல ஒரு வெள்ளை உருவம் ஒவ்வொரு வகுப்புக்குள்ளேயும் புகுந்து புகுந்து புறப்பட்டு போனது. கால் இல்ல. எங்களுக்கு பேய பார்த்து அதிர்ச்சி வேத்து போச்சு. மனச தைரியப்படுத்திக்கிட்டு போய் படுத்துக்கிட்டோம். மறுநாள் மத்தவங்க கிட்ட சொல்ல நடுங்கி போயிட்டானுங்க. அப்புறம் பேய் நெசமான்னு 4 பேர்கிட்ட சொல்லி விசாரிச்சா விஷயம் வேற. என்ன? வாட்ச்மேனுக்கு பள்ளிக்கூடத்து பக்கத்துல ஒரு சின்ன வீடு. அவ சின்ன வயசு விதவை. தெருமக்கள் மனசுல பேய் பிசாசு பயத்தை விரைச்சு கிளப்பி விட்டா ராத்திரியில இவங்க ஒன்னா சேர்றதுக்கு செத்து போனவனை வச்சு ஒரு சின்ன நாடகம். வாட்ச்மேனுக்கு எப்போதும் ராத்திரி பள்ளிக்கூடத்துலதான் படுக்க. தூக்குமாட்டி கழுத்து நெறிப்படும் போது மனசால் எப்படி கஷ்டப்படுவாங்களோ அப்படி அவன் தினம் ராத்திரி 12 மணிக்கு அலறல் விடுவான். பேய் பயத்துல எல்லோரும் குப்புறப்படுத்திருக்க இவன் மட்டும் நைஸா எழுந்து புறப்பட்டு பள்ளிக்கூடத்துக்கு வருவான். அன்னைக்கு அவள் எந்த அறையில இருக்காள்னு வாட்ச்மேனுக்கு தெரிய பனிக்குளிர்ல இடுப்பு வேட்டிய அவிழ்த்து பொருத்திக்கிட்டு அறையறையா தேடி இருக்கான். இருட்டுல கால் எப்படி தெரியும்? எங்களுக்கு பேய் பயம், பயந்துகிட்டோம் முடித்தான். இது நெசமா பொய்யா? ஆர்த்தி சந்தேகமா கேட்டாள். நெசம். இதே கூத்துதான் இங்கேயும் நடக்குங்கிற சந்தேகத்துல எழுந்து போய் மொட்டை மாடியில மைதானத்தை நோட்டம் விட்டேன். யாரையும் காணோம். இந்த நீலப்பட சமாசாரம் திரும்பும் போது சம்பந்தப்பட்ட அறைக்கதவு இடுக்குல வெளிச்சம் வந்துச்சு. ஒத்த கண்ணால பார்த்தேன். உள்ளே செல்லுல எல்லாரும் ஆன்னு பாத்துக்கிட்டே இருந்தாங்க. அடுத்த அறையில
குளறல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. பார்த்தேன். அநியாயம். ஒருவேளை இவங்க தான் தன் தவறுகளை மறைக்க இப்படி ஒரு பேய் நாடகம் ஆடுறாங்களா? இவள் தனக்குள் எழுந்த சந்தேகத்தை எழுப்பினாள். இல்லார்த்தி, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. இன்னொரு விஷயம், நேத்து நம்ம தோட்டத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்மள மொட்டை மாடியிலிருந்து ஒரு உருவம் கவனிச்சது. அப்படியா? வாயை பிளந்தாள். ஆமாம், பேயி அவ்வளோ சீக்கிரமாவா வரும்? வர்ற வாய்ப்பில்லையே. அப்படின்னா நம்மள கவனிச்சது யாரு? தெரியல. பேயின்னா மலையாள மந்திரவாதிய அழைச்சி பரிகாரம் பண்ணி ஓட்டிடலாமா? ஆர்த்தி கேட்டாள். செய்யலாம். ஆனா மாணவிகள் ஜாலியா இருக்கிறது தான் எனக்கு வருத்தம். முகம் தொங்கினான். ஆண்கள் விடுதியில என்ன நடக்குதோ அதுதான் இங்கேயும் நடக்குது. ஆர்த்திக்கு இது தவறாக தெரியவில்லை. சொன்னார். ஆண்கள் வேற, பெண்கள் வேற ஆர்த்தி. உடல் அளவுலதான் வேற, மனசளவுல எல்லாரும் ஒண்ணு. பெண்ணுக்கு பாதிப்பு வரும், ஆணுக்கு வராது. இப்போ விஞ்ஞான வளர்ச்சி எல்லாத்தையும் தடுத்துடுச்சு. பெண் கெட்டு போறது சரிங்கிறியா? ஆண்கள் காலங்காலமா கெட்டு கிடக்காங்க, கெட்டு போறாங்க. இப்போ பெண்கள் அனுபவிக்கிறாங்க. இதுல என்ன தப்பு? இது வீண் விதண்டாவாதம். மாணவ பருவம் படிச்சு முடிச்சு நல்ல விதமா திரும்பணும். சரி, அதை விடு ஆர்த்தி. இங்கே மாணவிகள் கஞ்சா அடிக்கிறாங்க. அது எப்படி இங்கே கிடைக்குது? இன்னும் அபின் எல்லாம் கூட உபயோகப்படுத்தலாம். விடுதியில நடக்கிற ஒட்டுமொத்த விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆர்த்தி அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். நீங்க தூங்கின பிறகு தினம் எனக்கு இதுதான் வேலை. எழுந்து போய் எந்தெந்த அறையில என்னென்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வர்றீங்களா? 3 நாள்லயே இங்க நடக்கிற அத்தனை விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இந்த ஆவி விஷயம்தான் என்ன குழப்புது. எப்படி என்னன்னு தெரியல. அதுக்குதான் வழி இருக்கே, மலையாள மந்திரவாதிய வச்சு முடிச்சிடலாங்கிறது. எனக்கு இந்த மாய மந்திரம் பேர்ல எல்லாம் நம்பிக்கை இல்ல. 3 வாயா அடைக்கிறதுக்காக சம்மதிச்சேன். ஆவி பேர்ல எனக்கு இப்போ நம்பிக்கை இருக்கு. அதுக்கு ஆதாரமா ஒரு செய்தி ஜூனியர் விகடன்ல படிச்ச. அப்படியா? என்ன படிச்ச? இறந்தவன் ஆவி ஒண்ணு ஒருத்தி உடல்ல புகுந்து என்ன இன்னாரு கொலை செஞ்சு இன்ன இடத்துல புதைச்சிருக்கா, போய் பாருங்கன்னு தகவல் கொடுத்திருக்கு. ஊர் மக்கள் அதை டேப் ரெக்கார்ட்ல பதிவு செஞ்சு எடுத்துக்கிட்டு போய் போலீஸ்ல கொடுத்து தகவல் சொல்லியிருக்காங்க. பேயாவது பிசாசாவதுன்னு அவங்க அதை நம்பல. அப்புறம் ஊர் மக்கள் தொந்தரவு பேர்ல இதெல்லாம் பொய்ன்னு நிரூபிக்கும் எண்ணத்துல தாசில்தார் ஆர்டிஓ முன்னிலையில ஆவி சொன்ன இடத்த தோண்டி பார்த்திருக்காங்க. ஆச்சரியம். கொலை செய்யப்பட்டவனோட எலும்புக்கூடு. அடுத்து உடனே கொலையாளிய தேடி போயிருக்காங்க. சம்பந்தப்பட்டவங்க தலைமறைவாயிருக்காங்க. ஒருத்தனை பிடிபட்டு இருக்கிறான் சொன்னார். பிரஸ் லைன்ல இருக்கிற எனக்கும் இந்த செய்தி ஆச்சரியம்தான். நானும் படிச்சேன், ஒப்புக்கொண்டான். ஆக ஆவி இருக்கு. அதோட பேசுறவங்கள பிடிச்சு இறந்த சுபாசினி ஆவிய வரவழைச்சு உன்னை யாரு எப்படி கொன்னான்னு கேட்டு விசாரிக்கலாம் சொன்னாள். விக்னு மௌனமாக இருந்தாள். என்ன யோசனை? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சின்ன முயற்சி செஞ்சு பார்க்கலாம். பழமா இருந்தா நமக்கு லாபம் தானே. இந்த பேய விரட்டிட்டு நாங்க நிம்மதியா இருக்கலாம். அவன் முகத்தை பார்த்தாள். சரி, செய்யலாம் தலையாட்டினான். அங்க இங்க அப்படிப்பட்ட ஆளு யார் இருக்கா கேட்டாள். தெரியல, விசாரிக்கணும். அப்புறம் இந்த கஞ்சா போதை மருந்து எல்லாம் எப்படி இங்க வருதுங்கிற விஷயத்தையும் நாம துப்பு துளக்கி ஆகணும். இது பெரிய கஷ்டமான காரியம் இல்ல. பெண்கள் ஷாப்பிங் போகும்போது வாங்கி வருவாங்க. இல்ல ஆர்த்தி, போய் நேரடியா வாங்கி வந்து குடிக்கிற அளவுக்கு பெண்களுக்கு தைரியம் கிடையாது. பக்கத்துல இங்கேயே எங்கேயோ அவங்களுக்கு சுலபமா கிடைக்குது. அதையும் கண்டுபிடிக்கலாம். மாணவிகள் ஷாப்பிங் போகும்போது கவனிச்சா உண்மை தெரியும். இப்போ முதல் வேலை நாம ஆவிகட்ட பேசுற ஆளை கண்டுபிடிக்கணும். எழுந்தாள். விக்னுவும் எழுந்தான். இருவரும் அறையை விட்டு வெளியே வந்தார்கள். முதல்ல எப்படி யார கண்டுபிடிக்கிறது என்று யோசனை. மௌனமாக நடந்தார்கள். அப்போது அவர்களை உரசிக்கொண்டு ஒரு ஆட்டோ வந்து நின்றது. இவர்கள் திடுக்கிட்டு நிற்க, ஏ ஆர்த்தி, எங்க போற? நந்தினி குதித்தாள். அவளை தொடர்ந்து இன்னும் 3 மாணவிகள் இறங்கினார்கள். விக்னுவை அவர்களுக்கு அடையாளம் தெரியவில்லை. நந்தினி ஆர்த்தியை தனியே தள்ளி கொண்டு போய், யார் அது? உன் பாய் ஃப்ரெண்டா? கிசுகிசுத்தாள். ஆமாம். படிப்பா வேலையா? வேலை. எங்க? எங்க ஊரு. இப்பதான் வந்தாரு சமாளித்த ஆர்த்திக்கு விக்னுவை அவர்கள் அடையாளம் கண்டு கொள்ளாததில் அவளுக்கும் மகிழ்ச்சி. நீங்க எங்க போறீங்க கேட்டாள். சுபாசினி ஆவியோட பேச போறோம். ஆர்த்தி ஆடி போய் அவர்களை பார்த்தாள். ஆமாண்டி, அவ ஆவியால விடுதியே நடுங்கி கிடக்கு. இதுக்கு என்ன வழின்னு யோசிச்சு நாங்க 4 பேரும் ஒரு முடிவுக்கு வந்து போறோம். ஆவியோட பேசுற ஆளை கண்டுபிடிச்சாச்சு. ஒரு சின்ன உதவி. தயக்கமாய் ஆர்த்தியை பார்த்தாள். என்ன? இவள் அவர்களை ஏறிட்டாள். நாங்க அத்தனை பேரும் பொம்பளையா போறோம். ஒரு ஆம்பளை துணை வேணும்னு வேண்டிக்கிட்டே வந்தோம். அதிர்ஷ்டவசமா நீங்க கண்ணுல பட்டீங்க. அவரையும் அழைச்சுக்கிட்டு எங்களோட வர்றையா கேட்டாள்.
பழம் நழுவி பாலில் விழுந்த கதை. அதுக்கென்ன, தாராளமா கூட்டிட்டு போலாம். ஆர்த்தியும் சம்மதித்தாள். அத்தியாயம் 9. விக்னு வேலை முடித்ததும் அங்கேயே கலந்து கொண்டான். பெண்கள் ஐவரும் விடுதிக்கு திரும்பும்போது முதல் மாடி வராண்டாவில் அத்தனை மாணவிகளும் ஓரிடத்தில் சூழ்ந்து நின்றார்கள். யாருக்கு என்ன? இவர்களுக்கு பதற்றம் பற்றியது, பதைத்தது. விஷயம் புரிந்தது. நடுவில் சப் இன்ஸ்பெக்டர் சதீஷ் பால்கனியில் நாற்காலி போட்டு அமர்ந்து விசாரணையில் ஈடுபட்டிருந்தார். இவர்கள் கூட்டத்தோடு கலந்தார்கள். சப் இன்ஸ்பெக்டர் எல்லார் முகத்தையும் ஒரு முறை பார்த்துவிட்டு, உங்கள யாருக்கு கணேச பத்தி தெரியும் என்று கேட்டார். மாணவிகள் குழம்பி ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தார்கள். யார் சார் கணேஷ்? நித்தியலட்சுமி என்கிற நித்தி தைரியமாக கேட்டே விட்டார். சுபாசினி நோட்டுல கணேஷ்னு இந்த பேரை எழுதி இருக்கு. இது யாருன்னு இப்போ எனக்கு தெரியணும். அனைவரும் மௌனமாக நின்றார்கள். அவள் யாரோ சம்பந்தப்படாதவன் பேரை எழுதி வச்சிருக்காள்னு நீங்க நினைக்கிறது தப்பு. சாதாரணமா யாரும் சம்பந்தமில்லாதவங்க பேரை கிறுக்க முடியாது. அந்த பேருக்குரியவங்க சம்பந்தப்பட்டவங்க மனசுல ஆழ பதிஞ்சாதான் அப்படி எழுத முடியும். கணேஷ் யாரு? அவன் சுபாசினிக்கு பாய் ஃப்ரெண்டா, காதலனா? அவங்களுக்குள்ள சண்டை மோதல், ஏன் அவன் கொலைகாரனா கூட இருக்கலாம். குண்டை போட்டார். நின்று கொண்டிருந்த அத்தனை மாணவிகள் முகத்திலும் இருள். இங்க பாருங்கம்மா, நான் உங்க அத்தனை பேரையும் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க முடியும். ஆனா நான் ஏன் அதை செய்யலைன்னா, உங்க வார்டனுக்கு நல்ல மனசு. அது உங்க எதிர்காலத்தை பாதிக்கும்னு இப்படி விசாரிக்க சொன்னாங்க. அதனாலதான் நானே இங்க வந்து அடிக்கடி விசாரிக்கிறேன். இப்ப சொல்லுங்க, உங்கள யாருக்கு கணேச தெரியும்? ஏறிட்டார். இப்போதும் மாணவிகள் மௌனமாயிருந்தார்கள். மன்மத தேவி, வள்ளி, வனஜா, இப்படி முன்னால வாங்க. சுபாசினியுடன் தங்கியிருந்த அரை தோழிகளை அழைத்தார். அவர்கள் தர்ம சங்கடமாய் தோழிகள் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு அவர் முன் வந்தார்கள். சுபாசினி மத்த எல்லாரையும் விட உங்ககிட்ட நெருங்கி பழகி இருப்பா, பழகி இருக்கணும். காரணம், அவள் உங்க அரை தோழி. கணேஷ் யாருன்னு கண்டிப்பா உங்க 3 பேருக்கும் தெரியும். யார் அவன்? தெரியாது சார். ஒருத்தி அடுத்தவர்களை பார்த்தாள். அவர்களும் தெரியாது என்று சொல்லி தலையசைத்தார்கள். ஓகே, நான் கண்டுபிடிக்கிறேன் சொல்லி விசாரணையை முடித்து விட்டதற்கு அடையாளமாக எழுந்தார். கீழே சென்று வார்டன் அறையில் நுழைந்து அவளிடம் சில கேள்விகள் கேட்டு விடைபெற்றுக் கொண்டு வெளியேறினார். அதன் பிறகுதான் மாணவிகள் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து நிம்மதி மூச்சு விட்டார்கள். நீங்க போன விஷயம் என்னாச்சு? அப்படியே அந்த கூட்டம் திரும்பி நந்தினியை பார்த்தது. இவர்கள் எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டுதான் வந்திருக்கிறார்கள். ஆர்த்திக்கு புரிந்தது. சுபாசினி ஆவி யாரோடையும் பேச விரும்பலன்னு ஒரே அழுகையா. ஆவி பேச்சாளன் சொன்னதை சொன்னாள். அதெல்லாம் பொய். அந்த ஆளு ஆவியோட பேசுறேன்னு தெரியாத அறியாத மக்களை ஏமாத்திக்கிட்டு வர்றான். படிச்ச நம்ம கிட்ட சொல்லி அது பொய்யானா மதிக்க மாட்டாங்கங்கிற பயத்துல இப்படி பொய் சொல்லி அனுப்பியிருக்கான். விக்னு சொன்னதை ஒருத்தி சொன்னாள். எங்களுக்கும் அப்படிதான் தோணுச்சு, வந்துட்டோம். நந்தினியும் அதை ஒப்புக்கொண்டவள் போல தலையசைத்தாள். இப்போ இந்த ஆவி பிரச்சனைக்கு வழி? அது பாட்டுக்கு கத்திக்கிட்டே கிடக்கட்டும். விக்டோரியா அலட்சியமாக சொல்லிவிட்டு கலைந்து போனாள். அவளை தொடர்ந்து கோமதியும் சென்றாள். தடிமாடு, எவ்வளவு திமிரா போறா பாரு. முதல்ல அந்த ஆவி இவளை புடிச்சு அடிச்சு கொல்லணும். வள்ளி ஆத்திரப்பட்டு வெடித்தாள். கேட்ட கோமதிக்கு கோபம் வந்தது. அத ஏன் அடிச்சு கொல்லணும்? உன்னை அடிச்சு நீதான் சாவணும். அவள் இவளுக்கு சாபம் விட்டு சென்றாள். பொண்டாட்டி புருஷனுக்கு வக்காலத்து வாங்கிட்டா, போங்க போய் சாவுங்க. இவள் சத்தமிட அனைவரும் அவரவர் அறைகளுக்கு திரும்பினார்கள். மாலை 6 மணிக்கெல்லாம் ரீட்டா தலைமையில் ஒரு கூட்டம் படு சீரியஸாக ஆர்த்தி அறைக்குள் நுழைந்தது. மீனா, போகலாமா? ரீட்டா அவளை பார்த்து கேட்டாள். ஆர்த்தி வேகம் விழித்தார்கள். போகலாம் சொன்ன மீனா விடுவிடுவென்று உடுத்தி இருந்ததை உருவினார். ஜட்டி பிராவுடன் சுடிதாரின் பேண்ட் எடுத்து போட்டாள். வேகத்திற்கு தர்ம சங்கடமாக இருந்தது. ஆர்த்திக்கு அதைவிட சங்கடம். 10-15 பேர்கள் அறையை அடைத்து இருந்ததால் விக்னுவை வெளியே இழுத்து போகவும் வழி இல்லை. மீனா பேண்ட் போட்டு நாடாவை இழுத்து கட்டி முடிச்சு போடும்போது ரீட்டா மேலும் வேறொரு சங்கடத்தை உண்டாக்கினாள். ஏய், நில்லு நில்லு! அவளை நிறுத்தினாள். என்ன? அவள் முடிச்சு போட்டு நிறுத்தி இவளை பார்த்தாள். இங்க வா ரீட்டா, அவளை அழைத்தாள். எதுக்கு? அவள் ஆர்த்தி. வேகம் உட்கார்ந்த கட்டிலுக்கும் ரீட்டாவிற்கும் இடையில் பிராவுடன் வந்தாள். மார்பகங்கள் பிதுங்கி கொண்டிருந்தது. வேகத்திற்கு உடலின் ஒவ்வொரு அணுவும் உயிர் பெற்று வெப்பத்திற்கு வந்தது. 2 கைகளையும் மேல தூக்கு ரீட்டா. வேகத்துக்கு சோதனை கொடுக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டவள் போல மீனாவுக்கு உத்தரவிட்டாள். மீனா அவள் சொன்னபடி 2 கைகளையும் உயிரை தூக்கி நின்றாள். செதுக்கி வைத்த சிலை போல ரொம்ப கவர்ச்சியாக இருந்தது. ரீட்டா அவள் முன்பக்கம் சென்று உற்று பார்த்து, இது என்ன கருப்பு? கை அக்குள் ஓரம் தடவி பார்த்தாள். மச்சம். அங்க? அடுத்த கை அக்குளை பார்த்தாள். அதுவும் மச்சம். எப்படி? அது எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. இதுதான் எனக்கு அடையாளம். அழகா இருக்குப்போ அனுப்பினாள். ஆர்த்திக்கு ரீட்டாவை இழுத்து வைத்து அறைய வேண்டும் போல் இருந்தது. ஆத்திரம்.
மீனா மேல் சட்டையை மாட்டிக்கொண்டு, ஆர்த்தி, வேகம், நீங்களும் கிளம்புங்க என்றார். எங்க? வார்டன் கிட்ட கம்பன் கலை அரங்கத்து ஒரு பட்டிமன்றம் போறதா பர்மிஷன். நாம அங்கே போய் ஒப்புக்கு தலை காட்டிட்டு அப்படியே ஷாப்பிங். நம்ம கல்லூரி சம்பந்தப்பட்டது, துணை வேந்தர் கலந்துக்கிறாங்கிறதுக்காக எல்லோருக்கும் பர்மிஷன். ஏறக்குறைய விடுதி காலி, அவள் தகவல் சொன்னாள். இப்படி ஒரு விழா நடப்பதாக நம் அறிவிற்கு படவே இல்லை. அப்படியென்றால் எந்த அளவிற்கு கல்லூரியை விட்டு விலகி இருக்கிறோம்? எல்லாம் விக்னு வந்த வேலை. அவனை கண்காணிக்கவும் பேய்பிசாசு ஈடுபாட்டில் இருப்பதும் தான் காரணம். அவளுக்கு புரிந்தது. வேகம் இதுதான் சாக்கென்று போகலாம். வெளியே வந்தாள். மாலாவையும் அழைத்தார்கள். அவள் வரவில்லை என்று கூறிவிட்டாள். மாலாவை தவிர எல்லோரும் புறப்பட்டார்கள். விடுதி மொத்தத்துக்கும் அங்கொரு பெண்ணும் இங்கொரு பெண்ணுமாக உலவிக் கொண்டிருந்தார்கள். வேகம் கீழே வந்து விடுதியை திரும்பி பார்த்தாள். விக்டோரியாவும் கோமதியும் மட்டுமே அவர்கள் அறை முன் வந்து நின்று இவர்கள் செல்வதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவங்க வரமாட்டாங்களா? வேகம் ஆர்த்தியை கேட்டான். புருஷன் மண்டாட்டி அறைய விட்டு நகர்றதே இல்ல. ரீட்டா பதில் சொல்லிக் கொண்டே நடந்தாள். கம்பன் கலையரங்கில் மாணவிகள் ஒப்புக்குத்தான் நுழைந்தார்கள். உள்ளே சென்று அமர்ந்த சிறிது நேரத்திலேயே ஒவ்வொருவராக எழுந்து வெளியே வந்து சேர்ந்து கடைத்தெருவுக்கு வந்தார்கள். கடைக்கடையாய் ஏறி விதவிதமாக ஸ்டிக்கர் போட்டு வளையல், ரிப்பன் என்று கண்டமேனிக்கு வாங்கினார்கள். ஆர்த்தியும் அவர்களுடன் சேர்ந்து நுழைந்து வாங்கினார். வேகம் மட்டும் அவர்களுடன் சேர்ந்து இருப்பது போல பாவலா செய்து கொண்டு கூட்டத்தை விட்டு எவளாவது நழுவுகின்றாளா, எவள் எங்கே செல்கிறாள், எந்த சந்தில் நுழைந்து எந்த கடைக்காரனிடம் கஞ்சா வாங்குகிறாள் என்று கண்கொத்தி பாம்பாக கவனித்தாள். யாரும் அப்படி நகரவில்லை. அப்படியே நகர்ந்தாலும் 2-3 பேர் நகர்ந்து 4-5 கடைகள் தள்ளி பெண்களுக்கு தேவையான சாமான்கள் வாங்கினார்களே தவிர இவள் எதிர்பார்த்தது போல கஞ்சா வாங்க வரவில்லை. அன்றைக்கு ரீட்டாவும் தான் அந்த கூட்டத்தில் அடித்தாள். இன்றைக்கு வாங்கவில்லை. பின் இவர்களுக்கு எப்படி கிடைக்கிறது? வேகத்திற்குள் இதே சிந்தனையாக இருந்தது. ஏறக்குறைய எல்லோரும் இரவு 10 மணிக்கு விடுதிக்கு திரும்பினார்கள். அப்படியே அவரவர் அறைகளுக்கு சென்றார்கள். ஆர்த்தி கதவை தட்ட மாலா திறந்தாள். இந்த அறையில் பேய் பிசாசு பயமின்றி இவள் மட்டும் எப்படி தனியே இருந்தாள்? ஆர்த்தி அருகில் நின்ற வேகத்திற்கு நினைத்து பார்க்க கொஞ்சம் வியப்பாய் இருந்தது. கஞ்சா விஷயம் வேறு மூளைக்குள் வண்டாக குடைந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கு பேய் அமுக்குமா? வேகம் பயந்து கொண்டே படுத்தாள். அத்தியாயம் 10. சனிக்கிழமை கல்லூரி விடுப்பு நாள். ஓட்டம், விளையாட்டு என்று உடற்பயிற்சி செய்பவர்கள் எல்லாம் தங்கள் வேலைகளை வழக்கம் போல் செய்து கொண்டிருந்தார்கள். மற்ற மாணவிகள் எல்லாம் வழக்கத்திற்கு மாறாக நேரம் கழித்து சோம்பலாக எழுந்தார்கள். தினம் அதிகாலையில் எழுந்து புருபுருவென்று பல்விளக்கி கரிசனமாய் படிக்க உட்காரும் மாணவிகள் எவரையும் காணோம். அவர்களும் 7-7:30 மணிக்கு மேல்தான் சாவகாசமாக எழுந்து வந்து பல்விளக்கி விடுமுறை நாளை அனுபவித்தார்கள். சரியாய் 8 மணிக்கெல்லாம் விடுதிக்கு வெளியே மல்லிப்பூ மல்லிப்பூ கூவிக்கொண்டு தலையில் குடையை சுமந்தபடி அஞ்சலை வந்தாள். இவள் சத்தம் கேட்பதற்காகவே காத்திருந்தவர்கள் போல் மாணவிகள் விழுந்தெடுத்துக் கொண்டு ஓடினார்கள். வேகம், ஆர்த்தி இருவரும் மாடி வராண்டாவில் நின்று அவர்களை பார்த்தார்கள். இதில் ரீட்டா தான் முதன்மையாக ஓடினாள். பார்த்த வேகத்திற்குள் படீர் யோசனை. உற்று கவனித்தாள். ரீட்டா பூ வாங்குவதற்கு முன்பே அவசரமாக எதையோ அஞ்சலியிடம் வாங்கி சுடிதாருக்குள் நுழைத்தார். வேகத்திற்கு புரிந்துவிட்டது. கஞ்சா. அடுத்தடுத்து மாணவிகள் ஓட பூக்காரியை சுற்றி கும்பல். கையும் களவுமாக திருடன். வேகத்திற்கு உடன் என்ன செய்வதென்று புரியவில்லை. சிறிது நேரம் மனதுக்குள் யோசனை சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்தான். மாடிப்படி ஓரம் ஒதுங்கி மொட்டை மாடிக்கு போகிற பாதி வழியில் நின்று செல்போன் எடுத்தாள். எத்தனையோ எண்களை அழுத்தி காதுக்குள் வைத்தாள். சதீஷ், நான் விக்னு பேசுறேன். சொல்லுடா. 2 கான்ஸ்டபிள்களோட உடனே விடுதிக்கு வரணும். என்ன விஷயம்? இங்கே மாணவிகளுக்கு பூக்காரி கிட்ட இருந்து கஞ்சா பொட்டலம் கைமாறிக்கிட்டு இருக்கு. உண்மையாகவா? ஆமாம், நான் தான் என் கண்ணால பார்த்தேன். இங்கே கலட்டாய் செய்யாம கைது செஞ்சுக்கிட்டு போகணும். இது சல்லி வேறு. அடுத்து வேர்களை பிடிக்கிறதெல்லாம் உங்க திறமை. செய்தி சொல்லி வைத்தான். அடுத்து 5வது நிமிடத்தில் பூக்கூடை பாதி விற்பனையாகி முடிவதற்குள்ளேயே போலீஸ் ஜீப் விடுதி காம்பவுண்டிற்குள் நுழைந்தது. அஞ்சலை உட்பட சம்பந்தப்பட்ட மாணவிகள் மிரண்டார்கள். சதீஷ் 2 கான்ஸ்டபிள்களோடு இறங்கி அஞ்சலியை கைப்பிடிக்க ஒரு கான்ஸ்டபிள் பூக்கூடையை தட்டிவிட்டான். பூக்களின் அடியிலிருந்து பொட்டலங்கள் சிதறின. ஏதோ கலாட்டா என்று உணர்ந்த வார்டன் ஓடி வந்து பார்த்து திகைத்தாள். பூக்காரியை ஜீப்பில் ஏற்றி புறப்பட விடுதியே ஸ்தம்பித்தது. எல்லோரும் மிரண்டு அரண்டு முகங்கள் இருண்டு அறைகளில் குறுகுறுவென்று அமர்ந்திருந்தார்கள். ஆர்த்திக்கும் இது அதிர்ச்சி, ஆச்சரியமாகவும் இருந்தது. வேகம்தான் செய்திருக்கிறாள் என்பது அவளுக்கு புரிந்தது. ஆளை ஓரக்கண்ணால் பார்த்தால் கூட காட்டிக் கொடுத்தது போலாகும் என்று பயந்து விக்னுவை நிமிர்ந்து கூட பார்க்காமல் அமர்ந்திருந்தார். போலீஸ் வேன் விடுதி காம்பவுண்டை தாண்டி சிறிது தூரம் சென்று பிரதான சாலையில் சென்றது. எப்போதும் அஞ்சலியை விடுதிக்குள் விட்டு தன் கண்காணிப்பில் அவள் பாதுகாப்பிற்காக விடுதி சாலை பிரதான சந்திப்பிலேயே நிற்கும் கண்ணியப்பன் ஜீப் தாண்டியதும் அவசரமாக தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து கைபேசி எடுத்தான்.
தலைவா, நம்ம அஞ்சலிய போலீஸ் பிடிச்சிட்டு போகுது தகவல் சொன்னான். எந்த போலீஸ் ஸ்டேஷன்? சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் தான். சப் இன்ஸ்பெக்டர் சதீஷ். அவன் மோசமான ஆளாச்சே. இந்த சாமி படம் வந்ததுல இருந்து ஒவ்வொரு போலீஸ்காரனும் நான் போலீஸ் இல்ல பொறுக்கின்னு சொல்ல ஆசைப்படுறான். கவலையை விடு, அவளை நான் ஜாமீன்ல கொண்டு வர ஏற்பாடு பண்றேன். இத்தனை நாளா எந்த கஷ்டமும் இல்லாம தானே வியாபாரம் நடந்துச்சு. இன்னைக்கு என்ன பிரச்சனை? எதிர்முனை கேட்டது. தெரியல தலைவா, இவன் பதில் சொன்னான். என்னன்னு முடிஞ்சா கண்டுபிடிச்சிட்டு வா. கண்ணியப்பன் கைபேசியை அணைத்து பாக்கெட்டில் போட்டு அங்கிருந்தபடியே விடுதியை நோட்டம் விட்டார். ஆர்த்தி எதுவும் பேசாமல் அறையை விட்டு கீழே வந்தாள். அவள் தன்னிடம் ஏதோ பேச விருப்பப்படுகிறாள் உணர்ந்த வேகமும் அவளை தொடர்ந்து கீழே வந்தாள். இருவரும் மைதானத்துக்கு வந்ததும், நீதான் செஞ்சியா? ஆர்த்தி கேட்டாள். கண்டுபிடிச்சா பின்விளைவுகள் உனக்கு ஆபத்தா இருக்குமே, யோசனை பண்ணி பாத்தியா? அந்த அளவுக்கெல்லாம் ஆபத்து வராது ஆர்த்தி. அங்க பாரு, வார்டன் கோபமா வர்றாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே கஞ்சா பழக்கம் உண்டான்னு கேட்டு தாளிக்க போறாங்க. இங்கே நடக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? அசல் புரசலா எல்லா அநியாயமும் தெரியும். கட்டுப்பட்டியாய் வீட்டுல வளர்ந்த பெண்கள் இங்கே கொஞ்சம் ஜாலியா அனுபவிச்சுட்டு போகட்டும்னு ஓரளவு கட்டுப்பாடோட எதையும் கண்டுக்கிறது இல்ல. ஆனா இந்த கஞ்சா டேட்டிங் போற விஷயம் மட்டும் அவங்களுக்கு நிச்சயம் தெரியாது. இங்க டேட்டிங் எல்லாம் போறாங்களா? வேகம் அரண்டு போய் ஆத்தியை பார்த்தாள். அவள் மெல்ல தலையசைத்தாள். உனக்கு தெரியுமா? விக்னு திரும்பவும் கேட்டான். தெரியும். பதிலை அழுத்தம் திருத்தமாக மெல்ல சொன்னாள். தப்பில்லையார், எனக்கு இது அறவே பிடிக்காத விஷயம். தப்பா இருந்தாலும் ஒன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. விஞ்ஞான வளர்ச்சி இப்போ பெண்களுக்கு எதுவும் ஆகாதுங்கிற பயம் விட்டு போச்சு. விளைவு, ஒரு காலத்துல ஆண்கள் மட்டுமே அனுபவிச்ச சுகங்களை இப்போ பெண்களும் அனுபவிக்கிறாங்க. இது தப்பில்லையா? பெண் கட்டுப்பாடா இருந்தாலும் அவளுக்கு கற்புள்ள புருஷன் கிடைக்கிறது இல்ல. இப்போ நீயும் சரியில்லை, நானும் சரியில்லை, சமம். ஆர்த்தியா இப்படி பேசுவது? விக்னுவால் நம்ப முடியவில்லை. வாயை பிளந்து அவளை பார்த்தார். வா, மேல போய் வார்டன் என்ன கத்துறாங்கன்னு பாப்போம் சொல்லி நடந்தாள். இவர்கள் கட்டிடத்தை தொடவும் வார்டன் வந்த வேகத்திலேயே கோபமாக திரும்பி அறைக்கு போவதற்கும் சரியாக இருந்தது. இவர்கள் தங்கள் அறைக்குள் நுழைந்தார்கள். மயான அமைதி. வார்டனு என்ன சொல்லிட்டு போறாங்க? ஆர்த்தி கேட்டு கட்டிலில் அமர்ந்தாள். கஞ்சா இங்க யார் உபயோகப்படுத்துறாங்க, யார் வாங்கினாங்கன்னு கேட்டு காட்டு கத்தல் கத்துனாங்க. அதுக்குள்ள இங்க யாரோ ஒருத்தி, இங்க நாங்க யாரும் உபயோகப்படுத்தல மேடம், அஞ்சல தொழில் அது போல இருக்கு, எங்களுக்கு தெரியாது, இன்னைக்கு தான் தெரியும் சொன்னாள் நிரஜா. அப்புறம் ஓகே, நீங்க சொல்றது சரி. இனி இது சம்பந்தமா போலீஸ் விசாரணை அது இதுன்னு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நீங்க பயப்படாம இருங்க. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இதுவரைக்கும் யாராவது அதை தொட்டிருந்தா விட்டுடுங்க, மன்னிக்கிறேன். விட முடியாதுன்னு தெரிஞ்சா இந்த விடுதிக்கு கெட்ட பேர் வராம இந்த நிமிஷமே காலி பண்ணிடுங்கன்னு கடுமையா சொன்னாள். அப்படி யாரும் இங்க இல்ல மேடம்னு சொன்னதும் நல்லதுன்னு போயிட்டாங்க சொன்ன நிரஜா, அஞ்சலை விஷயம் இன்னைக்கு எப்படி வெளிச்சத்துக்கு வந்தது கேட்டு எல்லோரையும் பார்த்தாள். அவளுக்கு போட்டி வியாபாரி, வேண்டப்படாத ஆளு யாராவது போட்டு கொடுத்துருப்பாங்க. நமக்கு அத பத்தி கவலை இல்ல. இனி நாம ஒழுங்கா இருக்கணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம். மீனா அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தாள். மீனாவின் பேச்சு முற்றுப்புள்ளி ஆத்திக்கும் வேகத்திற்கும் பால் வார்த்தது போல் இருந்தது. அந்த சம்பவத்திற்கு பிறகு அன்றைக்கு விடுதி எந்தவித விடுப்பு களியாட்டமும் இல்லாமல் அமைதியாக இருந்தது. மாணவிகள் துணிகள் துவைப்பது, பாடம் படிப்பது, எழுதுவது என்று ரொம்ப பொறுப்பாய் தங்கள் வேலைகளை செய்தார்கள். வேகத்திற்கும் இருக்க பிடிக்காமல் மாலை வருவதாக ஆர்த்தியிடம் சொல்லிவிட்டு அறைக்கு புறப்பட்டான். அறையில் போய் பர்தா அங்கேயே கலற்றிவிட்டு நிம்மதியாக படுத்து உறங்கினான். மாலை 4 மணிக்கு எழுந்து அப்படியே அருகிலுள்ள பூங்கா பக்கம் உழவச் சென்றான். கல்லூரி மாணவ மாணவிகள் கூட்டம் கூட்டமாய் ஜோடி ஜோடியாய் அமர்ந்திருந்தார்கள். காதலர்களாய் நெருக்கமாய் முகத்தை முகம் வெகு அருகில் வைத்து ரொம்ப மெல்லிய குரலில் பேசிக் கொண்டிருந்தார்கள். தேவையில்லா வெட்டிச்சிரிப்பு, மயக்கம், கிறக்கம். சில ஜோடிகள் இந்த உலகத்திலேயே இல்லை. ஒருத்தர் மடியில் ஒருத்தர் தலை வைத்து உலகமே தங்கள் காலடியில் போல் இருந்தார்கள். இதில் எத்தனை காதல் ஜெயிக்கும், தோக்கும்? விக்னு மனதிற்குள் கணக்கு போட்டான். அம்மா அப்பா எதிர்ப்பென்று எத்தனையோ சிக்கல்களில் ஜெயிப்பது கஷ்டம். அதை தவிர்த்து இப்படி உல்லாசமாக இருப்பவர்கள் வேறு. கல்லூரி படிப்பை விட்டு வெளியே வந்தால் வேலையில்லா திண்டாட்டம், நடைமுறை சிக்கல், வாழ்க்கை சிக்கல் என்று ஏகப்பட்ட பிரச்சனைகள். அவர்களை பற்றி நினைத்து பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. பூங்காவை விட்டு வெளியே வந்தான். இந்த பேய் பிசாசு பிரச்சனை எப்படி அவனுக்குள் ஓடியது. அறைக்கு நடந்தான். அப்படியே நண்பனை பார்க்க ஆசை வந்தது. வழியில் வந்த வாடகை காரை நிறுத்தி ஏறினான். உள்ளே பின்னிருக்கையில் மீனா ஒரு அழகான இளைஞன். ஆளுக்கு ஒரு மூலையில் பேசாமல் அமர்ந்திருந்தார்கள். மீனா முகத்தில் ரொம்ப வாட்டம். வேகமாய் இல்லாததால் அவளுக்கு இவனை அடையாளம் தெரியவில்லை. இவளும் டேட்டிங் போகிறாளா?
அதனால்தான் அடிக்கடி பிரா மாற்றி தன் இளமையை எடுப்பாக்கி காட்ட விழுகிறாளா? வறுமை, படிப்பு தேவைக்கு பணம் தேட இப்படி செய்கிறாளா? இல்லை உல்லாசத்திற்காகவா? யார் இவன்? எங்கே செல்கிறார்கள்? இவர்களுக்கு என்ன பிரச்சனை? மீனாவிற்கு முகவாட்டம். நல்ல வேளையாக இவன் ஓட்டலில் இறங்குவதற்குள்ளாகவே அவள் இடையில் அவனிடம் சொல்லாமல் கொள்ளாமல் இறங்கினாள். விக்னு கொஞ்சம் திருப்திப்பட்டவனாய் ஓட்டலில் இறங்கினான். அத்தியாயம் 11. சிவசுந்தரத்துக்கு அஞ்சலிக்கு ஜாமீன் கிடைக்காததில் ஆத்திரம். 1 வருடத்திற்கு ஜாமீன் கூட கிடைக்காத அளவிற்கு கஞ்சா கேஸில் புக் செய்து அவளை சிறையில் அடைத்த சதீஷ் மேல் அவருக்கு ரொம்ப கோபம். அறையில் இப்படியும் அப்படியும் அலைந்து கொண்டிருந்தார். கன்னியப்பன் மெல்ல கதவை திறந்து உள்ளே வந்தான். என்ன 2 நாளா ஆளையே காணோம்? உருமினார். நீங்க சொன்ன வேலைக்காக அலைஞ்சேன் தலைவா. விடுதியில யாரு போட்டு கொடுத்தது? என் கண்ணுக்கு தெரிஞ்சு அங்க யாரும் தெரியல தலைவா. பின்ன எப்படி அஞ்சலை விஷயம் வெளியே தெரிஞ்சது? தெரியல தலைவா. நம் எதிரி எவனாவது போட்டு கொடுத்துட்டானா? அதுதான் எனக்கும் சந்தேகம். யாருக்கும் தெரியாம அவனுங்கள நோட்டமிட்டேன் தலைவா. அவனுங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கானுங்க. அஞ்சலை எப்படி மாட்டினால்னு எனக்கு ஒரே குழப்பம். சரி, அவளையே போய் கேட்போம்னு நேத்திக்கு அவளை போய் மத்திய சிறையில பார்த்தேன். எப்படி சிங்கி மாட்டினேன்னு அவளையே கேட்டேன். அதுக்கு அவ ரொம்ப யோசிச்சு, பிள்ளைங்களால ஒன்னும் இதுவரை தொந்தரவு இல்ல, ரொம்ப தங்கம், 1 வார காலமா புதுசா ஒரு முக்காடு குட்டி வந்திருக்கா, ஒருவேளை அவளால பிரச்சனை வந்திருக்குமோன்னு சந்தேகமா இருக்குன்னு சொல்றா. அவன் அஞ்சலியிடம் கேட்டு வந்த விஷயத்தை சொன்னான். அவ யாருன்னு விசாரிச்சியா? விசாரிச்ச ஏசமா. எவளோ புதுசா வேலைக்கு சேர்ந்தவளாம். வாடகைக்கு அறை கிடைக்கிற வரைக்கும் வார்டன் கிட்ட சொல்லி தன் தோழி அறையில தங்கி இருக்காளாம். ஓஹோ, எங்க வேலை செய்யறாளா? அது தெரியல. காலையில பிள்ளைங்களோட கிளம்பி போறவ சாயந்தரம் தான் திரும்புறா. அப்படின்னா ரொம்ப வசதி. அவளை போட்டு தள்ளு. வேணாம் தலைவா. வார்டன் கிட்ட ஒரு போன் பண்ணி, படிக்கிற பிள்ளைங்களுக்கு தானே விடுதியில இடம், வேலை செய்யறவளுக்கு என்ன, துரத்தி விடுன்னு சொன்னாலே போதும். ஆளு அங்க இருந்து அம்பேலு. நமக்கு ரூட்டு கிளியர். கொலை இல்லாம வேணாம். வீணா ஒரு உயிர் கொள்ளாமல் வழக்கமா நம்ம வியாபாரத்தை நடத்தலாம் தலைவா. போலீஸ பத்தி உனக்கு தெரியாது. அவனுங்களுக்கு ஒரு துரும்பு கிடைச்சா போதும், மரத்தை சாச்சி அடிவேரையும் நோண்டி நோண்டி நுங்கெடுத்துடுவானுங்க. நம்ம போட்டு கொடுத்த ஆளு இருக்கக்கூடாது. நான் சொல்றத செய்யி, போட்டு தள்ளு. அதற்கு மேல் கன்னியப்பனுக்கு அவனை எதிர்த்து பேச தைரியம் இல்லை. சரி தலைவா. தலையாட்டி விட்டு வெளியே வந்தான். காதலி கிடைக்காத ஆத்திரம். சந்தோஷ் சென்னைக்கு போய் சுபாசினியை கொலை செய்து விட்டு நல்ல பிள்ளையாக ஊராக அலைகிறானா? சப் இன்ஸ்பெக்டர் சதீஷுக்குள் இப்படியும் யோசனையும் ஓடியது. அப்படியானால் கணேஷ்? தனக்குள்ளேயே கேள்வி எழுப்பினார். கணேஷ், சந்தோஷ், இவர்களில் யார் கொலையாளி, குற்றவாளி? அவருக்கு குழப்பியது. ஒருவேளை விடுதியில் ஒருத்தி சொன்னது போல சுபாசினி சும்மா ஏதாவது ஒரு பெயரை கிறுக்கி வைத்திருக்கலாமா? பலமாக சிந்தித்தார். பின் மெல்ல எழுந்து வெளியே வந்து நிர்மல் ஃபார்மாலிட்டிஸ் கம்பெனிக்கு போன் செய்தார். நான் மேனேஜர் பேசுறேன். எதிர்முனையில் குரல் கேட்டது. நான் சென்னையிலிருந்து சப் இன்ஸ்பெக்டர் சதீஷ் பேசுறேன். விஷயம் சொல்லுங்க சார். உங்க கம்பெனியில பட்டுக்கோட்டையிலிருந்து சந்தோஷ்ங்கிறவரு வேலை செய்யறாரான்னு தெரியணும். எந்த சந்தோஷ்? வி சந்தோஷ். இங்கதான் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா இருக்காரு. அவரை சந்திக்கணுமே. ஏதாவது பிரச்சனையா? டாக்டரை அடிச்சிட்டாரா? அப்படிப்பட்ட ஆளா? அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல. ஆனா ஒரு தடவை அப்படி நடந்திருக்கு. சென்னையில ஒரு டாக்டர் கிட்ட இவரு அப்பாயின்மெண்ட் வாங்கி 1 மணி நேரம் கால் கடுக்க நின்னு இருக்காரு. அந்த ஆள் பாட்டுக்கு இவரை மறந்துட்டு நோயாளிகளையே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஆளுக்கு பொறுக்க முடியல. தடாலடியா உள்ளே நுழைஞ்சு, நீ பாட்டுக்கு உன் தொழில பாத்துக்கிட்டு இருந்தா நான் எப்படி அடுத்த டாக்டருங்களை பார்த்து என் தொழில கவனிக்கிறது அப்படின்னு கேட்டு ஒரே அப்பி இருக்காரு. அது கொஞ்சம் பிரச்சனையாயி இப்போ ஆளு ரொம்ப நல்ல மாதிரி. அவர்கிட்ட செல் இருக்கா? நம்பரே தர கொடுத்தார். சதீஷ் குறித்து கொண்டு அந்த எண்களை அழைத்தினார். எடுத்து அவன் எண்களை பார்த்து, எந்த டாக்டர் முண்டோ என்கிற குழப்பத்துடன் ஹலோ என்றான். நான் சதீஷ், சப் இன்ஸ்பெக்டர். என்ன சார்? அவனுக்குள் உதறல். நான் உடனே உன்னை பார்க்கணும். எதுக்கு? நீ டாக்டரை அடிச்சடி சீமா நான் விசாரிச்சு கேச முடிக்கிறேன். நீ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்தா போதும். ஓகே, நான் 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன் சார். எந்த போலீஸ் ஸ்டேஷன் சார்? சொன்னார். எங்க இருந்து பேசுற கேட்டார். சென்னையில இருந்துதான் சார். அப்போ உடனே வா வைத்தார். அவன் 1/2 மணி நேரத்தில் ஒரு ஆட்டோவில் வந்து இறங்கினான். ஆள் 25 வயதில் நல்ல வாட்டசாட்டமாக இருந்தான். நீங்க வர சொன்ன சந்தோஷ் நான் தான் சார் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு அமர்ந்தான்.
சதீஷுக்கு ஆள்முகத்தை பார்த்ததும் திருப்தி இல்லை. இருந்தாலும் எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்கிறது என்று யாருக்கு தெரியும் என்கிற போலீஸ் புத்தியில், நான் சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வர்ற, நீயும் சரியா உண்மையை சொல்லணும். சுபாசினி யாரு? எடுத்த எடுப்பிலேயே கேட்டார். பெயரை கேட்டதுமே அவன் முகம் இருண்டது. தலையை குனிந்து தரையை பார்த்தார். உன் காதலி, அப்படித்தானே? ஆமாம் சார். அவள் செத்துப்போன விஷயம் தெரியுமா? தெரியும் சார். எப்படி? ஒரு நாள் அவளை விடுதியில பார்க்க போனேன் சார். வாசல்ல ஒரே கூட்டம். உள்ளே போலீஸ் ஜீப்பு, ஆம்புலன்ஸ் எல்லாம் நின்னுது. என்னன்னு கேட்டேன். ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போச்சுன்னு சொன்னாங்க. யாருன்னு கேட்டேன். பட்டுக்கோட்டையிலிருந்து சுபாசினின்னு சொன்னாங்க. உடலை பார்த்தேன். அழுகை, ஆத்திரம். திரும்பிட்டேன். கண் கலங்கினான். நீ அவளை கொன்னு நல்ல பிள்ளையா வந்து நிலைமை என்னன்னு போக வந்திருக்க, சரியா? லாஜிக்கெல்லாம் இடிக்கிறாப்ல சார். எப்படி சார் உங்க கற்பனை? கண்ணீரை அடக்கி கொண்டு பார்த்தான். புரியல. அவர் இவனை பார்த்தார். நான் விடுதிக்கு வந்து எப்படி? நீ எதுக்கு சொந்த ஊருக்கு போய் தங்காம பக்கத்துல உள்ள பட்டுக்கோட்டையில அறையெடுத்து தங்கியிருக்க? எனக்கு அங்க போனா நானும் அவளும் காதலிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது சார். அதனால போக பிடிக்கல சார். தப்பு. ஊர்ல இருந்தா உன் கொலைவெறியை அப்பா அம்மா தடுப்பாங்க. மனசு மாறிடும்னு பயந்து நீ அவளை கொல்லணுங்கிறதுக்காகவே திட்டம் போட்டு அறையெடுத்து தங்கியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறபடியெல்லாம் என்னால நடக்க முடியாது சார். நான் சொன்னதுதான் சார் உண்மையான காரணம். சரி, கணேசங்கிறது யாரு? தெரியல சார். சதீஷ் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தார். அவன்தான் என் சுபாசினிய கொன்னவனா சார்? இவன் கொஞ்சம் டென்ஷனாக கேட்டான். இருக்கலாம். அவன் எங்க சார் இருக்கான்? சந்தோஷத்துக்கு ரத்த நாளங்கள் எல்லாம் முகத்துக்கு வந்தது. தெரியல. ஏன் சார் கொன்னா? தெரியல. கர்ப்பமா சார்? இல்ல. கற்பழிப்பு? கிடையாது. பின்ன ஏன் சார் கொன்னா? அது தெரியத்தான் கொலைகாரனை தேடிக்கிட்டு இருக்கிற. நீங்க போகலாம். தேவைப்பட்டா அழைப்பேன். வரணும். வரேன் சார். தொய்வுடன் எழுந்து நடந்தான். சும்மா இருந்தவனை கிளப்பி விட்டு விட்டோமோ? இவன் போய் கணேசை தேடி கண்டுபிடித்து கொலையாளி ஆவானா? சப் இன்ஸ்பெக்டர் சதீஷுக்குள் தோன்றியது. அத்தியாயம் 12. விக்னு வேகமாய் மாறி தற்போது அறையை விட்டு கிளம்பும் போதே இன்று இரவு எப்படியாவது அந்த பேய் ரகசியத்தை கண்டுபிடித்து விட வேண்டும் என்கிற முடிவில் புறப்பட்டான். இந்த ஆர்வம் இவனுடைய சின்ன வயதின் பாதிப்பு. 8-10 வயதுக்கு குறைவாய் இருக்கும் போதே அத்தை, தாத்தா, பாட்டிக்கெல்லாம் இவனை மடியில் உட்கார்த்தி வைத்துக் கொண்டு பேய் பிசாசு கதைகளை விழாவாரியாய் சொல்வார்கள். அவர்கள் சொல்லவில்லை என்றாலும் படித்து முடித்து பொழுது சாய்ந்து விட்டால் அவர்களை வற்புறுத்தி சொல்ல வைத்து அவர்கள் மடியில் அமர்ந்து பயமும் ஆர்வமும் கலக்க ரொம்ப உன்னிப்பாய் கேட்பான். காட்டேரி முனியெல்லாம் ராத்திரியில் கருப்பாய் வேலியை சரசரவென்று முறிச்சு போகும். பேயும் கருப்பாய்தான் இருக்கும். மனுஷ ஆவி மட்டும் வேட்டியை இழுத்து போர்த்தி வெள்ளை துணியால முக்காடு போட்டாப்ல பஞ்சு பொதி மேக கூட்டம் போல வெள்ளையாய் நடந்து போகும். செத்த உடலை கொண்டு சுடுகாட்டுல புதைச்சாலும் எரிச்சாலும் அது அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு அவிட்டமாய் நடந்து ஊருக்குள் வரும். இந்த அவிட்டம் பேய் பிசாசு நடமாட்டம் எல்லாம் நாய்ங்க கண்களுக்குத்தான் நல்லா தெரியும். அத பார்த்ததும் ஓன்னு ஊளையிட்டு அழும். ஆந்தைகளும் அலரும் சொல்வார்கள். பணந்தோப்புகள்ல கொல்லிவாய் பிசாசுங்க கூட்டம் வரிசையாய் பந்தம் பிடிச்சுக்கிட்டு கால் இல்லாம கை இல்லாம ஏன் உடம்பே இல்லாம நடந்து போகும். எரியற பொணம் குரக்களி பிடிச்சு சரக்குன்னு எழுந்து உட்காரும். இதுக்காகவே காத்துட்டு இருக்கிற வெட்டியா பின்பக்கம் போய் அது புடரியில மண்வெட்டி காம்பு இரும்பு உலக்கையில ஓங்கி போடுவான். அது ஈங்கிற அலறலோட சுருளும். அப்புறம் விறகெல்லாம் அது மேல போட்டு எரிப்பான். பாட்டி, எரியற அந்த பொண எழுந்து உட்காரும் போது வெட்டியானுக்கு பயமா இருக்காதா? ஏன் பின்பக்கமா போய் அடிக்கிறான்? இடையில் இவன் கேள்வி கேட்பான். நமக்கு பயமா இருக்கும். ஆனா வெட்டியானுக்கு அந்த பயம் கிடையாது. ஏன்னா அவன் பிதாமகன். பிதான்னா சிவன். அவரு சுடுகாட்டுல தான் இருப்பாரு. சிவன் உடம்பெல்லாம் சுடுகாட்டு சாம்பலத்தான் பூசி இருப்பாரு. வெட்டியா சுடுகாட்டுல பிறந்தான். பிணங்களை எரிக்கும் புதைக்கும் தொழில்தான் அவனோடது. அதனால பயம் கிடையாது. முன்னாடி போய் அடிச்சான்னா அது அவனை அடிச்சிடும். அதனால பின்பக்கமா போய் அடிப்பான். திரும்பி பார்க்காதா? பார்க்காது. அதுல இருந்து இவனுக்கு இரவில் ஒண்ணுக்கு போக வெளியில் செல்ல பயம். ஊரில் யார் செத்து இளவு விழுந்தாலும் இவனுக்கு குலை நடுங்கும். இளவு வீட்டின் பறை சத்தம் கேட்டால் காதை பொத்திக் கொள்வான். இரவு தூக்கம் பிடிக்காது. ஊரின் எங்கேயாவது ஒரு மூலையில் நாய் ஓலமிட்டால் பயந்து நடுங்கி போய் அருகில் படுத்திருக்கும் அப்பாவை இறுக கட்டிக்கொள்வான். பய நாட்களில் அவனுக்கு அப்பாவோடுதான் படுக்கை. இப்படி இறுக பிடிக்கும் போது அப்பாவுக்கு கோபம் வரும். பேய் பிசாசு கதைகளை எல்லாம் சின்ன பிள்ளைங்க கிட்ட சொல்லாதீங்க, ராத்திரியில பயப்படுவாங்கன்னு சொன்னா இந்த கிழங்களுக்கு அறிவே கிடையாது. அவங்க சொல்லாம விட்டாலும் நீயும் அவங்க நச்சரிச்சு கேட்டு இப்போ பயந்து சாகற.
சின்ன பிள்ளைங்க பயந்துகிட்டே கதை கேட்கறதுங்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான். அதுக்காக இப்படியா பயப்படுறது சொல்வார். அதோடு மட்டுமில்லாமல், விக்னு, பேய், பிசாசு, காட்டேரி, முனியெல்லாம் உண்மை இல்ல. உயிர் என்கிற ஆத்மா காத்தோடு காத்தா கலந்து மேலே போயிடும். இந்த பேயி பிசாசுங்கிறது மனிதர்கள் கட்டின பொய். அது அடிச்சு ரத்தம் கக்கி சாகிறதெல்லாம் சும்மா டூப்பு. திடீர்னு பய வெளிப்பாடுகளில் நடக்கும் நிகழ்ச்சி. தைரியம் சொல்வார். இவனும் சும்மா விடமாட்டான். அப்போ ராத்திரியில ரத்தம் கக்கி சாகிறதெல்லாம் பொய்யா கேட்பான். நிஜம்தான், ஆனா உண்மை வேற. அவனுக்கு உன்ன மாதிரி சின்ன பிள்ளையாய் இருக்கும்போது கதை கேட்ட தாக்கம். ராத்திரியில போகும்போது பேய் பிசாசு இருக்கு அடிச்சிடுங்கிற பயத்திலேயே போவான். ஆள் வர்றத பார்த்து எலியோ கீரியோன்னு சரசரன்னு மறையும். இவனுக்கு பேய்தான்கிற பயம் இன்னும் கூடி ரத்த கொதிப்பு அதிகமாயி வாயிலையும் மூக்கிலையும் ரத்தம் வந்து அதே இடத்துல சாவு. பாக்குற ஊர் மக்களுக்கு என்ன தெரியும்? உடனே பேய் அடிச்சிருச்சு, பிசாசு கடிச்சிருச்சுன்னு பொரளி. ராத்திரி நேரம் கொல்லிவாய் பிசாசு புறப்பட்டு போறதுங்கெல்லாம் ஓரளவுக்கு நெசம். ஆனா அதுலயும் உண்மை வேற. ராத்திரி நேரங்கள்ல மரமெல்லாம், குறிப்பாய் பனை மரங்கள், பாஸ்பரஸை வெளிவிடும். இந்த பாஸ்பரஸ்ங்கிறது காத்து பட்டாலே பத்திக்கும். அது தீப்பந்தமாய் போய் அணையும். பாக்குற கண்களுக்கு வெறும் தீப்பந்தம் மட்டும் போனா எப்படி இருக்கும்? பிசாசு பிடிச்சு போகுதுன்னு கதை கட்டி விட்டுட்டாங்க. இந்த விஷயமெல்லாம் நீ பின்னால படிப்ப. அடுத்து எரியிற பொணம் திடீர்னு எழுந்து உட்கார்றது உண்மை. காரணம், எரியும் போது உடல்ல உள்ள தண்ணியெல்லாம் சுண்டி போனதும் உடல் ஒரு விரைப்புத்தன்மை வரும். அப்போ பொணம் எழுந்து உட்காரும். வெட்டியான் மண்டையில ஒண்ணு போட்டு படுக்க வச்சு எரிய வைப்பான். இத நீ புத்தகத்துல படிப்ப சொன்னார். அவர் சொன்னது போலவே 7வது 8வது படிக்கும்போது அறிவியல் பாடத்தில் அவையெல்லாம் படித்தான். ஆசிரியர்களும் இந்த பாடங்களை நன்றாக விளக்கி சொல்லி, பயப்படாதீங்கடா, தைரியம் சொன்னார்கள். அப்போதிலிருந்து இவனுக்குள்ளிருந்த பயம் விலக ஆரம்பித்தது. முற்றிலும் விலக வேறொரு சந்தர்ப்பம். அப்போது இவன் 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான். அந்த காலகட்டத்தில் வீட்டில் விவசாயம் தான் பிரதான தொழில். வயல்களுக்கு தண்ணீர் பாய்ச்சும் வேலையெல்லாம் அடுத்தவர் தொந்தரவு இல்லாமல் அப்பாதான் இரவு நேரங்களில் செய்வார். ஒரு நாள் ராத்திரி 11 மணி, பரீட்சைக்கு படுத்துக் கொண்டிருந்த நேரம். அப்போது அப்பா கையில் டார்ச் விளக்குடன் எங்கிருந்தோ வந்து முளைத்து, எங்கூட கிளம்பு என்று அழைத்தார். எங்க? வயலுக்கு தண்ணி பாய்ச்ச. ராத்திரியில அங்கெல்லாம் பிள்ளைய அழைச்சிட்டு போகாதீங்க, பயப்படுவான், விழித்துக் கொண்டிருந்த அம்மா சொன்னார். நீ சும்மா இருடி, அவளை அதட்டிய அப்பா, நீ கிளம்புடா என்று சொன்னார். வழி இல்லாமல் கிளம்பினார். இருட்டு, குளிரா இருக்கு, போர்த்திக்கோ. ஒரு போர்வையும் போர்த்தி அவரும் போர்த்தி கொண்டு கிளம்பினார். வழியில், பயப்படாத, தண்ணி தட்டுப்பண்ணா தாண்டவராயனுக்கும் எனக்கும் போட்டியாய் தண்ணி பாய்ச்சா வர்றான். நான் அவனை ஏமாத்தி வாய்க்கால்ல தண்ணி கொண்டுட்டு வர்றேன். நீ மடையில உட்கார்ந்து நம்ம வாய்க்கால் கவனியே வேற எவனாவது வெட்டி போகாம பாத்துக்கணும், அழைத்து போனார். இவனுக்கு வயலை நெருங்கதான் பயம் வந்தது. காரணம், சுடுகாட்டு தலைமாட்டில்தான் அந்த வயல். திடலில் பிணம் புதைத்த மேடுகள், எரித்த கரிகள், மனித மண்டை ஓடு, எலும்புகள், பாடை, மரம் மட்டைகள் என்று கிடக்கும். பேய் பிசாசு பற்றி ஓரளவு பயம் தெரிந்தாலும் இறந்தவர்களை புதைத்த இடமல்லவா. இவனுக்கு பகலில் அந்த வயலுக்கு போகவே அச்சம். திடலில் போக மாட்டான், பரப்பில் நடந்து போவான். இப்போது அப்பா இருக்கும் தைரியம். அவர் சுடுகாட்டை பற்றியே கவலைப்படாமல் அந்த திடல் மேலேயே போனார். இவனும் சென்றான். வயலுக்கு சென்றதும் அப்பா பேட்டரி விளக்கை இவன் கையில் பிடித்துக் கொள்ள செய்து வாய்க்காலில் இறங்கி சுடுகாட்டு திடலிலேயே மண் எடுத்து வாய்க்காலின் குறுக்கே கவனை போட்டு வயலுக்கு மடையையும் வெட்டிவிட்டு வரப்பில் மண்வெட்டியை கொத்தி வைத்துவிட்டு மடையை பார்த்தார். தண்ணீரின் ஓட்டம் மெல்ல ஊர்ந்தது. விக்னு, தாண்டவராயன் தன் மடைய திறந்து விட்டுருக்கான் போல இருக்கு. நான் போய் பார்த்துட்டு உடனே திரும்பிடுறேன். நீ இங்கேயே உட்கார்ந்து நம்ம வாய்க்கால் கவனைய எவனும் வெட்டி போகாம பாத்துக்கோ, பயப்பட வேண்டாம். சுடுகாட்டு போனோம் எழுந்து வராது. அப்படியே எழுந்து வந்தாலும் வரப்புல மண்வெட்டி இருக்கு, கையில டார்ச் விளக்கு இருக்கு. இரும்ப கண்டு நெருங்காது. நான் சட்டுன்னு திரும்பிடுறேன். கிளம்பி விட்டார். இருந்த துணையான அப்பாவும் கிளம்பி விட்டார். என்கிற போதுதான் இவன் சுடுகாட்டு பணம், பேய் பிசாசெல்லாம் எழுந்து நம்மை சாவடிக்க போகுது என்று பயந்தான். இருப்பு இருந்தால் எதுவும் நெருங்காது என்று சொன்னது தெரிய மண்வெட்டியை இறுக பிடித்தான். வரட்டும், வெட்டியான் போல போட்டு தள்ளுவோம் நினைத்தான். கைவிளக்கு வெளிச்சம் பேரு அவனுக்கு இன்னும் கொஞ்சம் துணிச்சலை அளித்தது. அப்பா வரும் வரை அவன் விளக்கை அணைக்கவே இல்லை. எந்த பிணம் எழுந்து வரும் என்று சுடுகாட்டு மேடுகள் மீதே டார்ச் அடித்து பார்த்து கொண்டிருந்தான். 5 கிலோமீட்டருக்கும் அப்பால் உள்ள மாதா கோயில் மணி 12 ஒன்றும் அடித்தது. இப்போதாவது வருமா பார்த்தான். மேடையில் எந்த அசைவும் இல்லை, அப்படியேதான் இருந்தது. கொஞ்ச நேரத்தில் சலக் முழக்கென்று அப்பாதான் வயல் தண்ணீரில் கடந்து வந்தான். அன்றிலிருந்து இவனுக்கு பேய் பிசாசு காட்டேரி முட்டேரி எல்லாம் தூசு.
சுடுகாட்டு மண்டையோடுகள், எலும்பு துண்டுகள் எல்லாம் சாதாரணம். மண்டை ஓட்டை எடுத்து வந்து அதை குச்சியில் நட்டு காற்றில் ஆட மற்றவர்களை மிரள வைத்திருக்கிறான். அதற்குள் எலியை விட்டு நகர்த்தி இருக்கிறான். அந்த துணிச்சல் இன்றைக்கு எப்படியும் விடுதி மொட்டை மாடி மர்மத்தை கண்டுபிடித்திட வேண்டும் என்று துணிந்தான். இரவு 11 தாண்டிய நேரம். படுக்கையை விட்டு எழாமலேயே எல்லோரும் தூங்கிவிட்டார்களா என்று கவனித்தான். ஆர்த்தி, மீனா, நிரஜா, மாலாவிடமிருந்து மெலிதாக புரட்டையொலி வந்தது. அரைக்கதவை திறந்து வந்து அடைத்து ஓசை எழுப்பாமல் படியேறி மொட்டை மாடிக்கு சென்றான். மேலே இருட்டாய் இருந்தாலும் மைதானத்தின் விளக்கு வெளிச்சங்கள் மெலிதாய் அடித்தது. போய் ஆர்த்தி காட்டிய சுபாசினி இறந்து கிடந்த இடத்தை கவனித்தான். வெளியே வெளிச்சம் தெரியாத அளவிற்கு தன் கையில் கொண்டு வந்த பெண் டார்ச்சரால் அடித்து பார்த்தான். ஒன்றும் தென்படவில்லை. இந்த இடத்தில் இருந்து ஆவி புறப்பட்டால் படிவழியேதான் கீழே செல்ல வேண்டும். கணித்து படியும் அவள் இறந்து கிடந்த இடமும் ஒரு சேர தெரியும்படி ஒரு மூலையில் அமர்ந்தான். காற்று ஜிலுஜிலு என்று அடித்தது. சிறிது நேரத்தில் தூரத்தில் மணிக்கூண்டு 12 அடித்தது. அதே சமயம் சுபாசினி இறந்து கிடந்த இடத்திலிருந்து பெண்ணொருத்தி கழுத்து நெறிபடும் போது ஏற்படும் சத்தம் கேட்க இவனுக்குள் குலையே நடுங்கியது. 5 நிமிடம் அந்த சத்தம் தொடர்ந்து கேட்டது. இவன் உடல் தொப்பலாக நனைய சத்தம் வந்த இடத்தை உற்று பார்த்தான். அங்கிருந்து எந்த ஆவியும் கிளம்பவில்லை. எதுவும் வெள்ளையாய் காலில்லாமல் புறப்பட்டு வரவில்லை. சத்தம் நின்றும் அடுத்து பேய் புறப்படுமோ? கிளியில் இவனாலும் எழுந்து சென்று பார்க்க துணிவில்லை. மெல்ல நடந்து அந்த இடத்தை போய் பார்த்தான். இடம் எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருந்தது. அங்கு நின்றபடியே கீழே கண்களை சுழலவிட்டான். ஒரு கருப்பு உருவம் வார்டன் இருப்பிடம் நோக்கி சென்றது. அத்தியாயம் 13. கன்னியப்பன் கைது. சோமசுந்தரத்தால் நம்பவே முடியவில்லை. நிஜமாவா சொல்ற? சேதி சொன்ன கபாலியை அதிர்ச்சியாய் பார்த்தார். ஆமாம் தலைவா, என் 2 கண்ணால பார்த்தேன். இன்னைக்கு காலையில அந்த முக்காடு போட்ட பொம்பளை கல்லூரி வாசல் வந்ததும் விடுதி மாணவிகளை விட்டு தனியே போய்கிட்டு இருந்துச்சு. தனியே போறவள ஒரே போடா போட்டுலாங்கிற கணத்துல கன்னியப்பனும் அது பின்னாடியே போனான். யாரும் இல்லாத இடமா பார்த்து தனக்கு பின்னால முதுகலை மறைச்சி வச்சிருந்த உருட்டுக்கட்டையை எடுத்தான். ஓங்கி ஒரே போடா போட கையையும் தூக்கிட்டான். எங்கிருந்தோ 4 போலீஸ் அப்படியே பாஞ்சு அவனை கொத்தா அமுக்கிடுச்சு. இந்த பொண்ணு மிரண்டு ஓரம் ஒதுங்கிடுச்சு. அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் சதீஷ் ஜீப்ல வந்து, நாங்க தான் அஞ்சலிய அரெஸ்ட் பண்ணினதும் அவ பின்னால ஆள் இருப்பான்னு யூகிச்சு உனக்கு தெரியாம உன்னை கண்காணிச்சுக்கிட்டு வர்றோம். இப்போ எதுக்குடா அந்த பொம்பளைய கொலை செய்ய பார்த்தேன்னு பிடிபட்டவன் செவுட்டுல 4 அறை விட்டாரு. யார்டா தலைவன்னு கேட்டு நடு ரோட்டிலேயே போட்டு பின்னி எடுத்தாரு. கன்னியப்பன் உங்க உப்பத்தினவன். வழியில அம்மா அப்பான்னு கத்துனானே துடிச்சானே தவிர உங்களை பத்தி ஒரு விஷயமும் சொல்லல. நானும் அஞ்சலியும் சேர்ந்துதான் கூட்டு வியாபாரம் செய்யறோம்னு எங்களுக்கு யாரும் தலைவன் தலைவி இல்லைன்னு சொல்லி பழிய அவனே ஏத்துக்கிட்டான். சப் இன்ஸ்பெக்டருக்கு நம்பிக்கையே இல்ல. இருந்தாலும் அதுக்கு ஏண்டா அந்த பொண்ண கொலை செய்ய வந்தேன்னாரு. அது சட்டுன்னு என்ன சொல்றதுன்னு தெரியாம முழுங்கினான். சொல்லுடா நாயேன்னு சதீஷ் புலோர்னு ஒரு அறவிட்டாரு. இந்த பொண்ணுதான் காட்டி கொடுத்துச்சின்னு நினைச்சேன்னு நம்ம ஆளு உண்மைய சொன்னான். அந்த பொண்ணு யாரு, எங்க இருக்கு தெரியுமா அப்படின்னு இவரு கேட்டாரு. தெரியும், விடுதியில இருக்குன்னா. அவ போட்டு கொடுக்கல சொன்ன சப் இன்ஸ்பெக்டர், ஏமா இங்க வா அப்படின்னு கிட்ட அழைச்சார். அந்த பொண்ணு வந்தது. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். பேகம் சொல்லிச்சு. அவரு உடனே, நீ என்ன முன்ன பின்ன பாத்திருக்கியா, போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கிறியா என்று கேட்டார். அந்த பெண் இல்லன்னு தலையாட்டிச்சு. உடனே சதீஷ் நம்ம ஆளு பக்கம் திரும்பி, இப்போ தெரிஞ்சுக்கோ, அஞ்சல கஞ்சா விஷயத்த போட்டு கொடுத்தது இவ இல்ல, உன் எதிரி ஆளுங்க. அஞ்சல பூக்குடையில பூ மறைச்சு விடுதியில கஞ்சா வியாபாரம் பண்றா. அவளுக்கு பின்னால ஒரு ஆளு தெருமுக்குல நின்னு நோட்டம் விடுறான். நான் சொல்றத கேளுன்னு எனக்கு ஒரு மொட்டை போனு வந்துச்சு. நீ பொம்பளைய வியாபாரம் செய்ய சொல்லிட்டு பின்னால நின்னு போலீஸ் வருதான்னு கவனிக்கிறவன். உன்கிட்ட சரக்கு இருக்காது, கைது செய்ய ஆதாரம் இல்லைன்னு விட்ட. மேலும் நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அதுதான் தப்பிக்க விட்டோம். தொடர்ந்து வர்ற ஆள் இப்படி ஏதாவது ஏடாகுடமா ஏதாவது செய்வீங்கன்னு நினைச்சு அதுக்கப்புறம் 4 போலீஸ இங்கே போட்டு கண்காணிக்க வச்சேன். இன்னைக்கு நீ மாட்டி இருக்க என்றவர் அவனை பார்த்து, இந்தாமா ஸ்டேஷனுக்கு வந்து இந்த ஆளு உன்னை கொலை செய்ய வந்தான்னு புகார் எழுதி கொடு, ஆயுசு பூரா இவனை சிறையில வச்சிடறேன் என்று அழைத்தார். அதுக்கு அவ, நான் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவள் சார், வம்பு வேணாம், என்னை விட்டுடுங்க சார்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு போச்சு. முடித்தான். கேட்ட சோமசுந்தரத்துக்கு ஆத்திரம் இன்னும் அளவுக்கு மீறியது. காளியா, என்கிட்டயே மோதி என் வலது கைய ஒடிச்சிட்டியா? உன்னை ஒரு கை பாக்கறேன் என்ற உரிமை, நீ போய் நம்ம ஆளுங்கிட்ட விஷயத்த சொல்லி
கூட்டிட்டு வா உத்தரவிட்டார். கபாலி மசியவில்லை. வேணாம் தலைவா, கன்னியப்பன் கைதுனால போலீஸ் ரொம்ப உஷாரா இருக்கு. இப்ப போய் கலாட்டா கலவரம்னு கண்ணீர் புகை துப்பாக்கி சூடுன்னு நடத்தி நம்மள கூட்டோட பிடிச்சு உள்ளார போட்டுடும் சொன்னார். அடப்போடா மழையா, அது நடக்கணும். அந்த சந்தடியில கலியன் சப் இன்ஸ்பெக்டரை போட்டு தள்ளணும், இல்ல சுட்டு தள்ளணும், அப்படிங்கிறது தான் என் திட்டம் என்று சொன்னார். கேட்ட கபாலி ஆடி போய், சூப்பர் ஐடியாங்க என்று கூவினான். ரொம்ப கூவாத, இந்தா புடி, இத வச்சுக்கிட்டு நம்ம ஆளுங்களெல்லாம் நிறைய சாராயம் ஊத்தி கொண்டுட்டு கூட்டிட்டு வா. நம்ம கையில படுற ஆளுங்களை கண்ணு மண்ணு தெரியாம வெட்டணும், அந்த அளவுக்கு போதை ஏறணும் சொல்லி தன் ஜிப்பா பாக்கெட்டிலிருந்து ஒரு 100 ரூபாய் கட்டை எடுத்து அவனிடம் கொடுத்தார். அவன் வாங்கி கொண்ட கபாலி, வர்ற சாமி கும்பிட்டு விட்டு வெளியேறினான். கபாலி தலைமறைந்த அடுத்த விடாடி அறைக்குள் நுழைந்த சோமசுந்தரம் அலமாரியை திறந்து கைத்துப்பாக்கியை எடுத்து இடுப்பில் சொருகிக் கொண்டு ஃப்ரிட்ஜை திறந்து விஸ்கி பாட்டிலை எடுத்து அப்படியே வாயில் சாய்த்தார். அவருக்கு அதிக கோபம் வந்தால் தீயில் பெட்ரோலை ஊற்றுவது போல் இப்படித்தான் குடிப்பார். மாலை மணி 4. அயோத்தி குப்பத்தில் கலவரம், கண்மண் தெரியாமல் வெட்டு. அதே சமயம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போன் பறந்தது. சப் இன்ஸ்பெக்டர் சதீஷ் தான் எடுத்தார். சார், இங்க 2 ரவுடி கும்பல் பயங்கரமா மோதிக்கிறாங்க, உடனே வாங்க, யாரோ பதற்றத்துடன் தகவல் சொல்லி வைத்தார். சப் இன்ஸ்பெக்டர் சதீஷ் விடுவிடுவென்று காரியத்தில் இறங்கி அதிரடி போலீஸ் படையுடன் அங்கே சென்றார். சோடா பாட்டில், கல்வீச்சு, அரிவாள் வெட்டு என்று 50 பேர்களுக்கு மேல் தூள் பரப்பி கொண்டிருந்தார்கள். யார் யாரை தாக்கிக் கொள்கிறார்கள் என்று புரியவில்லை. போலீஸ் தடியடி நடத்தி விரட்டியடித்ததும் யாரும் களையவில்லை. அது பற்றி கவலைப்படவும் இல்லை. அவர்கள் இவர்களையே திருப்பி தாக்கினார்கள். சோமசுந்தரம் கைத்துப்பாக்கியை எடுத்து சப் இன்ஸ்பெக்டர் சதீஷை குறிப்பார்த்தார். நிலைமை கட்டுக்குள் அடங்காததை உணர்ந்த சதீஷ் தன் கைத்துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு சுடுங்க என்று உத்தரவிட்டார். குண்டுகள் பாய்ந்தது. மாலை சன், பாலிமார் தொலைக்காட்சி சேனல்களில் செய்திகள் வாசிக்கப்பட்டது. மாலை பதிப்பு பத்திரிகையில் 2 ரவுடி கும்பல் தலைவர்கள் தாதாக்கள் போலீஸ் துப்பாக்கி சூட்டில் சாவு கொட்டை எழுத்துக்களில் சூடாக வந்தது. செய்திகளை பார்த்து படித்த விக்னுவால் நம்பவே முடியவில்லை. போலீஸ்காரர்கள் மட்டும் தன்னை தக்க சமயத்தில் காப்பாற்றி இருக்காவிட்டால் தான் காலி நினைக்க அவனுக்கு குலை நடுங்கியது. எப்படி இப்படி அஜாக்கிரதையாக இருந்தோம் நினைத்து பார்த்து வியர்த்தான். அத்தியாயம் 14. அயோத்தி குப்பம் கலவரம் விடுதி மாணவர்களை ஒன்றும் செய்யவில்லை. அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. ஏன், அப்படிப்பட்ட கலவரம் அங்கு நடந்ததாகவே அவர்களுக்கு தெரியாது. மாலை 6 மணிக்கு மேல் வேகம் சென்றபோது விடுதி எப்போதும் போல இருந்தது. மாணவிகள் உற்சாகமாக இருந்தார்கள். வேகம்தான் கையில் அந்த செய்தித்தாளை வைத்திருந்தாள். வாங்கி படித்த மீனா, அயோத்தி குப்பத்தில் கலவரமா? வாயை பிளந்தாள். இந்த ரவுடிங்க செத்தது ரொம்ப நல்ல செய்தி என்றாள். வேகம், இன்னும் எத்தனை நாள் இங்க தங்க போறீங்க? நீரஜா கேட்டாள். ஏன், உனக்கு நான் ஏதாவது இடைஞ்சலா இருக்கேனா? விளையாட்டாய் கேட்ட வேகம், இன்னும் 4 நாள் தங்குவேன் என்று சொன்னாள். வாடகைக்கு அதை பார்த்தாச்சா? இன்னும் சரியா அமையல, ஆனா 2 நாள்ல முடிக்கணும். இல்லைன்னா வார்டன் என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. அவங்க தள்ளுறாங்களோ இல்லையோ உங்க தோழி ஆர்த்தி தள்ளிடுவா. அரை எப்படி பாக்குறீங்க? அலுவலகத்துக்கு பக்கத்திலேயா தூரத்திலேயா? அவளே திருப்பி கேள்வி கேட்டாள். பக்கம் பார்த்தாதான் சரியா இருக்கும்னு பாக்குறேன். தூரம் போனா பேருந்து பிடிக்கணும், இல்லைன்னா 2 வீலர் வேணும். இப்போ வாங்க வசதி கிடையாது. அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு தக்கவாறு பதில் சொன்னான் விக்னே. உங்க வாப்பா உமாவை அழைச்சி வர்ற ஐடியா இருக்கா? இல்ல, ஊர்ல வீடு நிலமெல்லாம் கவனிக்கணும், அவங்களால வர முடியாது. மாசம் மாசம் ஊருக்கு போக போறியா, இல்ல எங்களை போல ஜாலியா 2 மாசம் கழிச்சு எப்போதாவது போக போறியா? அடிக்கடி போவேன். கல்யாணம் நிக்காவை பத்தி இப்போ எதுவும் ஐடியா இல்ல. இப்படி இன்னும் ஏதேதோ பேச்சுக்கள். ஆர்த்தி இந்த வெட்டி பேச்சில் கலந்து கொள்ளவில்லை. அடுத்து எல்லோரும் அதிசயமாக படிக்க உட்கார்ந்தார்கள். பேச்சு கொடுக்காமல் வேகமும் ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு இரவு எப்படி பேச்சை ஆரம்பிக்கலாம் என்று யோசித்தான். அறையில் உள்ள மொத்த பேர்களும் 8:30க்கு புறப்பட்டு கேன்டீனுக்கு சாப்பிட சென்றார்கள். சாப்பிட்டு முடித்து அறைக்கு வந்த பிறகு வழக்கம் போல் மீனா கட்டிலின் போய் படுக்கையை போட்டாள். அவளுக்கு கண்களை சொருகும் நேரம். இன்னைய ராத்திரி நான் உங்களுக்கு பேய் காட்ட போறேன். வேகம் மெல்ல ஆரம்பித்தாள். என்ன பேயா? தூக்கம் வந்த மீனா திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள். மற்றவர்களும் படுக்கையிலிருந்து திரும்பி வேகத்தை கொஞ்சம் அதிர்ச்சியாய் பார்த்தார்கள். ஆமாம், பேய் தான் காட்ட போறேன் என்றான் உறுதியாக. எங்க? மாலா திகிலடித்தாள். ராத்திரி 12 மணிக்கு மொட்டை மாடியில. வேணாமா, நீ பேய் காட்டுறேன்னு சொல்லி அழைச்சிட்டு போய் எதையாவது காட்டுவ, நீரஜா பொய்யான நடுக்கத்துடன் சொன்னார். இல்ல, இன்னைக்கு பேய் தான் காட்ட போறேன். வேகமும் விடவில்லை. நான் வரல, இப்படித்தான் என் 5 வயசு தம்பி
யூகேஜி படிக்கிறவன் பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வந்ததும் என் முன்னால நின்னு திடீர்னு, அக்கா நீ பேய் குஞ்சு பாத்திருக்கிறியான்னு கேட்டான். பேய் குஞ்சா? எனக்கு சடக்குன்னு முகம் கலவரமா போச்சு. திடுக்கிட்டு, என்னடா சொல்ற அப்படின்னு பார்த்தேன். நீ பேய் குஞ்சு பாத்திருக்கிறியா இல்லையா? அவன் கராராய் கேட்டான். இல்ல, என்ன விஷயம் அப்படின்னு. இன்னைக்கு நான் பார்த்தேன், என் ஃப்ரெண்டு காட்டுனான் சொன்னான். உன் ஃப்ரெண்டு காட்டுனானா? என்னடா உளர்ற? எனக்கு எரிச்சல். நெசந்தாக்கா, நீ பாக்குறியா? அவன் என்னை திருப்பி கேட்டான். நானா? எனக்கு சடக்குன்னு குலை நடுங்கிடுச்சு. ஆமாக்கா, நான் இருக்கேன், பயப்படாத, தைரியம் சொன்னான். எனக்கு தூக்கி வாரி போட்டது. அதே சமயம் இத்தனையோண்டு படவா என் எச்சில் பால் குடிச்சு வளர்ந்த நாயி தைரியமா பாத்திருக்கேன்னு சொல்றான். நாம இன்னும் பேய பார்த்ததில்ல, பயப்பட போறோமோன்னு நினைச்சு உனக்கு பயமா இல்ல என்று கேட்டேன். இல்ல, அவன் பதில் சொன்னான். நீ பாக்குறியா? மறுபடியும் கேட்டான். சின்ன புள்ளையே தைரியமா பார்த்துட்டு வந்து காட்டுறேன்னு துணிச்சலா சொல்லும் போது வயசுக்கு வந்த பொண்ணு பயமா இருக்கு நான் பாக்கலேன்னு சொல்றது கேவலம் இல்லையா? சரி, தலையாட்டினேன். என்னோட வா அப்படின்னு முன்னால போனான். பேய் எப்படி இருக்கும், அதோட குட்டி குஞ்சு எப்படி இருக்கும்னு எனக்குள்ள யோசனை. உள்ளேயோ பார்க்கணும்னா ஆர்வம், பயம், படபடப்பு, அதே சமயம் சிந்தனை இப்படியும் தரம் புரண்டுடுச்சு. எந்த குழந்தைக்கும் பயம் கிடையாது. அது சிங்கத்தின் வாயை கூட தொடும், கடிக்கும், தின்னும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. அந்த வகையில இவன் பேயை பத்தி தெரியாமலேயே பார்த்திருக்கான். நமக்கு காட்டுறான். இன்னைக்கு நாம செத்தோம்னு ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு போனேன். தம்பி வீட்டுக்கு பின்னால தோட்டத்துக்கு போனான். கொஞ்சம் காடா இருக்கும் இடத்துக்கு பயந்து பதுங்கி மெல்ல போனான். திக்கு திக்கு அப்படிங்கிற நெஞ்ச புடிச்சுக்கிட்டு நானும் அவன் பின்னாலேயே போனேன். பயலுக்கு பயம் அதிகமாயிடுச்சு போல. ஒரு இடத்துல நின்னு ஜிப்ப திறந்து மூத்திரம் அடிச்சான். நானும் அவன் பக்கத்துல நின்னேன். தம்பி உடனே, அக்கா பேய் குஞ்ச பாரு அப்படின்னு கிசுகிசுத்தான். எங்க? நானும் விபரம் தெரியாம பயத்தோடு காட்டை உற்று பார்த்தேன். கண்ணு கட்டுன தூரம் வர ஒண்ணுமே இல்ல. வெறும் மரம் மட்டையா இருந்துச்சு. நல்லா பார்த்தேன், சுத்தும் முத்தும் பார்த்தேன், ஒண்ணுமே இல்ல. எங்கடா பேய் குஞ்சு? அதே பயத்தோடு ஆளை பார்த்தேன். இங்கே பாரு சொல்லி அவன் மூத்திரம் அடிக்கும் குஞ்சை திருப்பி பிடிச்சு காட்டினான். அப்போதான் எனக்கு அவன் பேய் குஞ்சு அர்த்தம் புரிந்தது. பையன் விளையாட்டு புரிய ஏமாத்தம், சிரிப்பு, பையனோட புத்திசாலித்தனம். வாடவா சிரிச்சுக்கிட்டே முதுகுல ஒண்ணு வைக்க, இப்படி எல்லாமாடா விளையாடுவீங்க வியப்பாய் கேட்டேன். ஆமாம், சிவாவுக்கு அவன் மாமா பையன் காட்டினான், அவன் எனக்கு காட்டினான், நான் உனக்கு காட்டினேன் சொன்னான். வீட்டுல போய் அம்மா அப்பா கிட்ட எல்லாம் இந்த கதைய சொல்லி ஒரே சிரிப்பு. அது போல நீ பேயை காட்டேன்னு கூட்டிட்டு போய் எதை காட்ட போற சிரித்தான். பேகம் உட்பட எல்லோரும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். மீனா ரொம்பவும் ரசித்து சிரித்து, நல்ல ஜோக்கு, விளையாட்டு, வயித்த வலிக்குது என்று சொல்லி வயிற்றை பிடித்து கொண்டாள். சிரிப்பு முடிந்ததும், நான் விளையாடல, உண்மைய சொல்றேன், பேகம் முகத்தை சீரியஸாக்கி கொண்டு சொன்னாள். சுபாசினி ஆவியை நாம பாக்குறோம் என்று வேறு சொன்னான். எல்லோரும் கலவரமாக பார்த்தார்கள். என்ன பேகம், நீ விளையாட்டை சொல்றன்னு பார்த்தா நெசமாவே சொல்ற? ஆர்த்தி திகிலாய் பேகத்தை பார்த்தார். நெசமாதான் சொல்றேன் ஆர்த்தி, இன்னைக்கு நாம பாக்குறோம். எங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி நீ பாத்தியா? பார்த்தேன். எப்போ? நேத்து. இந்த பதில் கேட்ட எல்லோரையும் ஒரு உலுக்கு உலுக்கியது. இன்னைக்கு நாம மட்டும் பார்க்க வேண்டாம், விருப்பப்பட்டா இந்த விடுதியே பார்க்கலாம், பேகம் மறுபடியும் ஆணித்தரமாக சொன்னாள். ஏன், சுபாசினி பேயே நமக்கு அங்க கண்காட்சியா நிக்குதா? நிரஜா திருப்பி கேட்டாள். கண்காட்சியாய் நிக்கல, உங்களை எல்லாம் குலை நடுங்க செய்த பேயி எப்படி இருக்குன்னு பார்க்க உங்களுக்கு ஆவல் இல்லையா என்று கேட்ட பேகம், ஓகே, முதல்ல இந்த அறையில உள்ளவங்க மட்டும் பாப்போம், அடுத்து எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு போய் காட்டலாம் என்று சொன்னாள். அப்படின்னா அந்த பேயில மர்மம் இருக்கா? மீனா கேட்டாள். ஆமாம், முதல்ல உங்களுக்கு 12 மணிக்கு மொட்டை மாடிக்கு வர்ற துணிச்சல் வேணும், அடுத்து அங்கே அந்த அலறலை கேட்க தைரியம் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தா யாரும் என் கூட வந்தா பேயை தாராளமா தரிசிக்கலாம், வேகம் விலாவரியாக சொன்னாள். எல்லார் முகத்திலும் கலவரம் மண்டி மயான அமைதி நிலவியது. ஆர்த்திக்கு மட்டும் இதில் ஏதோ சூது இருக்கிறது என்பது புரிந்தது. விடுதி மொத்தமும் திரண்டு போய் பார்க்கலாம், ஆனா தற்போதைக்கு அது வேண்டாம். நாம போய் ஒவ்வொருத்தரையா விபரம் சொல்லி அழைச்சி அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லி கூட்டி போறது அவ்வளவு சுலபம் இல்ல. கொஞ்சம் சலசலப்பு வரும். இதுக்கு பின்னால நடக்க வேண்டிய காரியம் நிறைய இருக்கு, சலசலப்பு கூடாது. சுபாசினி செத்த விஷயமும் தெரியாது, விளக்கினான்.
ஆர்த்திக்கு இப்போது சுத்தமாக துணிச்சல் வந்தது. வாங்கடி, நாம போவோம் அழைத்தாள். மற்றவர்கள் அசையவில்லை. பேகம் துணிச்சலை பத்தி எனக்கு நல்லா தெரியும், வாங்க போகலாம் எழுந்தாள். சுபாசினி சாவை பற்றிய மர்மம் என்பதால் மீனா நிரஜாவிற்கும் இப்போது ஆர்வம் ஆவல் வந்தது. சரி போகலாம் எழுந்தார்கள். மாலா மட்டும் அசைவில்லாமல் இறுகே அமர்ந்திருந்தாள். மாலா, நீயும் கிளம்பு பேகம் அழைத்தாள். நான் வரல பலமாக தலையசைத்தாள். முகம் விளறி கிடந்தது. ஏன்? எனக்கு பேயின்னா பயம். நாங்களெல்லாம் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? நீ இங்கே தனியா இருந்தாதானே பயம் அதிகமாகும். வேணாம், நான் போய் பக்கத்து அறையில இருக்கிறேன். சரி வராது, அங்க உள்ளவங்களுக்கு பதில் சொல்லணும். அடுத்து அவங்களும் வந்தாங்கன்னா நீ அடுத்த அறைக்கு போகணும். தொடரும் சலசலப்பு, பேய் போயிடும். இப்போ நமக்கு பேய் பத்தி தெரியணும்னா நீ எங்க கூட கண்டிப்பா வரணும் என்று சொன்ன பேகத்திற்குள் இவள் சரிபட மாட்டாள் என்று தோன்ற, வேணாம் நீ வர வேணாம், வந்தா பயத்துல கத்தி காரியத்தையே கெடுத்துடுவ. அது உனக்கு மட்டும் ஆபத்தில்ல, நம்ம எல்லாருக்குமே ஆபத்து என்று சொல்லி அவளை விளக்கினான். மாலா இதை எதிர்பார்க்கவில்லை. கொஞ்சமாய் நடுங்கினாள். கவனித்த ஆர்த்தி, நீ இங்கேயே கதவை சாத்திக்கிட்டு வாயை கட்டி இருக்கிறது தான் நல்லது என்று கூறி கொடியில் கிடந்த அவள் துப்பட்டாவை எடுத்தாள். ஏய், என்ன செய்ய போற? நிரஜா அலறினாள். இவ வாயை கட்டி போட்டு கதவடைச்சி போனாதான் பேய் உசாராகாது சொல்லி அவள் வாயை கட்டினாள். ஏய், இது அதிகப்படி என்று தடுக்க போன மீனாவை பேகம் கையமர்த்தி தடுத்தாள். ஆர்த்தி அவள் வாயை மட்டும் கட்டாமல் கை கால்களையும் கட்டி உருட்டி உருட்டி அரை சாவியை எடுத்துக்கொண்டு வாங்க மற்றவர்களை அழைத்து நடந்தாள். ஆர்த்தி, மீனா, நிரஜா வெளியே வந்தார்கள். பேகம் அரை சாவியை வாங்கி அதை பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு மாடிப்படி ஏறினார். மற்றவர்களும் தொடர்ந்தார்கள். மொட்டை மாடியை அடைந்தார்கள். கிட்ட போனா பேய் அடிச்சிடும், இப்படியே உட்காருங்க சொல்லி பேகம் முன்புதான் உட்கார்ந்து கவனித்த இடத்தில் அமர்ந்தான். மற்றவர்களும் அமர எல்லோரும் சுவரோடு சுவராக அணைந்தார்கள். மாடியில் மைதானத்தின் விளக்குகளில் மெல்லிய வெளிச்சம் படர்ந்து கண்களுக்கு எட்டிய தூரம் வரை தெரிந்தது. மயான அமைதியில் அது படுத்து கிடந்தது. திக் திக் திக். 5 நிமிடங்கள் கழிந்தது. நிரஜா தன் கைகடிகாரத்தை பார்த்தாள். புளோரசன்ட் வெளிச்சத்தில் சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் இணைய இன்னும் 5 நிமிடங்கள் இருந்தது. வேகத்தை தவிர எல்லோருக்குள்ளும் இன்னும் படபடப்பு பற்றியது. அவரவர்கள் இதயங்கள் வேகமாக துடிக்கும் ஒலி அடுத்தவர்களுக்கும் கேட்டது. எல்லோரும் சுபாசினி செத்து கிடந்த மூளையை மட்டும் பாருங்க, அலறல் சத்தம் கேட்கும், பயப்படாதீங்க வேகத்திடமிருந்து குரல் எச்சரித்தது. எல்லோருக்கும் மரண பயம் பற்றியது. நெஞ்சுகளை இறுக பற்றி கொண்டார்கள். ரொம்ப பயமா இருந்தா யாரும் எதையும் பார்க்க வேணாம், கண்ணு காதுகளை மூடிக்கங்க, அடுத்து நான் சொல்றபடி நடக்கலாம். வேகம் மறுபடியும் எச்சரிக்கை குரல் கொடுத்தான். மீனா காதை மூடிக்கொண்டு அந்த இடத்தை பார்த்தாள். நிரஜா கண்களை இறுக மூடி அலறலை கேட்க தயாரானான். ஆர்த்தி மட்டும் வேகத்தை ஒட்டி உட்கார்ந்திருந்ததால் எதையும் மூடவில்லை. துணிச்சலுக்கு அவன் கையை பற்றி கொண்டு சுபாசினி உடல் கிடந்த மூளையையே உற்று பார்த்தார். டிக் டிக் திக் திக். மணி 12. பெண் அலறல் உலுக்கியது. அத்தியாயம் 15. என்னதான் தைரியமாக அமர்ந்திருந்தாலும் ஆர்த்தியால் நடுக்கத்தை மறைக்க முடியவில்லை. வேகம் கையை இன்னும் இறுக்கி பிடித்தாள். மீனா, நிரஜா இன்னும் இவர்களை நெருக்கி தங்களை ஒடுக்கிக் கொண்டார்கள். 3 முறை விட்டுவிட்டு அலறிய அந்த பெண்ணின் குரல் 5 நிமிடத்தில் அடங்கியது. அங்கு அடுத்து எந்த சத்தமும் இல்லை. வேகம் 5 நிமிடம் பொறுத்து வாங்க என்று எழுந்தாள். மற்றவர்களும் எழ, இனி பயமில்ல, என் கூட வாங்க கிசுகிசுத்து வேகம் தைரியமாக சுபாசினி செத்து கிடந்த மூளையை நோக்கி சென்றாள். இவர்களும் கரும்பிசாசுகளாய் தொடர்ந்தார்கள். வேகம் அங்கு போய் குனிந்து கைக்கு அடக்கமாய் கருப்பாய் எதையோ ஒன்றை எடுத்தாள். ரொம்பவும் நெருங்காமல் 2 அடி தள்ளி நின்ற ஆர்த்தி மீனா நிரஜாவிடம் நெருங்கி இதுதான் பேய் காட்டி வேகம் ஒரு பட்டனை அழுத்த டேப் ரிகார்டர் சுழன்றது. அடுத்து கேசட்டை கலற்றி பிரித்து எடுத்து கையில் வைத்துக் கொண்ட அவள், விபரம் அப்புறமா சொல்றேன், இப்போ முதல்ல கீழே வார்டன் வீட்டை பாருங்க என்று சொன்னாள். அடுத்த வினாடி அவர்கள் பார்வை அங்கு சென்றது. பார்த்தார்கள். ஒரு கருப்பு உருவம் அங்கே சென்றது. வாங்க கிளைமேக்ஸ்க்கு போகலாம். வேகமாக நடந்த வேகம் செல்போன் எடுத்து எண்களை அழுத்தினாள். எதிரில் எந்த அசைவும் இல்லை. ஓகே, சரியா நடக்குது என்று சொல்லி நடையை குறைக்காமல் நடந்தாள். அவளுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் மற்ற மூவரும் ஓட்டமும் நடையுமாக தொடர்ந்தார்கள். இவர்கள் அங்கு செல்லவும் வீட்டிற்குள் அழைப்பு மணி ஒலிக்கவும் சரியாக இருந்தது. இருட்டில் நின்றார்கள். சிறிது நேரத்தில் புவனசுந்தரி வெளிவிளக்கை போட்டு கதவை திறந்தாள். சதீஷ், சப் இன்ஸ்பெக்டர், 2 கான்ஸ்டபிள்கள். அதிர்ச்சியாய் பார்த்தாள். மேடம், வீட்டை சுத்தி போலீஸ் நிக்குது. உள்ளே உள்ள ஆள் கொள்ளை பக்கம் போனாலும் ஆபத்து, தயவு செய்து வெளியே வர சொல்லுங்க சதீஷ் சொல்ல அவள் வெளியினாள். ஐயாவ உள்ளே போய் அழைச்சிட்டு வாங்க. அருகில் நின்ற 2 கான்ஸ்டபிள்களுக்கு சதீஷ் உத்தரவிட்டார்.
அவர்கள் உள்ளே சென்று ஒருவனை ஆளுக்கொரு பக்கம் கைகளை பற்றி அழைத்து வந்தார்கள். அவனை பார்த்த மீனா கணேஷ் மெலிதாய் அலறினாள். எந்த விதமான கலவரமும் காட்டாமல் இருக்க இருட்டோடு இருட்டாய் அவர்களை ஏற்ற எங்கிருந்தோ விளக்கு போடாமல் ஒரு போலீஸ் ஜீப் வந்தது. ஏறினார்கள். வண்டி புறப்பட்டது. கிளைமாக்ஸ் முடிஞ்சிருச்சு, வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு, நடந்துகிட்டே விபரம் சொல்றேன். வேகம் நடக்க மூவரும் துறந்தார்கள். 25 வயசு கணேஷ் ஒரு பொம்பளை பொறுக்கி. பணம் காசு பார்க்கலாங்கிற நப்பாசையில வயசு வித்தியாசம் பார்க்காம 45 வயசு புவனசுந்தரியை மடக்கி தொடர்பேத்திக்கிட்டு தனக்கு அடிமையாக்கிக்கிட்டான். விவாகரத்து, தனிமையில இருக்கிற தாக்கம், இவளும் அவன் தொடர்புல மயங்கி அவன் இல்லைன்னா இனி வாழ்க்கையே இல்லைங்கிற நிலைக்கு ஆளாயிட்டான். இவங்க தொடர்பும் தொடுப்பும் வெளியில யாருக்கும் தெரியாம ரொம்ப ரகசியமா இருந்துச்சு. இந்த சமயத்துலதான் சுபாஷினி விடுதிக்கு வந்தான். வார்டனுக்கு உறவுங்கிறதுனால நெருக்கமானான். பெரும்பாலான நேரங்கள் புவனசுந்தரியோடையே தோழனாய் இருந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்க 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கும்போது எதிர்பாராத விதமா கணேஷ் அங்க வந்தான். இவ என்னோட ஃப்ரெண்டு, ரொம்ப நல்ல மாதிரின்னு சுபாஷினிக்கு வார்டன் அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானா. அப்பவே கணேஷுக்கு சுபாஷினி மேல ஒரு கண்ணு விழுந்துச்சு. திட்டம் போட்டு கணேஷ் இவர்களை பலமுறை சந்திச்சான். அந்த சந்திப்புகள்னால சுபாஷினிக்கும் அவன் மேல மெலிசா ஒரு காதல் அரும்ப ஆரம்பிச்சது. அதன் தாக்கம் வார்டன் கணேஷ் 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது எதிரில் உட்கார்ந்த சுபாஷினி தன் புத்தகம் முனையிலேயே தன் மனசை காட்ட கணேஷ்னு எழுதினான். இத கவனிச்ச அவனுக்கு இவள் மனசு புரிஞ்சு போச்சு. இவளை தனியே சந்திச்சு தானும் அவளை காதலிக்கிறதா பொய் சொல்லி மடக்கினான். அதன் விளைவு சுபாஷினி தன் நோட்டு ஒண்ணுல அவன் பேரை 2 பக்கம் எழுதினான். படிக்கிற அந்த நோட்டை எடுத்துக்கிட்டு வார்டன் வீட்டுக்கு வந்தவன் ஏதோ நினைவுல விட்டுட்டு போயிட்டான். அவள் போனதும் நோட்டை புரட்டி பார்த்த புவனசுந்தரிக்கு சொரக்குன்னுது. இவளை மடக்கி போட்டுட்டாளுன்னு கணேஷ் நம்ம கைய விட்டு போயிடுவான் அப்படின்னு பயந்தான். கணேஷ் கை நழுவாம இருக்கணும்னா சுபாஷினிய முடிக்கிறது தான் சரின்னு நிறைய யோசனைகள்ல இவளுக்கு தெளிவா தெரிஞ்சது. அவன் மேல உள்ள ஈடுபாடு, வெறி இவளை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது. ஆனா எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. அதுக்கும் சந்தர்ப்பம் வாச்சுது. ஒரு நாள் வார்டன் இல்லாத சமயம் சுபாஷினி கிட்டையும் ஒரு சாவி இருந்ததுனால வார்டன் வீட்டுக்குள்ளேயே கணேஷ் சுபாஷினி தப்பா நடந்தாங்க. பார்த்த புவனசுந்தரிக்கு ரத்தம் கொதிச்சுது. பாஞ்சு கணேச தள்ளி கட்டல்ல இருந்தவ முகத்துல தலையணைய வச்சு அமுத்துனான். கணேஷ் விளக்கியும் விளக்க முடியல. கொலை வெறி, அசுர பலம் அவளை அந்த அளவுக்கு மிருகமா ஆக்கிடுச்சு. சுபாஷினி செத்து போனான். சுயநினைவுக்கு வந்த புவனசுந்தரிக்கும் கணேசுக்கும் இது அதிர்ச்சி. இப்போது ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்ல முடியாம 2 பேருமே குற்றவாளிங்க. பணத்தை எப்படி வெளியேற்றுறதுன்னு யோசிச்சாங்க. இது யாரோ செஞ்ச தற்கொலை ஆக்கிடலான்னு தன் நடிப்பு திறமையில நம்பிக்கை வச்சு வந்து ராத்திரி 12 மணிக்கு மேல மாடியில போட்டாங்க. அடுத்த நாள் போலீஸ் வந்தது. பணத்தை கைப்பற்றி கொலையா தற்கொலையான்னு விசாரிச்சது. வார்டன் தனக்கு எதுவுமே தெரியாதது போல பேசி போலீஸ அனுப்பிச்சுட்டா. புவனசுந்தரி மேல யாரும் சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பும் இல்லை. காரணம், வேலையில ரொம்ப கண்டிப்பு. அடுத்து கணேஷ் தொடர்பு வெளி உலகத்துக்கு தெரியல. தெரிஞ்ச ஒரே ஆள் சுபாஷினியும் இப்போ உயிரோட இல்ல, தப்பிச்சான். புவனசுந்தரிக்கு மறுபடியும் கணேசுக்கு வேற எவள் மேலையாவது கண்ணு விழுந்துட போகுதுன்னு பயம், சந்தேகம். அவனை எப்படி கவுக்கலாம்னு யோசிச்சா. அவன் தன்னை தவிர வேற எவள் அழைச்சாலும் ஓடி ஒளியணுங்கிறன்னு நினைச்சான். தினம் விருந்து வச்சு அவன் உடம்புல உள்ள ஆண்மை வீரிய கொழுப்ப குறைச்சா எல்லாம் சரியா போகும்னு நினைச்சான். அவன் தினம் ராத்திரி யாருக்கும் தெரியாம எப்படி வர்றது நிறைய யோசிச்சா. வழி கிடைச்சது. ராத்திரி நேரம் இப்படி ஒரு குரலை அலற விட்டா மாணவிங்க பேயின்னு மிரண்டு அறையை விட்டு வெளியே வராம அடைஞ்சிடுவாங்க. அதே நேரம் அவன் விடுதி காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்சு தன் இருப்பிடத்துக்கு வந்துடலாம். இந்த அலறல் சத்தமே கணேஷ் வர்றதுக்கு அறிவிப்பாய் எடுத்துக்கலான்னு திட்டம் போட்டாள். அதை அவன்கிட்டையும் சொன்னாள். கரும்பு தின்ன எவனுக்கு கசப்போம்? கணேஷ் ஒத்துக்கிட்டான். ஆனா இத செயல்முறைப்படுத்துறதுல ஒரு சிக்கல் இருந்தது. மொட்டை மாடியில டைமர் டேப் ரெக்கார்டரை ஒரு இடத்துல நிரந்தரமா பதுக்கி வச்சு ஒலிக்க செய்யற அளவுக்கு இடமில்ல. தினம் ராத்திரி யாராவது கொண்டு போய் அங்க எவருக்கும் தெரியாம வச்சு எடுத்துட்டு வரணும். இதுக்கு யார பிடிக்கலாம்னு யோசிச்சாள். மாட்டினாள் மாலா. நல்ல பொண்ணாய் பூனை போல இருந்து யாருக்கும் தெரியாம டேட்டிங் போன அவள் புவனசுந்தரி கிட்ட மாட்டிக்கிட்டான். வெளியில கொள்ளாம இருக்கணும்னா எனக்கு நீ ஒரு கையாளா இருக்கணும்னு மிரட்டி அவள்கிட்ட இந்த வேலைய ஒப்படைச்சாள். அதன்படி மாலா ராத்திரி நேரம் யாருக்கும் தெரியாம பணம் கடந்த இடத்துல 12 மணிக்கு அலற சத்தம் கேட்கறது போல டைமர் டேப் ரெக்கார்டரை வச்சா. அதிகாலையில எழுந்து போய் எடுத்தா.
இந்த வேலை கச்சிதமா நடந்தது. ராத்திரி நேரம் அவங்க உல்லாசமாய் இருந்தாங்க. விளைவு இரவு மாணவிகள் கஞ்சா அடிக்கிறது, புகைப்பிடிக்கிறது, இன்னும் சில கெட்ட காரியங்கள் பண்றது எல்லாம் கண்டுக்கல, காண முடியல. மாலா வார்டனுக்கு உளவுக்காரி கையாளுங்கிறத வந்த 2ஆம் நாளே நான் கண்டுபிடிச்சேன். நானும் ஆர்த்தியும் மைதானத்துல பேசிட்டு இருக்கும் போது அவள் மொட்டை மாடியில நின்னு எங்களை கவனிச்சான். பொழுது சாஞ்சாலே பேய் பயத்துல மாணவிகள் மொட்டை மாடி பக்கமே தலை வச்சு படுக்காத போது இவ மட்டும் இப்படி ராத்திரி நேரம் துணிச்சலா ஏறி கவனிக்கிறாளுன்னா இவகிட்ட ஏதோ மர்மம் இருக்குன்னு கவனிச்சேன். இவ வச்சு எடுக்கிறது வார்டன் கிட்ட தொடர்பு கண்டுபிடிச்சேன். இப்போ மாலா நம்ம கூட மொட்டை மாடிக்கு வந்தாள்னா டேப் ரிகார்டர் ஒழிக்கும் போது பய போர்வையில அளவே நம்மள காட்டி கொடுத்துடுவான், எதிரியை எச்சரிக்கை செய்திடுவான். ஆபத்துங்கிற காரணத்துக்காக தான் அவ வாய் கை கால்களை கட்டி அறையிலேயே அடைச்சிட்டு வந்த. அடுத்து நானும் சப் இன்ஸ்பெக்டர் சதீஷும் நல்ல நண்பர்கள். நான் பத்திரிகை விஷயமா இப்படி பெண்கள் விடுதிக்குள்ள போறேன். இடையில என் வேஷம் களைஞ்சு ஏதாவது சிக்கல் வந்தா என்ன காப்பாத்துன்னு உதவி கேட்டேன். அதுக்கு அவரு, நீ தாராளமா போ, அதுக்கு முன்னாடி ஒரு கொலை சிக்கல் இருக்கு, அதையும் கண்டுபிடிக்க உதவு. நீ பெண்கள் விடுதியில ஆண் நுழைஞ்சு குற்றவாளியானாலும் இந்த காரணத்தை வச்சு காப்பாத்துற. இதனால எங்களுக்குள்ள நடக்கிற நிகழ்வு செய்திகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி உதவியா இருந்தோம். அந்த வகையில தான் நான் அஞ்சலை கஞ்சா விக்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு கையும் மெய்யுமாய் கைது செய்ய உதவியா இருந்தேன். ஆனா நான் ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஏமாந்துட்டேன். தாதா சோமசுந்தரம் என் மேல கண்ணு வச்சு என்ன கொல்ல ஆள் அனுப்புவான்னு நான் யோசிக்கவே இல்லை. என் மேல சப் இன்ஸ்பெக்டர் சதீஷ் கண்ணு வச்சிருந்ததுனால அவ கையால் என்ன தாக்க வர்ற சமயத்துல போலீஸ் பாஞ்சி பிடிச்சு என்ன காப்பாத்திட்டாங்க. இதுல சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் சமார்த்தியம் நிறைய இருக்கு. சதீஷுக்கு வார்டன் மேல சந்தேகம் இருந்தாலும் புவனசுந்தரி மேல சந்தேகப்படாத அளவுக்கு கொலையை பத்தி வெளியில விசாரிச்சு சரியான சான்றோடு பிடிக்கணும்னு அவங்கள சுதந்திரமா உழவ விட்டாரு. கணேசன் எழுதின புத்தகத்தை சுபாஷினி வீட்டுல எடுத்தாரு. அடுத்து கொலை கஞ்சா சம்பந்தமா வார்டன் வீட்டுக்கு விசாரிக்க போன போது அவள் எழுதின நோட்டை வார்டன் வீட்டுல எடுத்தாரு. இன்னைக்கு அவர் அவங்கள கையும் களவுமாய் பிடிக்க வந்துட்டார். நாமளும் வந்துட்டோம். இதுவரைக்கும் நான் வேகமாய் இருந்தாலும் ஆம்பளையாய் பேசினதை கண்டு திகச்சு உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். நான் ஆம்பளைதான். ஆர்த்தி காதலன் விக்னு. பெண்கள் விடுதியில எல்லோரும் எப்படி இருக்கீங்க, என்ன செய்யறீங்கன்னு ஒரு பெண்ணாய் இருந்து எழுத பத்திரிகை வேலையாய் வந்தேன். நான் வந்த வேலையும் முடிஞ்சது. உங்களுக்கு இருந்த பயம், ஆபத்து, சிக்கலும் என்னால தீர்ந்தது. நான் விடுதியில இருந்த வகையில எல்லாரும் சுதந்திரமா இருந்தாங்க. நான் யாரையும் தப்பா பார்க்கல. இப்படி ஏமாத்தி தங்கி தப்பா பார்த்தேன்னு நீங்க நினைச்சா எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. அடுத்து பெண்கள் ஆண்களை போல சுதந்திரமா இருங்க, அது உங்க விருப்பம், வேணாங்கள. ஆனா படிக்கிற வயசுல காதல் வேண்டாம். மீனா கூட கணேஷ் கிட்ட ஏமாற இருந்தா, தப்பிச்சுக்கிட்டா. கஞ்சா புகை போதை தப்பு கண்ட கண்ட புத்தகங்களை படிச்சு கெட்டு ஓரின சேர்க்கையும் வேணாம். அன்னைக்கு இந்த நினைப்புலதான் நிரஜா என்ன கட்டி பிடிச்சாங்க. நான் பேயின்னு கத்தி என்னையும் காப்பாத்தி அவங்களையும் காப்பாத்தி என் வேஷத்தை தக்க வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஆண்கள் கிட்ட அத்துமீறி நடக்கிறது இந்த டேட்டிங் சமாசாரம் எல்லாம் நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து வராது. இந்தியாவுல குறிப்பா தமிழ்நாட்டுல பெண்கள் கற்பாய் இருக்கிறத பத்தி வெளிநாட்டுல ரொம்ப உசத்தியா பேசிக்கிறாங்க. எல்லாரும் பெண்களை தெய்வமா மதிக்கிறாங்க. அத தாழ்த்திக்க வேண்டாங்கிறது என்னோட கருத்து. சொல்லி முடிக்கவும் போலீஸ் ஸ்டேஷன் வரவும் சரியாயிருந்தது. படியேறினார்கள். உள்ளே தனித்தனி சிறையில் கணேஷ், வார்டன் புவனசுந்தரியும் பாவமாக நின்றார்கள். இவர்களை பார்த்ததும் வாங்க வாங்க என்று மலர்ச்சியாய் எழுந்து வந்த சப் இன்ஸ்பெக்டர் சதீஷ், எதுக்கு விக்னு இன்னும் வேஷம், பர்தாவை எடுத்து கலைச்சிடுங்க. அமெரிக்காவுல உள்நாட்டு போர் நடந்த போது ஆண் வேஷத்துல ஒரு பெண் பல வீர சாகசங்களை செய்தாளாம். 2 வருஷமா யாரும் அவ மாறு வேஷத்தை கண்டுபிடிக்கவே இல்லை. அத சோல்ஜர் கேர்ள்னு சினிமாவா எடுத்திருக்காங்க. நீங்களும் அப்படி சாதனை படைச்சு ஒரு கொலையையும் கண்டுபிடிச்சு மாணவிகளை கஞ்சா போதைன்னு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தி உங்க பத்திரிகை வேலையையும் முடிச்சிருக்கீங்க. உங்களை நண்பர்னு சொல்லிக்கிறது எனக்கு பெருமையா இருக்கு. மகிழ்ச்சியாய் கட்டிப்பிடித்தார். விக்னு பர்தா விளக்க ஆர்த்தி அவனை பெருமையாய் பார்த்தாள். புவனசுந்தரி கணேஷ் அவனை அதிர்ச்சியாய் பார்க்க மீனா நிரஜா அவர்களை கேவலமாக பார்த்தார்கள். முற்றும்.